we're solving is not just a common local problem, we're solving a global problem. இது எல்லாத்தையும் எங்கே பண்ணோம்னா டாஸ்மாகில் வர ஒரு பாட்டில் வேஸ்ட். எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ் காமனாக என்ன பண்ண போகிறீங்க, நாங்கள் கிளாஸை வச்சு கிளாஸ் என்ன கிளாஸ் லிக்கர் பாட்டில் பொறுக்க போகிறீங்களா, இதை வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, இல்லை நாங்கள் டெக் பண்ண போகிறோம். உங்களுக்கு தான் டெக் தெரிஞ்சால் நீங்கள் வேறு ஏதாவது ஃபுட் ஆப் மாதிரி ஆரம்பிக்கலாம், இல்லை சாஸ் ஆரம்பிக்கலாம், வேறு ஏதாவது நீங்கள் பண்ணலாம். ஒரு ஷார்ட் வீடியோவில் பார்த்த ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன், ஒரு less than a minute is what is helped us to build such a big operation and solve a problem. See, நான் என் டீம் எடுக்கும் போது நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள், working with me is like mutual funds subjected to market risk. என்கிட்ட வந்தா I can give you a great support and great growth. At the same time I'm highly alarmed and dangerous in terms of failure. இப்போ நான் வந்து இது பண்றேன் அது பண்றேன், வெறும் பாட்டில், வெறும் ஒரே ஒரு லிக்கர் பாட்டில் இவ்வளோ பெரிய பிராண்ட் பில்ட் பண்ண முடியுமா? இவ்வளோ பெரிய பிசினஸ் ஆபரேஷன். Can we bring scientists to work here? Can we bring technology people to work here? நான் வந்து ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரெண்டும் கொண்டு வரதுக்கு வெறும் பாட்டில் மட்டும் ஒரு மீடியமா வச்சிருக்கேன்னா think how big the world is. எனக்கு பர்சனலா ChatGPT was very helpful. Like I say, I am a non-technical person. When I need to talk science, I talk to ChatGPT a lot. எனக்கு ஒரு லாஸ்ட் 6 months தான் இந்த ஒரு சக்ஸஸ் கிடைக்குது. பட் இந்த 6 monthsக்கு I have to suffer almost 27 to 28 years. இது one of the special podcast. Okay. So listener to guest. Yeah. வெல்கம் டு பீயிங் சீனியஸ் வித் ஸ்ரீராம்செல்வன். நம்ம 3rd சீசனில் 3rd எபிசோடில் இருக்கோம். இந்த எபிசோடில் நம்ம கூட இவான் ரிச்சர்ட், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் Reneonix ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாட்காஸ்ட் நம்ம சஸ்டைனபிலிட்டி பாட்காஸ்ட் சீரிஸோட 3rd எபிசோட். ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஓவராலாக சஸ்டைனபிலிட்டி பற்றியும் அதில் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். செகண்ட் எபிசோடில் ESG ரிப்போர்ட்டிங் பற்றியும் ESG ரிப்போர்ட்டிங் மூலமாக கம்பெனிக்கு என்னென்ன வேல்யூ ஆட் பண்ணுதுங்கிற பெர்ஸ்பெக்டிவில் செகண்ட் எபிசோட் பண்ணியிருப்போம். இந்த 3rd எபிசோடில் நம்ம கம்ப்ளீட்டாக கிளாஸ் பற்றி பேசியிருக்கோம். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற கண்டெய்னர் கிளாஸ்ல இருந்து லிக்கர் பாட்டில் கிளாஸ் வரைக்கும் அதில் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, Reneonix as a கம்பெனியாக அந்த கிளாஸ் மூலமாக என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்க, ஹவு தே மேக் மணி, இது மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிஃபோர் கெட்டிங் இன் டு த பாட்காஸ்ட், ஐ லைக் டு தேங்க் சூர்யா அண்ட் லோகநாதன் ஹூ சப்போர்ட் அஸ் வித் தேர் கைண்ட் கெஸ்டர். நீங்களும் நம்ம பாட்காஸ்ட் சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா srirampodcast@ybl இந்த UPI ஐடியில் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ நோ ஃபர்தர் டிலே, லெட் கெட் இன் டு த பாட்காஸ்ட் நவ். வெல்கம் இவான். தேங்க்யூ. வெல்கம் டு த பாட்காஸ்ட். இது ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் பாட்காஸ்ட். ஸோ லிசனர் டு கெஸ்ட் அந்த ஒரு ஜேர்னி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ஜேர்னி இருக்குது, ஸோ எனக்கும் ஒரு ஜேர்னி தான். நானும் 2 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது, லைக் 1.5 years முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ தூரம் இது போகும்லாம் இல்லை, லைக் ஃபிகர் அவுட் பண்ணணும் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது வந்து நம்ம 2 பேர் ஜேர்னியுமே ஒரு பாயிண்டில் மீட் ஆகிற மாதிரியான ஒரு பாட்காஸ்ட் தான் இது. ஸோ சம்திங் ஸ்பெஷல் இது. ஸோ நம்ம பாட்காஸ்ட்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு உங்கள் பேரும் உங்கள் கம்பெனியும் 60 seconds பிச் மாதிரி, ஒரு எலிவேட்டர் பிச் மாதிரி சொல்லுங்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ என்னோட பேர் Iwan Richard. ஸோ ஐம் ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் Reneonix. ஸோ we are basically a clean tech startup நாங்கள். ஸோ க்ளீன் டெக்கில் நாங்கள் ஸ்பெஷலைசேஷன்றது போத் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ ஒரு ப்ராடக்டை எப்படி ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வச்சு ஒரு ஹோல் கம்ப்ளீட் சர்க்குலர் எக்கானமியை கொண்டு வரதுன்றதான் எங்களோட ஃபோக்கஸ். அப்படி பண்ணுற ப்ராஜெக்டில் நாங்கள் இப்போ ஃபோக்கஸ்டாக இருக்கிறது கிளாஸ், ஸ்பெசிஃபிக்காக கண்டெய்னர் கிளாஸ்லையும் லிக்கர் பாட்டில் வேஸ்ட்டை மட்டும்தான் we are trying to specialize into high quality raw material that will be completed again as a new bottle, comes back to a consumer, again we try to make it as a new bottle. ஸோ அதை தாண்டி அதுலேருந்து வர அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸை வந்து வி ட்ரை டு மேக் இட் அஸ் அ செகண்டரி ரா மெட்டீரியல் ஃபார் அதர் ப்ராடக்ட்ஸ். ஸோ எங்களோட மெயின் மோட்டோ என்னென்னா ரீஇன்வென்ட், ரிஃபார்ம், ரீயூஸ். ஸோ இதுதான் எங்களோட கோர் ஐடியாலஜி ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஸோ இது கொஞ்சம் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளோட சொல்லுங்க. லைக் ரொம்ப பிளெயினாக, ஓகே, லைக் ஒரு ஆல்கஹால் பாட்டில்னு வச்சுக்கோங்க, நான் வாங்குறேன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒரு ஆல்கஹால் பாட்டில் இருக்குது, லைக் இங்கே ரோடுக்கு சைடில் இருக்குது. அது எப்படி மணியாக நீங்கள் மாற்றுறீங்க, அந்த ப்ராசஸை ரொம்ப பிளைனாக சொல்லுங்கள், லைக் டெக்னிக்கல் ஜார்கன்ஸ் இல்லை. ஓகே, பாட்டிலில் வாங்குகிறோம், உடைக்கிறோம், உடைக்கிறோம் சின்ன சின்ன பீசஸா, சாண்டா, அது 3 சைஸ் உடைக்கிறோம். ஒன்று கல்லட்டுன்னு சொல்லக்கூடிய 10-20 mm சைஸஸ், 10-20 mm 1 inch அந்த சைஸஸ்க்கு உடைக்கிறத கல்லட்டு. நமக்கு சாண்ட், நம்ம ஆத்து மணல், சாண்ட் இந்த சைஸ் 2 mm அந்த மாதிரி 4 mm ஷ்ரெட் பண்ணிக்கூடிய சாண்ட் லெவல் ஒன்று. இன்னொன்று ஃபைன் பவுடர்ஸ். இது 3 தான் எங்களோட ரா மெட்டீரியல். ஸோ இந்த 3 ரா மெட்டீரியலை வச்சு வி சப்ளை டு டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியலை நாங்கள் உருவாக்குறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வி செல் இட் டு தெம் அண்ட் வி கெட் money through that. Okay bro, அதான் bro, in plain like
பாட்டில் இருக்குது, அதை தூளாக்குறீங்க. என்ன கம்பெனி வாங்குறாங்க? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கல்லட்டுன்னு சொல்கிறது வந்து கிளாஸ் மேனுஃபேக்சர்ஸ்க்கு கொடுக்குறோம். இன்னொரு கிளாஸாக மாற்றுறதுக்கான ரா மெட்டீரியல். ஸோ நீங்கள் ஒரு டன் யூஸ் பண்ணும்போது 1.2 tons ஆஃப் ரா மெட்டீரியல் கம்மி பண்ணுறீங்க. ஸோ மெல்டிங் பாயிண்ட் இதெல்லாம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக கல்லட்டாக ஈஸியாக வாங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீம் லைனை நாங்கள் உருவாக்குறோம். ஒரு பாட்டில் வாங்குறாங்க, யூஸ் பண்ணுறாங்க, வேஸ்ட் ஆகுது, திருப்பி அதை உடைக்கிறோம், திருப்பி அதை வந்து மேனுஃபேக்சருக்கே கொடுக்குறோம். இதை கொடுக்கக்கூடிய சப்ளை செயினை உருவாக்குறோம். அந்த உருவாக்குற சப்ளை செயினுக்கான டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இதை அஃபோர்டபுளாக நாங்கள் உருவாக்குறோம். ஓகே, சிம்பிள் மெஷினரிஸ், அது மைக்ரோ ஃபேக்டரி மூலியமா ஆல் ஓவர் இந்தியா வி வாண்ட் டு ஸ்கேல் இட். ஸ்கேல் பண்ணி நாங்கள் திருப்பி அவங்களுக்கு சப்ளை பண்ணுறோம். அந்த மெஷின் வந்து பாட்டிலாக இருக்கிறத இந்த 3 காம்பனண்ட்டாக பிரிச்சிடும், 3 வேரியண்ட்டாக பிரித்து. கரெக்ட். அதை நீங்கள் வந்து பேக் பண்ணிட்டு நீங்கள் வந்து நாங்கள் பை பேக் பண்ணி திருப்பி நாங்கள் கஸ்டமருக்கு நாங்கள் லைக் மேனுஃபேக்சர் கிளாஸ் மேனுஃபேக்சருக்கு வி செல் இட் பேக். ஓகே, அது வந்து வேற ப்ராடக்டாக மாறும், லைக் இன்னொரு கிளாஸாக மாறும். கரெக்ட், இன்னொரு கிளாஸ்க்குரிய ரா மெட்டீரியல் அது திருப்பி போகுது. ஸோ இந்த சைக்கிள் வந்து இட்ஸ் an infinite loop. ஸோ ஒரு பாட்டில் வருது, யூஸ் பண்ணுறாங்க, உடைக்கிறாங்க, வேஸ்ட்டு, திருப்பி மேனுஃபேக்சருக்கு சப்ளை பண்ணுறோம், திருப்பி நியூ பாட்டில் வருது. எஸ், ஸோ திஸ் இஸ் வாட் வி பில்ட் ஆஸ் ஹோல் இன் பாட்டில். ஸோ இந்த சாண்டை பார்க்கும்போது சாண்ட்லேருந்து நிறைய நீங்கள் பண்ணலாம். இப்போ கோஸ்டல் ரெஸ்டரேஷன் மெயினாக, ஸோ பீச்லாம் வந்து எரோஷன் ஆகுது இல்லையா, ஸோ அந்த சாண்டை வந்து ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் சாண்ட் யூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் ஆல்ரெடி மேஜர்லி யூஸ்ட் இன் த குளோபல் ஏரியாஸ், யூஎஸ், யூரோப்லலாம். இதில் வந்து லைஃப் வந்து இட் வில் நாட் கெட் அஃபெக்டட். இதில் எந்த விதமான கெமிக்கல் காம்பனன்ட்ஸ்லாம் கிடையாதுனால அந்த பவளப்பாறைகள், சி லைஃப், சி ஈகோ சிஸ்டம் வந்து இட் கேன் ஒர்க் பெட்டர். ஸோ கோஸ்டல் ரெஸ்டரேஷனுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபைன் பவுடர்னு பார்க்கும்போது நாங்கள் சயின்டிஃபிக்காக பார்க்குறது என்னென்னா, இதிலிருந்து வி ஆர் ட்ரைங் டு எக்ஸ்ட்ராக்ட் சிலிக்காவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த சிலிக்கா வந்து 99% பியூரஸ்ட் ஃபார்மாக கொண்டு வந்து we use it to make battery grade materials for lithium ion batteries or semiconductorக்கு தேவையான ரா மெட்டீரியல் எங்களால் பண்ண முடியுமான்றதா எங்களோட அட்வான்ஸ்டு மெட்டீரியல் சயின்ஸ் ரிசர்ச். ஸோ இதெல்லாம் போகும்போது கேஷ் ஃப்ளோன்றது இட் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் flow coming into the organization. ஓகே, இப்போ சிலிகான் வேலின்னு பாருங்க, இதுலேயே இருக்கேன், அந்த வெப் சீரிஸ்லேயே இருக்கேன். ஸோ சிலிகான் மேனுஃபேக்சரிங் தான் இங்கே பித்திங்காக பேசிகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதோட கோர் காம்பனன்ட் சென்ஸ் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள். யூஸ்வலாக சிலிக்கா வந்து நேச்சுரலாக குவாட்ஸ்லேருந்து மைன் பண்ணுவாங்க. மைன் பண்ணி அதை வந்து நிறைய ப்ராசஸிங் பண்ணி தான் பியூரஸ்ட் ஃபார்மாக கொண்டு வருவாங்க. அதில் நிறைய த்ரெட் இருக்குது, ஹியூமனுக்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ அதில் ஒரு சின்ன டெக்னிக்கல் டேர்மாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்னா, நீங்கள் நேச்சுரலாக எடுக்கிறதுல வந்து இட்ஸ் சம்திங் கால் கிறிஸ்டலின் ஃபார்ம் ஆஃப் சிலிக்கான்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு சிலிகோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய லங் டிசீஸை கொடுக்கக்கூடிய ஒரு மேஜரான த்ரெட். பட் கிளாஸை வந்து நம்ம அதை மாற்றி ஹீட் பண்ணி ஒரு ப்ராடக்டாக மாற்றும் போது இட் பிகம் சம்திங் கால் அமார்ஃபஸ்ட் சிலிக்கா. ஸோ இந்த சிலிக்காவை நீங்கள் உடைக்கும் போது இட் டஸ் நாட் அஃபெக்ட் யுவர் ஹெல்த் பிகாஸ் த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ். ஸோ அதை வந்து நீங்கள் திருப்பி ஹேண்டில் பண்ணும்போது இட்ஸ் மோர் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டு ஹேண்டில், மச் ஈஸியர் டு ஸ்கேல். இது நம்ம டெய்லி வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஓகே ஓகே ஓகே, அதில் இன்க்ளூட் ஆகிறவங்களுக்கு வந்து வேற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். கரெக்ட், நேச்சர்லேருந்து ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஹெல்த் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதோட இதை வந்து நம்ம இதாக பண்ணும்போது லைக் என்ன சொல்றது, பாட்டில் இருந்து நம்ம ப்ராடக்டாக எடுக்கும் போது இட் பிகம்ஸ் மச் ஈஸியர், காஸ்ட் எஃபெக்டிவ், ஸ்கேலிங்கும் ரொம்ப பெருசாக பண்ண முடியும். ஓகே ஓகே, ஹியூமன் த்ரெட்டும் இல்லை அதில், ஹியூமன் த்ரெட்டும் இதுக்கு கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் ஹசார்டஸ் கெமிக்கலி, இட் இஸ் நாட் ஹசார்டஸ் டு எனிபடி. ஸோ இதுதான் விஷயம். ஸோ ஒரு நட்ஷல்ல பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பாட்டில் எடுக்கிறோம், ஒன்று டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டாக மாற்றி மேனுஃபேக்சரிங்க்கு சப்ளை பண்ணுறோம். அதுலேருந்து வர ஃபைனர் போர்ஷன் எடுத்து ஒன்று என்வாயர்மெண்ட்டுக்கு தேவையான நேச்சுரல் ரிசோர்ஸஸாக மாற்றுறோம். அப்படியும் இல்லைனா அதை ஃபைன் டஸ்ட்டாக மாற்றி கெமிக்கல் யூஸ் பண்ணி, அதாவது மெட்டீரியல் சயின்ஸ் மூலியமாக நாங்கள் வந்து கெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி சிலிக்காவை எடுத்து சிலிக்காவை ரா மெட்டீரியலாக வச்சு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸுக்கு தேவையான ரா மெட்டீரியலை நாங்கள் சப்ளை பண்ணுறோம். ஸோ வி ஆர் கம்ப்ளீட். ஸோ போத் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜி வந்து கலெக்ஷன் மட்டும் சப்ளை பண்ணோம், ப்ராடக்ட்ல மாற்றும் போது அடி வாங்கும். சயின்ஸை வச்சு ப்ராடக்டை பில்ட் பண்ணும்போது மார்க்கெட் இஸ் பிகமிங் ஸ்ட்ராங்கர். ஸோ இந்த சர்க்குலர் எக்கானமி இன்னும் எஃபிஷியண்டாக எங்களால் ஹேண்டில், வேஸ்ட்டில் ஜீரோ வேஸ்ட் இல்லாமல் பண்ணுறது தான் எங்களோட மெயின் கோல். ஓகே, சர்க்குலர் எக்கானமியை அந்த வேஸ்ட்டில் மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த சைக்கிள்லையும் சப்ளை சைக்கிள்லையுமே ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க. இதில் எந்த ஒரு ப்ராசஸ்லையும் வேஸ்ட் இல்லாமல் அந்த வேஸ்ட்டையும் ப்ராப்பராக மெட்டீரியல்குள்ளேயே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் எங்களோட கோர் ஐடியா அண்ட் கோர் வேல்யூ டு ஹேண்டில். இப்போ கிளாஸை மட்டும் வி ஆர் ஃபோக்கஸிங், அதுலேயும் லிக்கர் பாட்டில் ப்ரிசைஸ்டாக பண்ணுறோம். ஆஸ் வி கீப் growing and scaling we might look in the other niche waste. ஸோ எல்லா வேஸ்ட்டும் இல்லாமல் இந்த வேஸ்ட்டுக்கு வேறு வழி இல்லை, எங்களால் ப்ராப்பராக ரிஃபைன் பண்ண முடியலன்னு சொல்கிற இடத்த எடுத்து எய்தர் வீல் ட்ரை டு சால்வ் இட் யூசிங் டெக்னாலஜி ஆர் வீல் அண்டர்ஸ்டாண்ட் த மெட்டீரியல் யூசிங் மெட்டீரியல் சயின்ஸ் டு சால்வ் அண்ட் மேக் அ பெட்டர் ப்ராடக்ட் ஆர்டர். ஓகே ஓகே, ஃபியூச்சரில் கிளாஸை தாண்டி இருக்க ப்ராப்ளம் ஒன்று
பண்ணணும்னா சால்வ் பண்ணுவீங்க. எஸ், இதனால தான் நான் எப்பயுமே என்னோட கோட் லைனாக நான் வச்சிருக்கிறது வந்து ரீஇன்வென்ட், ரிஃபார்ம், ரீயூஸ். ரீசைக்கிள்ன்ற விஷயத்துக்கே நாங்கள் வரல. ஒரு இல்லாத ஒர்க் ஆகாத ப்ராசஸை வி ஹேவ் டு ரீஇன்வென்ட். எல்லா டைமும் ரீஇன்வென்ஷன் தேவையில்லை. ஃபெயில்ட் ஃபேஸில் இருக்கும்போது வி ஆர் ரீஇன்வென்டிங் இட். ரிஃபார்ம் பண்ணுறது வந்து வி ஆர் மேக்கிங் இட் மோர் ரீயூசபிளுக்கு தேவையான ஒரு ப்ரொசீஜர் அண்ட் தென் வி ஆர் ரீயூசிங் இட் அகேன். ஸோ இந்த சிஸ்டம் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் கம்ப்ளீட். ரீசைக்கிள் பண்ணுறதுன்றது இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் வேஸ்ட் இன்டு சம்திங் வேல்யூபிள். பட் அதுக்கான மார்க்கெட் இல்லைன்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணியும் வேஸ்ட். ஆமாம். ஸோ அதை அஃபோர்ட் பண்ணுற மார்க்கெட் இல்லைன்னா கஷ்டம். இப்போ இந்த நிறைய இந்த MLP பிளாஸ்டிக்ஸ், மல்டிலேயர் பிளாஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. இப்போ ஐ திங்க் தெர் இஸ் அ ஸ்டார்ட் அப் விச் ஒர்க்ஸ் ஆன் சிப்ஸ் பேக்கெட்லாம் எடுத்து சன் கிளாஸஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு யூஸ் கேஸ் இருந்தால் தான் தட் இஸ் ப்ரொடக்டிவ். பட் இல்லைனா நீங்கள் என்ன தான் ஷெட் பண்ணாலும், என்ன தான் கம்ப்ரெஸ் பண்ணாலும், பைண்ட் பண்ணாலும் இட் இஸ் ஸ்டில் அ வேஸ்ட். ஸோ அதை நாங்கள் வந்து இன்னும் டெக்னாலஜியில் சால்வ் பண்ணுறோம். டெக்னாலஜி முடியலன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணி அதை மெட்டீரியலை பிரேக் டவுன் பண்ணி சயின்ஸ் மூலிமா we are trying to solve the problem. So this is what we are in a nutshell together. Fine. So yeah. மாதிரி இது முக்கியமாக சொல்லிக்கணும். நம்ம இப்போ சர்க்குலர் எக்கானமின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம், சஸ்டைனபிலிட்டின்னு யூஸ் பண்ணுவோம், ரீயூஸ் இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பற்றி செகண்ட் சீசனில் ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம விஷ்ணுவோட பண்ண எபிசோடில் இன்டெப்த்தாக பேசியிருக்கோம். சர்க்குலர் எக்கானமினா என்ன, ஏன்னா இந்த பாட்காஸ்ட்டில் பேசுகிற நிறைய விஷயங்கள் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள், நிறைய விஷயம் அதில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த பாட்காஸ்ட்டுக்கு முன்னாடி அந்த பாட்காஸ்ட் பார்த்தா கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், அதோட தம்ப்நெயிலுமே இதில் வைக்கிறேன். ஸோ அதில் சர்க்குலர் எக்கானமினா என்ன, இந்த ஈகோசிஸ்டம் மொத்தமாக எப்படி வேலை பண்ணுதுன்னு பேசியிருப்போம். அதில் மிஸ் பண்ணது கிளாஸ் தான் ப்ரோ. கரெக்ட். ஏன்னா நான் அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அந்த ஆர்டிக்கல் படித்தோன்னே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்போது விஷ்ணு சர்க்கிளெக்ஸ் விஷ்ணு அவங்கள ரீச் அவுட் பண்ணியிருந்தேன். அதுக்காக நான் அந்த ஆர்டிக்கல்லையும் சரி இல்லை அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போதும் சரி கிளாஸ்ன்னு ஒரு டேர்ம் வரவே இல்லை. அந்த பாட்காஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பற்றி கேட்டிருப்பேன், MLP பற்றி கூட பேசியிருப்போம். ஏன்னா MLP பற்றி மேக்ஸிமம் யாருமே பேச மாட்டாங்க. பாட்டில்ஸ் பற்றின்னு உங்கள் ஈகோசிஸ்டமில் இருக்குமா இருக்கும். பொதுவாக MLP நம்ம கண்டுக்கவே மாட்டோம், ஏன்னா அதுக்கு மேலே ஒரு ஸ்பாட் லைட் படவே படாது. ஏன்னா அதான் ரொம்ப பெரிய பொல்யூட்டன்ட். ஆனால் நம்ம வந்து அதை பற்றி பேசுறது இல்லை பெருசாக. ஆனால் ஆர்டிக்கல்லையும் சரி ப்ரோ, நான் ரிசர்ச் பண்ணும்போது சரி கிளாஸ் பற்றி பேசவே இல்லை. உங்கள்கிட்ட ஃபஸ்ட் டைம் பேசும்போது க்யூரியஸாக இருந்துச்சு, நம்ம எப்படி இதை மிஸ் பண்ணோம், ஏன் யாருமே அதை பற்றி பேச மாட்டாங்கன்னு. ஸோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. எதனால ஆர்டிகல்ஸ்லையும் சரி மற்றபடியும் கிளாஸ் பற்றி அதில் எதுலையுமே மென்ஷன் பண்ணல? பிகாஸ் கிளாஸ் இஸ் அ வெரி சஸ்டைனபிள் ப்ராடக்ட். பேக்கேஜிங்லே பிளாஸ்டிக், அலுமினியம் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது கிளாஸ் இஸ் ஒன் ஆஃப் அ வெரி நேச்சுரல் ரா மெட்டீரியல் தட் யூ கெட் ஃப்ரம் தி எர்த், சிலிக்கா. ஸோ அந்த சிலிக்கால இருந்து தான் we are trying to convert other raw materials added to it to make a new bottle. So by nature it is a very sustainable product. ஸோ அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு சிங்கிள் யூஸ் ஸ்ட்ரீமில் பார்க்கும்போது கிளாஸோட கார்பன் இம்பேக்ட், carbon emission impact பார்க்கும்போது when you compare to a plastic or an aluminum can, it becomes almost 200% higher than that. ஏன்னா அதோட வெயிட் ஜாஸ்தி. ஸோ அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான காஸ்ட், அதுக்கான மைனிங்க்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல் விச் இஸ் யோர் இண்டஸ்ட்ரியல் சிலிக்கா சாண்ட், இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல போட்டு வாஷ் பண்ணி அதுக்கான ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் இதெல்லாம் பண்ணி ஒரு பாட்டில் வெளியே வருதுன்றதை யாரும் பெருசாக யோசிக்கிறது இல்லை. ஓகே. ஸோ கிளாஸ் ஒரு பீரியட் வரைக்கும் இட் வாஸ் அ வெரி சஸ்டைனபிள் ரீயூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக தான் இருந்துச்சு. இப்போவும் அதுக்கான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. பட் எங்கே மிஸ் ஆச்சுன்னா இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாரும் யோசிக்கல. ஓகே ப்ரோ. அந்த இதை பிரேக் டவுன் பண்ணுங்க. சிலிக்காங்கிறது ஒரு மெட்டீரியல், கரெக்ட், ரா மெட்டீரியல். லைம்ஸ்டோன். ஸோ இதுதான் வந்து மெயினாக ஆட் பண்ணி உங்களுக்கு பாட்டில்ஸ் மேக் பண்றாங்க. ஒரு ரெண்டுமே சஸ்டைனபிளான ப்ராடக்ட். எஸ். ஸோ இட்ஸ் அ நேச்சுரல் மினரல் எடுத்து தான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து எந்த விதமான ஒரு கண்டாமினேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பெருசா கிடையாது. அண்ட் மோர் ஓவர் கிளாஸ் இஸ் சம்திங் விச் இஸ் 100% ரீயூசபிள். நீங்க ஒரு பாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி இன்ஃபினிட்டா நீங்க ரீசைக்கிள் பண்ணலாம். விஷ்ணு அவர் பேசும்போது கூட சொல்லியிருப்பாரு, அயன் இந்த மாதிரி விஷயங்கள், அலுமினியம்லாம் இன்ஃபினிட்டா ரீசைக்கிள் பண்ணலாம். பட் பிளாஸ்டிக் ஹாஸ் அ லிமிடேஷன். பட் கிளாஸ்ல எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம டெய்லி ஒரு பாட்டிலை பார்க்காத டே கிடையாது. Somewhere the other we are seeing glass a part of our life. அதுக்கான ஒரு what happens after the story behind glass nobody knows. இப்போ பிளாஸ்டிக் நான் சொன்ன எல்லாருக்கும் தெரியும், பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு ஒரு டிஷர்ட் வேர் பண்றாங்க, பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணி பண்றாங்கன்ற ஒரு பெரிய பிராண்ட் கிரியேட் ஆயிருக்கு, ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு. பட் இம்பாக்ட்ன்றது இட்ஸ் ஸ்டில் ஹியூஜ். ஸோ ஒரு பீரியட்ல விஷ்ணு அவரும் சொல்லியிருப்பாரு, எல்லாருமே வந்து கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க பேக்கேஜிங்க்கு. நம்ம ஆவன் மில்க் இதெல்லாமே நம்மளோட சின்ன வயசுல ஹார்லிக்ஸ் பாட்டில் எல்லாமே வந்து எல்லா பிராண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஃபேமஸ் பிராண்ட்ஸ் எல்லாருமே வந்து தே வுட் ஹவ் யூஸ் கிளாஸ். பட் இப்போ இருக்கிற விஷயம் என்னன்னா வெயிட். ஸோ அதை எடுத்து கேரி பண்ண முடியாது, உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? அந்த ரீவேல்யூ ஃபார் த பாட்டிலை வந்து சரியா கொடுக்காததுனால இவென்ச்சுவலி தட் ஸ்டார்டட்
depleting from the market. ஓகே, அதனால மார்க்கெட்லேருந்து வெளியே போகுது. ஸோ அதுதான் மேஜரான விஷயம். இதை தாண்டி ஏன் இன்னும் ரொம்ப சஸ்டெயின் ஆகுதுன்னா certain products, especially ஒரு liquor productsக்கு வந்து it has certain chemical reaction when it has been added to a plastic. ஸோ அதுவால வந்து அதோட நேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாதனால glass becomes the most sustainable feel for the raw material that has been added to it. இன்னொரு விதத்தில் இட்ஸ் a premium feel. ஸோ கிளாஸோட அந்த ஒரு சியர்ஸ் சொல்கிற ஃபேக்டராக இருக்கட்டும், அந்த பாட்டிலை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இட் கிவ்ஸ் த ப்ரீமியம் ஃபீல் ஃபார் அ கஸ்டமர். ஸோ வேல்யூ இருக்கும். எஸ். ஸோ கிளாஸ் இஸ் அ மோர் ப்ரீமியம் சஸ்டைனபிள் பேக்கேஜிங் மாடல். ஸோ இதுதான் வந்து கிளாஸோட பெரிய ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஏன்னா எல்லாரும் அந்த நல்லதை மட்டும் பார்க்கும்போது இது நல்லது தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸோட இருக்காங்களே ஒழிய இதனால ஏதாவது இம்பாக்ட் ஆகுதா? ஒரு பீரியட்ல வந்து நிறைய பேர் இந்த பழைய இரும்பு கடைக்காரங்க இவங்க எல்லாம் வீட்டுல வந்து பேப்பர் இதெல்லாம் வாங்கும்போது கிளாஸை காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இப்ப கேட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாட்டில் நான் கொடுக்கறனால யாரும் வாங்க மாட்டாங்க. ஆக்சுவலி நான் ஊர்ல இருந்தேன், நான் கன்னியாகுமரியில ஒரு கிராமத்துல இருந்த சோழபுரம்னு. அங்க எப்படின்னா நிறைய பேர் குடிப்பாங்க ஆப்வியஸா. அந்த பாட்டிலில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு இது இருக்கும், ஒரு பை மாதிரி வச்சு சேர்த்து வச்சுப்போம். ஐஸ் கடர் எப்படின்னா ஒரு குவார்டர் பாட்டில் கொடுத்து ஐஸ் தருவார். ஸோ நாங்கள் அதை வந்து இது மாதிரியே ரிச்சுவல் மாதிரியே பண்ணிட்டு இருந்தோம். நிறைய சேர்த்து வச்சுப்போம். அதுலேயும் அவர் சொல்லுவார், ஒட்கா பாட்டில்லாம் காசு தர மாட்டேன், ஒயிட்டாக இருக்கும். அந்த ஒயிட் பியூர் ஒயிட் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் ஒரு ஒயிட்டாக இருக்கு, ஃப்ராஸ்டர்ஸ் அது மாதிரி இருந்தால் காசு தர மாட்டார். அது எல்லாத்துக்கு தான் காசு தருவார். நாங்கள் என்ன பண்ணுவோம், வீக்கெண்ட்ஸ் ஆனால் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு சம்மர் ஹாலிடேஸில் தான் எங்களோட என்டர்டெயின்மெண்ட் ஃப்ரீ ஐஸ் வாங்கி குடிக்கிறது தான் வேலையாக. கண்டிப்பாக. சரி, அந்த ஒரு ஈகோ சிஸ்டமே இப்போ அழிஞ்சு போச்சு. ஏன்னா அதுக்கான சரியான சப்ளை செயின் கிடையாது. கிளாஸில் ஒரு பெரிய த்ரெட்டே வந்து சப்ளை செயின் தான். இட்ஸ் நாட் த கான்செப்ட். யாருக்கும் தெரியாத ஒரு வேல்யூ கிடையாது. கிளாஸ்னால எவ்வளோ பெனிஃபிட்னு தெரியாத இண்டஸ்ட்ரி கிடையாது. இது ஏன் யாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாதுக்கு ஒரே காரணம்னா ஒன்லி சப்ளை செயின். ஒரு கன்சியூமருக்கு ஒரு மேனுஃபேக்சர் கிட்டேருந்து ஒரு ப்ராடக்ட் வரும்போது ஹார்ட்லி ஒரு 10 to 15 minutes to half an hour to 1 hour அது வந்து ஒரு வேஸ்ட். இப்போ நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற லிக்கர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டிலோட வேஸ்ட் வந்து அதிகபட்சம் 5 minutes, 10 minutes, 15 minutes, 30 minutes ஒரு பாட்டிலோட கன்சப்ஷன் வந்து இட் பிகம்ஸ் அ வேஸ்ட். அந்த வேஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அதோட லைஃப் சைக்கிள் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அகெயின் ஒரு வேஸ்ட்டுக்கு போகுது, அங்கேருந்து ஒருத்தவங்க எடுக்கிறாங்க. இதோட ப்ராசஸ் ஃப்ளோ நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். வென் we did our market research என்னென்னா, ஒரு பார் wherever it is ஒருத்தவங்க குடிச்சிட்டு வேஸ்ட்டாக போட்டு பாட்டில் அங்கே தூக்கி போட்டு போயிறாங்கன்னா, there are people who goes to the field to pick that bottle. ஸோ rack pickers இந்த மாதிரி நிறைய communities are living behind value for life. ஸோ அவங்க இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு பழைய இரும்பு கடைக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கிலோ 2 ரூபா 3 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 கிலோ 50 கிலோ அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணுறாங்க. அவங்க இன்னொரு பெரிய வெண்டர் கிட்ட கால் பண்ணி என்கிட்ட ஸ்டாக் இருக்குது அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து ஒரு ரூபாயோ 50 காசு ப்ராஃபிட்டுக்கு தே வில் பை. ஸோ இவங்களுக்கு தே வில் கெட் தட் ப்ராஃபிட் ஆஃப் 1 ரூபி or 50 பைஸ்க்காக தே வில் செல் இட் டு தட் பர்சன். அந்த பர்சன் இந்த மாதிரி ஒரு 10 பேர்லேருந்து 30 பேர் 40 பேர் இருக்கும். ஸோ he will collect it. Then he goes to another big vendor. So who will collect around like எனக்கு ஒரு டன் அப்படின்னு ஒரு டிரான்சாக்ஷனில் பார்க்கும்போது it will be around 25 tons minimum. அந்த ஒரு வால்யூமில் வாங்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு இது எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டு they will sell it off to him. He will buy all of that in bulk volume and directly send it to the manufacturer. ஸோ இந்த 3-4 சைக்கிள் தாண்டி போகும்போது காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா 3 ரூபாயில் ஆரம்பிக்கிற ஒரு கிளாஸோட வேல்யூ it ends up somewhere around 8 to 9 rupees. sometime landing cost ஓட சேர்த்து 10 rupees வரைக்கும் ஆகுது ஒரு மேனுஃபேக்சருக்கு. ஸோ மேனுஃபேக்சர் அதுக்கப்புறம் அதை எடுத்து he has to put into a system, அதை திருப்பி ரீசைக்கிள் பண்ணி அதுலேருந்து செக்ரிகேஷன், அலுமினியம் அண்ட் லேபிள்ஸ் இதெல்லாத்தையும் ரிமூவ், கேப்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கல்லட்ஸாக மாற்றுவாங்க. ஸோ த டேர்ம் கல்லட்ஸ் வந்து இப்போ நீங்கள் பிளாஸ்டிக்கை நீங்கள் இது ஃபைனாக ஷ்ரெட் பண்ணும்போது they call it pellets. ஸோ அந்த ஃப்ளேக்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளேக்ஸை வந்து நீங்கள் மெல்ட் பண்ணி தனித்தனியாக சின்ன சின்ன சிப்ஸ் மாதிரி பண்ணும்போது they call it pellets. கிளாஸை உடைக்கும் போது ஒரு சர்டன் சைஸ்க்கு கீழே சிப்ஸ் மாதிரி உடைக்கும் போது they call it cullets. ஸோ இந்த கல்லட்ஸ் தான் வந்து திருப்பி they use in the furnace to remelt in making new bottles. ஓகே, அதுலேருந்து லைம்ஸ்டோனை தனியாக எடுத்துருவாங்களா? இதில் எதுவுமே தனியாக பிரிக்கிறதே கிடையாது. ஸோ ப்ராசஸ் என்னன்னா, ஆல்ரெடி ரா மெட்டீரியல் ஆட் பண்ணுவாங்க. அந்த ரா மெட்டீரியலோட ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து இந்த கல்லட்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ கலர் செக்ரிகேஷன் ரொம்ப முக்கியம் இதுக்கு. ஸோ நீங்கள் க்ரீன் யோர் நார்மல் கலர், ஒயிட்டு, அப்புறம் ப்ரௌன் கலர். ஸோ இது 3 தான் வந்து இண்டஸ்ட்ரியில் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபர்னஸில் போட முடியாது when you're producing a white batch. ஸோ
அந்த ஒயிட் மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ க்ரீனில் வந்து நீங்கள் ஒயிட் ஆட் பண்ணலாம். ஸோ யூ கேன் டூ தட் கலர் நியூட்ரலைசேஷன், பட் கலர்ஸ் கேன் நாட் பி மிக்ஸ்ட். ஏன்னா ஒவ்வொருத்தோட கலரோட கெமிக்கல் காம்போசிஷன் மாறும், அதோட மெல்டிங் பாயிண்ட் மாறும். ஸோ when you make a new bottle நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் in manufacturing perspective. So people always prefer it to be color segregated. ஓகே. அந்த கலர் எப்படி ப்ரோ ஆட் பண்றாங்க ஆக்சுவலி? நார்மல் கெமிக்கல்ஸ் தான். ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற மினரல்ஸ் மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் there are certain type of minerals which has been added to it. அந்த மினரலுக்கு அந்த ப்ரப்போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த பேட்சுக்கு இட்ஸ் a complete automated process. ஸோ அந்த லெவலில் அவங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் நார்மல் சிலிக்கா சாண்ட் வந்து இத்தனை % இருக்கும், இதில் வந்து இத்தனை % இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு they will have a ratio. ஸோ அந்த ரேஷியோவை நீங்கள் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவுட்புட் வந்து இந்த கலரில் இந்த ஹீட் டெம்பரேச்சரில் வந்து மெல்ட் ஆகி உங்களுக்கு கிளாஸாக வெளியே வந்துடும். ஸோ திஸ் இஸ் த நார்மல் ப்ராசஸ் தட் யூஸ்வலி ஹேப்பன்ஸ். இப்போ எங்களோட சிஸ்டமில் இதில் பார்க்கும்போது வை we were very surprised is that யூஸ்வலாக இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பொருள் 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அட்லீஸ்ட் 1 ரூபா 2 ரூபா லாபத்துக்காவது நீங்கள் விற்கணும்னு பார்ப்பீங்க. ஸோ அந்த விற்கணும்னு பார்க்கும்போது 2 விஷயம் நடக்கும். ஒன்று வாங்கி ட்ரேட் பண்ணுவோம், இல்லைனா வேல்யூ ஆட் பண்ணி இன்னும் காஸ்ட் ஜாஸ்தியாக பார்ப்போம். ஸோ ஒரு பிஸ்னஸ் மாடலில் யூஸ்வலாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரூட் வாங்குறீங்க, ஒரு பனானா வாங்குறீங்க அப்படின்னா, லெட்ஸ் சே யூ வாண்ட் டு ஸ்டார்ட் சம் பிஸ்னஸ் அவுட் ஆஃப் இட். நீங்கள் அதே பனானாவை வாங்கி you sell it for another cost with ஒரு சின்ன ப்ராஃபிட் மார்ஜின் பண்ணும்போது it becomes a traditional business. இப்போ அதே வந்து ஒரு சின்ன ஜூஸ் ஷாப்பாக மாற்றி அதில் சின்ன சின்ன அடிஷனல் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி, இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரூட்டை நீங்கள் வந்து 5 ரூபா 6 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அதை நீங்கள் மில்க் ஷேக் மாதிரி மாற்றி செல் பண்ணும்போது you can sell it to 40-50 rupees. So same process with a little bit addition to it, you are increasing the overall value for the product 10 times, 20 times, sometimes 100 times more than what the raw material cost is. So இந்த வேல்யூ அடிஷன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்ட்ரீம் in a business and an entrepreneur perspective. So அப்படி பார்க்கும்போது கிளாஸுக்கு வந்து எந்த வேல்யூ அடிஷனுமே நடக்கல. ஸோ மேனுஃபேக்சருக்கு போகும்போது ஒரு குப்பை இன்னும் மோசமான நிலைமையில உடஞ்சி மிக்ஸ் ஆகி எல்லா பாட்டில்ஸையும் நொறுங்கி போய் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் சைட்டுக்கே போகுது. ஸோ அந்த இதுல இருந்து தே ஹாவ் டு புட் இட் டு தேர் மெஷினரிஸ். அதை என்னதான் வந்து ஆட்டோமேட் பண்ணணும்னு நினைச்சாலும் மேனுவல் இன்டர்வென்ஷன் இஸ் குவைட் ஹையர். இப்போ பிளாஸ்டிக்ல வந்து ஓவர் ப்ராசஸ் பண்ணி போகும் ப்ரோ. லைக் க்ரஷ் பண்ணி கொடுத்தா ஒரு ரேட் இருக்கும், ஷ்ரெட் பண்ணி கொடுத்தா ஒரு ரேட் இருக்கும். ஸோ ஆனால் இங்கே அப்படி இல்லை. கிளாஸ் வந்து கிளாஸாக தான் போய் அவங்க கையிலையும் சேருது. கலர்ட் மார்க்கெட் இருக்கு. இப்போ ஃபிரோசாபாத்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கிளாஸ் சிட்டி அவங்க தான். ஸோ they do a lot of glass based products, பேங்கிள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த கலர்ட்ன்ற விஷயம் இட் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் த மார்க்கெட். ஒரு ஸ்மாலர் போர்ஷனில் பண்ணுறாங்க. பட் நான் சொல்ல ரெடி டு ஃபர்னஸ் அப்படின்ற ப்ராடக்ட் யாரும் பண்ணலை. ஓகே. டேரெக்டாக அங்கே போச்சுன்னா அவங்க ஃபர்னஸ்லேருந்து அவங்க ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஒரு மேனுஃபேக்சர் யூ டோன்ட் ஹேவ் டு வேல்யூ ஆட் எனிதிங் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு பில்ட் அஸ் அ சிஸ்டம். சி லெட்ஸ் சே எனி மேனுஃபேக்சர், லெட்ஸ் சே யூ வாண்ட் டு மேனுஃபேக்சர் பிஸ்கெட்ஸ். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கான ரா மெட்டீரியல் ஒவ்வொரு இடத்துல ஒரு ஃப்ளார் வாங்குவீங்க, அதுக்கான சுகர், அதுக்கான எக், இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வாங்குவீங்க. இப்போ ஃப்ளார் வாங்குற இடத்துல உங்களுக்கு வந்து நான் வெறும் கோதுமையாக தரேன் அப்படின்னா நீங்கள் அதில் இருந்து யூ ஹேவ் டு செப்பரேட் இட். நீங்கள் அந்த கோதுமையை வந்து மைதாவாக மாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும் போது இட் இஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ் ஃபார் யூ. பட் இஃப் ஐ டைரக்ட்லி கிவ் யூ ஆஸ் அ மைதா ஆர் அ வீட், இட்ஸ் மச் ஈஸியர் ஃபார் யூ. ஸோ இந்த ப்ராசஸை தான் வி ஆர் ட்ரைங் டு சிம்பிளிஃபை ஃபார் அ பிக் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. ஸோ பேசிக்லி வி ஆர் மோர் இன்டு அ B2B பிஸ்னஸ் மாடல் ராதர் தான B2C. ஸோ இதை வந்து வேல்யூ ஆட் பண்ணும்போது மேனுஃபேக்சர்ஸ் பிகம் மோர் எஃபெக்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ் இன் ஸ்கேலிங். ஓகே. இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா கலர்ஸோட யூட்டிலைசேஷன் இந்த ஃபர்னஸில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 80-90% வரைக்கும் தே ஆர் புஷிங் டு மேக்ஸிமம் யூசேஜ் ஆஃப் கலர்ஸ். பட் இந்தியாவில் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 20%, 30%, ஒரு சில பேர் 50-60% யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இட்ஸ் வெரி ஃப்ளக்சுவேட்டிங், இட்ஸ் நாட் கன்சிஸ்டன்ட். ஸோ அவங்களால இதுக்கான சோர்ஸை ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டர்லேருந்து அப்டெயின் பண்ண முடியாததான் பெரிய பிரச்சனை. ஓகே ப்ரோ. இதை பிரேக் டவுன் பண்ணணும்னா அந்த கல்லட்ஸுங்கிறது ஷெட் பண்ணி அந்த பொடியை லைக் ரெடி டு ஃபர்னஸ் ஆன மாதிரி 10 mm 12 mm சைஸ். யூ cannot give it as a sand or a dust. ஸோ அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சைஸ் வந்து 20 mm or 10 mm is a preferred size in the market. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க அடுத்த ப்ராசஸ் கேரி ஆன் பண்ணதுக்கு இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் இப்போ அந்த கலர்ட் யூட்டிலைசேஷனே கம்மியாக இருக்குங்கிறீங்க. கல்லட்டோட யூட்டிலைசேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அந்த ப்ராப்ளம் இப்போ எப்படின்னா டேரெக்டாக சிலிக்காவே அவங்க வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. சிலிக்காவோட காஸ்ட் ஜாஸ்தி. பாட்டில்ஸாக வாங்கி அவங்களோட ஃபேக்ட்ரியில் போட்டுட்டு தே ஆர் ப்ராசஸிங் இட் இன்டு கலர்ஸ். இதில் எங்கே டிஸ்அட்வான்டேஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லட்டோட காஸ்ட் ஏன் ரொம்ப இன்க்ரீஸ்டாக இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் இந்தியா மார்ட் இந்த மாதிரி நிறைய இடத்துல தேடி பார்க்கும்போது பாட்டிலோட ரேட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா they will give you somewhere around 8,000 rupees a ton. இதே வந்து உடச்சு கல்லட்டா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா it might go somewhere around 30-40 rupees அளவுக்கு they are selling it for a cost. The whole reason behind is the technology is very very primitive in India. Okay. அதை
ஃபுல் பாட்டில் இதாக மாற்றுறது. எஸ், இட்ஸ் நாட் அ வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். பட் இதில் பிரச்சனை என்னென்னா சோர்ஸ் செக்ரிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வென் யூ ப்ரொக்யூர் த பாட்டில் நீங்கள் என்ன கண்டிஷனில் வாங்குறீங்க. இப்போ பிளாஸ்டிக் இந்த மாதிரி மிச்ச ரீசைக்கிளபிள் மெட்டீரியலோட அட்வான்டேஜ் என்னென்னா ஹியூமன் ஹேண்டலிங் இஸ் நாட் தட் த்ரெட்ஃபுல் until unless it has some level of a contaminant இருக்கும் போது தான் வந்து it becomes hazardous. பட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் உடஞ்சிருச்சுன்னா இட்ஸ் a threat. ஹேண்டில் பண்ணுறதே த்ரெட். எஸ், இந்த ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணணும், இல்லை நீங்கள் இது பண்ணும்போது இருந்துச்சுன்னா ஈஸியாக கையை கிழிச்சிரும், காலை குத்திரும், இந்த மாதிரி த்ரெட் நிறைய இருக்கு. பட் ஆஸ் அ ப்ராடக்ட் இட் இஸ் நாட் த்ரெட்ஃபுல். பிளாஸ்டிக் மாதிரியோ டாக்ஸிக் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து அந்த மெட்டீரியலோட ப்ரிஃபர்ட் ஷேப் இஸ் யுவர் த்ரெட். நல்லா இருந்துச்சுன்னா சேஃப், உடஞ்சிருச்சுன்னா இஃப் யூ டோன்ட் ஹேண்டில் எல்லாரும் இந்த பாக்ஸ் பேக்கிங்லாம் போடுவாங்க, கிளாஸ் ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு போடுற மாதிரி த சேம் திங் கம்ஸ் ஃபார் அஸ் அஸ் வெல். யூ ஹேவ் டு ஹேண்டில் வித் கேர். ஸோ அது மிஸ் ஆயிடுச்சுன்னா இட் பிகம்ஸ் அ த்ரெட் ஃபார் யூ. இதுதான் வந்து மெயின் ப்ராப்ளம். இந்த டெக்னாலஜியை சால்வ் பண்ணுறது தான் எங்களோட கோர் வேல்யூவாக நாங்கள் வரோம். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு பி அ ரீசைக்கிளர். பிகாஸ் ரீசைக்ளிங் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எங்களோட பாயிண்ட்ல நாங்கள் when we started drawing the pipeline, இந்த ஒவ்வொரு விஷயமா என்ன பண்ணலான்னு போகும்போது we went to the top level இருந்து எங்களோட என்டையர் பிஸ்னஸ் மாடல் நாங்கள் எப்படி பில்ட் பண்ணோம்னா we did a reverse engineering process. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ஐடியேட் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரும்போது எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ் காமனாக என்ன பண்ண போகிறீங்க, நாங்கள் கிளாஸை வச்சு கிளாஸ் என்ன கிளாஸ் லிக்கர் பாட்டில் பொறுக்க போகிறீங்களா, இதை வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, இல்லை நாங்கள் டெக் பண்ண போகிறோம். உங்களுக்கு தான் டெக் தெரிஞ்சால் நீங்கள் வேறு ஏதாவது இப்போ இந்த ஃபுட் ஆப் மாதிரி ஆரம்பிக்கலாம், இல்லை சாஸ் ஆரம்பிக்கலாம், வேறு ஏதாவது நீங்கள் பண்ணலாம். யூ ஒர்க் இன் பிக் கார்பரேட்ஸ், லைக் வை டு யூ வாண்ட் டு டூ சம்திங் ஹியர், வாட் இஸ் தேர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நிறைய பேர் வச்சாங்க. அண்ட் ஒரு லெவலுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஆஸ் அ டீம் we started going further through thought level to see what and all if we do we will fail. சரி, இது பண்ணால் இது ஃபெயிலியர். ஸோ இந்த மார்க்கெட்டுக்கு இந்த ப்ராடக்ட் இந்த ப்ரைஸிங்கில் கொடுத்தா நம்ம ஃபெயில். ஸோ அது எல்லாத்தையும் விஷுவலாக ஒரு மைண்ட் மேப் மாதிரி நாங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த டெட் எண்ட் இப்போ வந்து கம்பெனி வில் பி அ ஃப்ளாப். இந்த ஐடியாவை எடுத்து பண்ணால் எல்லாரும் முடிஞ்சிச்சுன்ற ஸ்டேஜில் இருந்து now let's rebuild what to do to become successful. ஸோ அந்த தாட் ப்ராசஸில் திருப்பி we started building the idea. ஸோ இது பண்ணால் ஃபெயில் ஆகும், அப்போ இது பண்ணாமல் எப்படி இதை பெட்டராக பண்ணலாம், அப்படி ஒவ்வொரு விஷயமா வரும்போது தான் ஃபைனலாக we understood இது வந்து ஒரு இன்டிகிரேட்டட் ப்ராசஸ். அதாவது there is this term called vertical implementation. ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு vertical implementation is very very important. ஒரு குட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா let's say you wanted to start a small cafe and இங்கே நீங்கள் சென்னையில் you are very successful. You wanted to start let's say a quick service restaurant. ஸோ அதுக்கு தேவையான பர்கருக்கான மீட்டு பன்ஸ் இதெல்லாமே நீங்கள் லோக்கலாக ப்ரொக்யூர் பண்ணுறீங்க. உங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, டேஸ்ட் இஸ் very nice, your milkshakes and your teas and all of that is working fine. Now let's say you want to scale from Chennai. Let's say that you wanted to go to another state in Tamil Nadu. Probably you'll be good, but challenge enna operations இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். But if I want you to go for a different state, that's where the problem comes. இப்போ இங்க யூஸ் பண்ற local milk quality taste is very different from what you get in Bangalore, what you get in up north. So டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ராடக்ட் மாறும், மீட்டோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கன்சிஸ்டன்சி மாறும். ஸோ இது வரும்போது உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கேல் பண்ண முடியுமானா இட் பிகம்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஸோ பிக் கார்பரேட்ஸ் வாட் தே டூ இஸ் அவங்களோட எல்லா ப்ரொக்யூர்மெண்ட்டும் வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெயின் ஆஃப் சப்ளை செயினில் இருக்கும். தோ தே ஆர் ஃபேன்சி QSR ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் அவன் வந்து லோக்கல் மார்க்கெட்டில் வந்து he does not procure anything. ஸோ அதுதான் வெர்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன். உங்களுக்கு மீட் வேணும்னா he will have indirect resource to influence a meat market to supply to him no matter என்ன நடந்தாலும். ஸோ மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ஆகுது, என்ன பண்ணாலும் அவன் அதே ப்ரைஸுக்கு தான் விற்பான். ஸோ நம்ம ஆரம்பிச்சாலும் நமக்கு கட்டுப்படி ஆகாது. ஸோ இப்போ இந்த கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட்டோட விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. லைக் it went very high. ஸோ நம்மளால வாங்கவே முடியல. பட் ஆனால் அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்காது பிகாஸ் he has arranged his business flow in that way. ஸோ இந்த vertical implementation and integration தான் நாங்கள் வந்து ஒரு கோர் வேல்யூவாக வந்து we wanted to bring in for glass. ஸோ end to end ப்ராசஸை எப்படி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறது, நாட் கண்ட்ரோலிங், ஆப்டிமைசிங் இட் ஸோ தட் த இண்டஸ்ட்ரீஸ் கேன் ஹாவ் அ பெட்டர் அவுட்புட். ஸோ இதில் நாங்கள் ரெண்டு விதம் பார்க்குறோம். ஒன்று இதை சப்போர்ட் பண்ணி எடுத்து கொடுக்கக்கூடிய கிரவுண்ட் லெவல் இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ வெண்டர்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரீட் கலெக்டர்ஸாக இருக்கட்டும், ரேக் பிக்கர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு பெரிய சப்போர்ட் தான் இந்த கலெக்ஷன் ப்ராசஸ். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். எஸ், இதை முடிச்சதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒவ்வொரு வெண்டர்கிட்ட கைமாற்றி தான் மேனுஃபேக்சருக்கு போகுது. இப்போ இந்த ரா மெட்டீரியல் டிரான்சாக்ஷனில் என்ன பண்ணால் பெட்டர் ஆக்க முடியும்னும் போது வி தாட் ஆஃப் டெக்னாலஜி.
ஸோ டெக்னாலஜியை நாங்கள் தேடும் போது டெக்னாலஜி இஸ் அவைலபிள். வி ஆர் நாட் இன்வென்டிங் அகேன், டெக்னாலஜி இஸ் அவைலபிள், பட் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஓகே. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ப்ராப்பர் ரீசைக்ளிங் பிளான்ட் இங்கே செட் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் மினிமம் ரெக்வயர்ட் அரௌண்ட் 5 crores. ஓகே. ஒரு பாட்டிலில் வந்து ரீசைக்ளிங் இல்லை, அதை ரீபர்பஸ் பண்ணும்போது நீங்கள் கலர்ஸாக மாற்றணும்னாலே ஒரு ப்ராப்பர் செட்டப், ஒரு பெரிய ஸ்கேலில் நீங்கள் வந்து செட் பண்ணணும் அப்படின்னும் போது இட் வில் டெஃபினெட்லி பி இன் crores அப்ராக்ஸா. ஸோ இந்த காஸ்ட்டை ஒரு வெண்டரால் ஹேண்டில் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இதே ஃப்ளோவில் தான் கொடுக்குறாங்க. ஒரு மேனுஃபேக்சரால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ அதுதான் அவங்களோட எக்ஸிஸ்டிங் ரீசைக்ளிங் பிளான்ட். பட் பிரச்சனை என்னன்னா அவங்களோட லேண்டிங் காஸ்ட் இஸ் ஆல்ரெடி ஹை. அதுக்கப்புறம் ப்ராசஸிங் காஸ்ட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரா மெட்டீரியலாக எடுத்து அவங்க பேட்ச்ல ஆட் பண்ணும்போது ஸ்டில் தே ஆர் ப்ராஃபிட்டபிள். பட் இங்கே என்ன ப்ராப்ளம்னா கன்சிஸ்டன்சி இன் வால்யூம் இஸ் டூ டிஃப்ரெண்ட். ஓகே. இங்கேருந்து அந்த சப்ளை வந்து கரெக்டாக இல்லை, டிமாண்ட் இருக்கு, சப்ளை வந்து ரெகுலராக இல்லை. ஸோ அந்த யூனிட் எக்கனாமிக் ஆஃப் மானிட்டைசேஷன் இஸ் நாட் ஹேப்பனிங் ப்ராப்பர்லி. ஸோ இதை எப்படி பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் போது தான் லெட்ஸ் சே நம்ம ஒரு காம்படிட்டராக உள்ளே போவேன்னா லெட்ஸ் பிகம் அ எனேபிளர் ஃபார் த சிஸ்டம். ஸோ இந்த ஈகோ சிஸ்டத்தை எப்படி நம்ம பெட்டர் ஆக்கலாம் அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது தான் ஓகே ஃபைனலாக டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நாங்கள் வந்தோம். ஸோ டெக்னாலஜியில் வாட் வி ஆர் ட்ரைங் டு பில்ட் இஸ் அ ஸ்மார்ட் IoT based machines. And எங்களோட மெயின் கான்செப்ட் என்னன்னா மைக்ரோ ஃபேக்ட்ரிஸ். ஸோ யூஸ்வலாக ஃபேக்ட்ரின்றது வந்து எல்லாரும் ஒரு பெரிய ஏக்கர் கணக்கு ஆஃப் லேண்ட் வேணும், பெரிய லெவல் செட்டப் வேணும், இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டியாக இருக்கும். பட் நாங்கள் யோசிச்சது என்னன்னா காஸ்ட் எஃபெக்டிவாகவும் பண்ணணும், அட் த சேம் டைம் கன்சிஸ்டண்டாகவும் பண்ணணும் போது ஸ்கேல் ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு சப்ளை ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் சென்னையிலேருந்து நான் நார்த் சென்னைக்கு எடுத்துகிட்டு வரணும்னா என்னோட டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டே ரொம்ப ஜாஸ்தி. இப்போ டெய்லி ஒரு கடை வந்து ஒரு 50 கிலோ வச்சிருப்பான், அந்த 50 கிலோ நான் நார்த் சென்னைக்கு எடுத்துகிட்டு வர காஸ்ட் ஜாஸ்தி. இதே நான் 500 டன்னாக எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு மச் ஈஸியர். பட் அந்த 500 டன் வர வரைக்கும் ஹீ கேனாட் ஸ்டோர் இஸ் ரா மெட்டீரியல். இந்த கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம்னு போது மைக்ரோ ஃபேக்ட்ரிஸ்ன்ற ஒரு கான்செப்டை வந்து வி ஸ்டார்டட் getting inspired through that. So Australia இந்த மாதிரி இடத்துலலாம் they are very familiar with this process. So micro factories is not about having a small factory. So don't get deviated. அது மைக்ரோன்றதுனால சின்ன ஃபேக்டரின்றது கிடையாது. It's smart factories. So micro factories ஓட core concept என்னன்னா to make the process more convenient, easier with quality and efficiency being maintained. Okay. அது particular placeல like ஒரு centralized இல்லாம அது கிளஸ்டர்டாக நிறைய இடத்துல இந்த சென்ட்ரலைசேஷனை கொண்டு வரதுக்கு வி பில்ட் த சாஃப்ட்வேர் டு கனெக்ட் இன்டிகிரேட்டட். ஸோ எந்தெந்த ஹப்பில் லெட்ஸே இப்போ எங்களோட கிளைண்ட் பாண்டிச்சேரியில் இருக்காங்க, ஒரு மேனுஃபேக்சரர் இருக்காங்க அப்படின்னும் போது லெட்ஸே ஹீ வாண்ட்ஸ் சப்ளை ஆஃப் 3000 tons a month அப்படின்னா நான் வந்து எனக்கு ஆர்டர் ரேஸ் பண்ணோடனே வாட் வில் ஹேப்பன், வி ஆர் கிரியேட்டிங் எ சிஸ்டம் தட் வில் ட்ராக் அண்ட் அனலைஸ் அண்ட் டெல் வாட் ஆர் த நியரஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வெண்டர்ஸ் வி ஹேவ். இந்த லொக்கேஷனில் இத்தனை பேர் இருக்காங்க, வாட் இஸ் தியர் மினிமம் கெப்பாசிட்டி தட் தேர் ஆல்ரெடி சப்ளைங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லோட் டிஸ்ட்ரிபியூஷன் வில் ஹேப்பன். ஸோ அவங்களுக்கு ஆர்டர் போனோடனே தே வில் ஸ்டார்ட் ப்ராசஸிங் இட். ஸோ இப்போ நாங்கள் அந்த மைக்ரோ ஃபேக்டரியாக வச்சுட்டு இப்போ இங்கே ராமபுரம்ல ஒரு வெண்டார் இருக்காருன்னா அவர் வந்து உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் வந்தோடனே அவர் பாட்டில்ஸை வந்து அந்த மிஷின் வழியாக ஷ்ரெட் பண்ணிடுவார். ஸோ ஷ்ரெட் பண்ணிட்டு எங்களுக்கு தேவையான அந்த SOP-யை ஃபாலோ பண்ணி தே ஹேவ் டு பேக் இட் அஸ் அ ரெடி மெட்டீரியல். ஸோ இது ஒரு மூட்டை மாதிரி, ஆமாம் மூட்டை மாதிரி, ஒரு சிமெண்ட் மூட்டை மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இட் வில் பி ஸ்டாக்ட் அப். ஸோ இது ப்ராசஸ் முடிஞ்சோடனே வீல் ஹேவ் அவர் ஃப்ளீட் கண்ட்ரோலிங் பார்ட்னர் ஹூ வில் கெட் அ நோட்டிஃபிகேஷன் தட் இந்த இடத்துல பிக்கப் முடிச்சுட்டு கிளைண்ட் கிட்ட டெலிவரி போகும். ஸோ நவ் இட்ஸ் அ வெரி சிஸ்டமைஸ்ட் ஆர்கனைஸ்ட். ஓகே, இதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணிருக்கேன். IoT-ல லைக் மிஷின்ஸே கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஓகே, இட்ஸ் ரெடி, வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. இந்த சிஸ்டத்தை தான் இந்த ஈகோ சிஸ்டத்தை தான் நாங்கள் பில்ட் பண்றோம் டெக்னாலஜி வைஸ். இட் இஸ் கோனா டேக் சம் டைம், பட் eventually this will become one of the most successful streamlining of process and it is very affordable. இன்னைக்கு டெக் ஏஐயோட இன்டர்வென்ஷன் வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் நமக்கு ரொம்ப காலமாக தெரிஞ்ச ஒரு பார்ட் ஆஃப் ஏஐ இஸ் வாய்ஸ் அசிஸ்டன்ட். ஸோ நம்ம சொன்னால் அது திருப்பி சொல்லுன்றதை வந்து நமக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். பட் இன்னைக்கு இருக்க அந்த அட்வான்ஸ்மெண்ட் இஸ் மோர் லைக் ஹேவிங் அ ஜார்விஸ் along with us. ஸோ அந்த அயன்மேனோட இன்ஸ்பிரேஷன் தான் வந்து எல்லாருக்கும் வந்து we wanted to have a personal assistant who is completely a machine. ஸோ அதோட எஃபிஷியன்சி இஸ் வெரி ஹை. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை அஃபோர்டபுளாக நம்ம எப்படி கொண்டு போகிறது? ஏன்னா இந்தியா இஸ் a system where விஷ்ணு கரெக்டாக சொல்லியிருப்பார், we need jugaad system. ஸோ அந்த சிம்பிளிஃபைட் ப்ராசஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெட்ஸ் சே யூ வாண்ட் டு பை அ கார். ஸோ உங்ககிட்ட ஒரு பட்ஜெட் இருக்கும் அண்ட் ஐ எம் அ கார் மேனுஃபேக்சரர், ஐ நோ இன் அண்ட் அவுட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும் அண்ட் ஐ கம் பேக் டு மை ஃபேக்ட்ரி அண்ட் ஐ பில்ட் அன் அப்சல்யூட் ஃபென்டாஸ்டிக் கார் பில்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்தோன்னே யூ வில் பி வெரி சர்ப்ரைஸ். செம்மையாக இருக்குது, ப்ரைஸ் எவ்வளோ? ஜஸ்ட் 2 crores அப்படின்னா யூ வில் நாட் பை.
உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் என்னதான் நினச்சி கம்ஃபர்ட் இதெல்லாம் இருந்திருந்தாலும் ஃபினான்ஷியல் அஃபோர்டபிலிட்டி இல்லாத ஒரு இடத்துல நீங்கள், அதாவது டிமாண்ட் இருக்குது பட் அந்த என்ன ரிக்குவயர்மெண்ட்னு தெரியாமல் நீங்கள் உங்கள் ப்ராடக்டை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேல் பண்ண முடியாது. ஸோ அந்த எஃபெக்டிவ்னஸை எப்படி டெக்னாலஜியில் கொண்டு வரதுன்றது தான் எங்களோட கோர் ஐடியா. ஸோ அதுக்கு இந்த மாதிரி மைக்ரோ ஃபேக்ட்ரிஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த வெர்டிகல்ஸில் வெண்டர்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க கிட்ட வீல் சைன் அப் அ கான்ட்ராக்ட் வித் தம் அண்ட் லீவ் த மெஷின் டு தம். ஸோ அவங்க அதில் வேல்யூ ஆட் பண்ணிட்டு we will buy it back from them. இதனால அவங்களுக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ்னா they don't have to really work a lot on supply chain. Okay. So dealing with the corporate is very tough. ஏன்னா கார்பரேட்டோட பேமெண்ட் மெத்தடாக இருக்கட்டும், அவங்களோட எப்படி சொல்கிறது ஸ்டாண்டர்ட்ஸ் தட் தே ரிக்வயர் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்வாய்சிங், ப்ரைசிங், கம்ப்ளைன்ஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அ மிட் சைஸ் என்டிட்டி டு கம்பீட் வித் கார்பரேட். ஸோ இதை டேக்கிள் பண்ணுறது அவங்களுக்கு பேமெண்ட் வந்துச்சா இல்லையா, ஏன்னா இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே 1% கம்பெனி தான். ஸோ தே ஆர் நாட் அன் ஆர்கனைசேஷன் ஆர் தே ஆர் நாட் ஈவன் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு ஜிஎஸ்டி தேவை, அவ்வளோதான். அதை வச்சு ஏதோ ஸ்டார்ட் பண்ணணுன்ற பர்சன் தான். ஸோ இவங்களுக்கு வி ஆர் மேக்கிங் திங்ஸ் மச் ஈஸியர். ஸோ இப்போ எங்கள் மூலியமாக சப்ளை செயினில் போகும்போது it becomes more integrated. And corporate இதுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா we become more compliant and associated with them, where we can follow up the legal terminology with them. So இது அவங்களுக்கு தேவை எதுனா இதை எங்களால் டெலிவர் பண்ண முடியும். ஸோ அது நான் because we are also working like a corporate. Sorry for the interruption. நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா make sure you subscribe to Sriram Selvan for more such content. If you're listening to this podcast on Spotify, make sure you follow us and leave a rating on Spotify, which help us to reach more people. Now over to the podcast. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி ஆக்சுவலி நீங்கள் விஷ்ணுவோட பாட்காஸ்ட் பார்த்துருந்தீங்க. அதில் அங்கே பாட்டில் பற்றி பேசவும் இல்லை ப்ரோ. நானும் எந்த ஆர்டிக்கல் எங்கேயுமே படிக்கல. உங்களுக்கு அந்த விஷயம் எப்படி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே இல்லை சஸ்டைனபிலிட்டிக்குள்ளே இந்த சர்க்குலர் எக்கானமிக்குள்ளே தான் இருக்க போகிறோன்னு ஆரம்பிச்சிங்களா, இல்லை பாட்டிலுங்கிற விஷயம் எப்படி உங்களுக்கு தெரிய வந்து? குட் கொஷின். ஸோ ஒரு கம்மிங் ஃப்ரம் அ வெரி ஸ்மால் மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைல், ஒரு சாதாரண எல்லார மாதிரி ஒரு லைஃப்பில் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது என்னென்னா ஐ வாண்ட் டு டூ சம் லெவல் ஆஃப் அ பிஸ்னஸ். ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு லெவலில் பிஸ்னஸ்க்கும் ஆண்டர்ப்ரனர்ஷிப்க்கும் வித்தியாசமே தெரியாத ஒரு பீரியட். பட் லேட்டர் இந்த டேர்மில் கற்றுக்க தான் இட் இஸ் அ வெரி தின் லைன். பிஸ்னஸ் இஸ் மோர் சிஸ்டமைஸ்ட் ஆப்ரேஷன்ஸ். ஆண்டர்ப்ரனர்ஷிப் இஸ் மோர் ஆஃப் அ ரிஸ்க் பேஸ்ட் ஓரியன்ட் லாங் டேர்ம் விஷன் கோல். ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஜேர்னி ஆரம்பிக்கிறது, இவென்ச்சுவலாக இட் வில் பிகம் அ பிஸ்னஸ். ஆமாம், ஒரு பாயிண்ட்ல இட் வில் பிகம் அ பிஸ்னஸ். பட் அந்த இனிஷியல் ட்ராமா ஹசில் வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ எல்லாரும் நம்ம பார்த்த பிஸ்னஸ் எல்லாரும் எப்படி இருக்குன்னா, நம்ம இன்றைக்கி ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம், நாளைக்கு கடை ஓப்பன் பண்ணுறோம், கஸ்டமர் வருவாங்க, வாங்குவாங்க, நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 6 monthsல வந்துடும், 3 monthsல வந்துடும். அதுக்கான ஒரு ரெவென்யூ ப்ரொஜெக்ஷன்ஸு, கம்பேரிசன்ஸ் இதெல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் நாங்கள் அப்படி பண்ணும்போது இதை பற்றி யாருக்குமே தெரியாது, டேட்டா கிடையாது, இது எப்படி பண்ணணும், இதுதான் சரியான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டானு கூட தெரியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ நீங்கள் கேட்டது இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா when I go back from that circle of where we started, நான் சொன்ன மாதிரி I always want to do something. ஸோ அதனால் ஒரு 5 years I've been trying. ஆனால் அந்த 5 years I started working. Because of economical pressure, family pressure, I started working. ஸோ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்க்குறதெல்லாம் நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு டீ கடை பார்த்தா ஒரு டீ கடை ஆரம்பிச்சிடலாமா. ஸோ கடைசியாக நான் அந்த லாஸ்ட் 2-3 years before we could start up இந்த விஷயத்தெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி we had all crazy ideas. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், கரும்பு ஜூஸ் கடை வைக்கலாம், ஈவினிங் சூப் கடை வைக்கலாம். ஸோ மார்னிங் வந்து வீல் ஹாவ் அ சுகர் கேன் ஜூஸ் மாதிரி சம்மர் டைமில், ஈவினிங் வந்து ஒரு சூப் கடை மாதிரி. ஏன்னா பிகாஸ் இட் ஹேஸ் டு பி ஃபங்க்ஷனல் போத். இப்போ கரும்பு ஜூஸ்ன்றது மார்னிங் மட்டும்தான் இருக்கும், ஈவினிங் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஈவினிங் அதை சூப் ஒரு சின்ன ஸ்டாலாக மாற்றிட்டா இட் வில் ஸ்டில் பி ஃபங்க்ஷனல். ஸோ ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு இட் கேன் பி ஃபங்க்ஷனல். ஸோ சம்மர் சீசன் வரும்போது எல்லாரும் வந்து இந்த நார்மல் கன்வென்ஷனல் மிஷினில் தான் பண்ணுவாங்க. இப்போ நிறைய ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ் வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. இன்னும் இந்த கூலிங்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதிலே வரும். ஸோ நீங்கள் உள்ளே அந்த கரும்பை ஷ்ரெட் பண்ணிட்டீங்கன்னா ஜூஸ் உள்ளே போயிட்டு அதில் ஒரு கூலிங் சேம்பர் இருக்கும், கூலாகி வெளியே ஒரு யூ வில் கெட் அ கிளாஸ் ஆஃப் ஜூஸ் வித் வெரி ஃப்ரெஷிங் இது. ஸோ இதெல்லாம் வந்து இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஒரு சின்ன பட்ஜெட் தான், நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம பண்ணிடலாம், போயிடலாம்னு நம்மளும் இந்த ஒரு செட்டப் ஒரு கெஃபே ஆரம்பிக்கலாம் அப்படின்றது. பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் அ பிளேஸ் கால் எர்காட். ஸோ எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் வி ஆர் ரிசைடிங் தேர். ஸோ அங்கே வந்து ஒரு கெஃபே ஆரம்பிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். என்னோட ஃபேமிலி சைட்லேயும் வந்து தே ஆர் இன்டு பிஸ்னஸ் ஃபார் த லாஸ்ட் 2 generations. ஸோ அவங்களும் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்காங்க, சக்ஸஸ் பார்த்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட தாத்தா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஹீ ஸ்டார்டட் சியக்கா கம்பெனி. ஸோ அப்போ வந்து ஷாம்பூஸ்லாம் கிடையாது. ஸோ அவல் காவேரி சியக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ட் இட் வாஸ் அ குட் ஹிட். ஸோ
சவுத் சைடு நாங்கள் சேலம் அந்த மாதிரி இருக்கும்போது ஈரோடு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து தேவர் ஹேவிங் அ லாட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் அண்ட் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். பட் என்னென்னா ஸ்கேல் அப் பண்ண முடியல. அது ஃபேக்ட்ரி அதெல்லாம் போட்டாங்க, எல்லாமே இது பண்ணாங்க. பட் ஒரு லெவலில் ஸ்கேலுன்றது என்னென்னா காம்படிஷன் ஸ்டார்டட் பிகமிங். ஏன்னா அந்த பீரியடில் 2 பிராண்ட் தான் இருந்துச்சு. புலிமார்க் சியக்கான்னு ஒன்று இருக்கும், எங்களோட அவல் காவேரி சியக்கா அப்படின்னு சொல்கிறேன். அவல் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவேரி அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டை வச்சுருந்தாங்க. ஷாம்பு மார்க்கெட் வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் வந்து அவங்களால பண்ண முடியல பிகாஸ் தே கம் ஃப்ரம் அ டீச்சிங் பேக்ரவுண்ட். ஸோ தாத்தா பாட்டி எல்லாருமே ஒரு டீச்சிங் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க. ஸோ அந்த ஸ்கேலிங் ப்ராசஸ் வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் ஃபார் தெம் டு டேக் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ அடுத்த ஜென்ரேஷனாக எங்கள் அப்பா வரும்போது ஹீ ஆல்சோ ஸ்டார்டட் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அப்போ ஏற்காடில் இடம் ஃபார்ம் இதெல்லாம் இருந்துச்சுனால தே ஸ்டார்டட் வித் ரேபிட் ஃபார்மிங். அப்போயே ஒரு 1500 ரேபிட்ஸ் 1990s வந்துட்டு தே வர் ட்ரைங் டு எக்ஸ்போர்ட் த உல் இதெல்லாம் இருந்ததுனால லைஃப் ஸ்டாக்குக்கு அதான் அவங்க ஃபஸ்ட் டைம் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம். தென் அதோட சாப்பாடு ஃபுட் பிகம் வெரி டிஃபிகல்ட்றதுனால தென் தே ஸ்டார்டட் திங்கிங் லைக் பெல்லட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு ஃபார்முலா போட்டு தே ஸ்டார்டட் டூயிங் அ பெல்லட். ஸோ இட் வாஸ் குட். ஸோ நியூட்ரிஷன் செக் இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது தி அனிமல்ஸ் வர் குட் இனஃப். ஸோ அதையே ஏன் ஒரு பிராண்டாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேரில் ரிச்சி டாக் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு பேக் இன் ஐ திங்க் இன் 2000 மை டேட் ஸ்டார்டட் தட். அண்ட் பெரிய ஃபேக்ட்ரி இதெல்லாம் இருந்துச்சு. இன்னும் அப்பா இஸ் ஆல்சோ நாட் ஃப்ரம் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ ஹீ ஸ்டார்டட் பில்டிங் தட் பிக் மிஷின். ஸோ இன்னும் என்கிட்ட அந்த ஃபோட்டோலாம் இருக்கும்போது இட்ஸ் வெரி நொஸ்டால்ஜிக் ஃபார் மீ டு. நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நான் ஸோ அந்த ஒரு மிஷினை வந்து ஹீ கம்ப்ளீட்லி பில்ட். இட் டுக் 2 years for him to build that. ஒரு என்ஜினியரை பிடிச்சி பேசி ஒரு அதாவது இப்போ இருக்கிற ப்ளூ பிரிண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதை வச்சு மட்டுமே he has to build all of that. ஸோ அதை பில்ட் பண்ணி ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணி பிராண்டிங் இதெல்லாம் பண்ணி வெளியே எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா ஃபினான்ஷியலி they were not able to scale up. ஸோ இதுக்காக யூஸ் டு ட்ராவல் டு டெல்லி. இப்போனா இன்டர்நெட்லாம் பெருசாக கிடையாது. ஸோ நான் டாக்கிங் அபவுட் இன் 90s அண்ட் early 2000. ஸோ அங்கே போயிட்டு யூனிவர்சிட்டிஸில் ரீசர்ச் பண்ணிவிட்டு நாமக்கல் வெட்டினரி யூனிவர்சிட்டியில் வந்து ஹி ஹேஸ் டு டாக் டு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் டு கெட் ஐடியா அபவுட் ஹெல்த் சயின்ஸ் என்ன ஏது இந்த ரீசர்ச் எபிலிட்டி இதெல்லாம் பண்ணி தான் வந்து யூ ஹேவ் டு பிரிங் இட் அ ப்ராடக்ட். ஸோ டாக்டர்ஸ் வெட்டினரி டாக்டர்ஸ்ட்டு கொடுத்து டெஸ்ட் பண்ணி இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அப்போ வந்து நியூட்ரிபெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருந்துச்சு, எங்களோட பிராண்ட் அவ்வளோதான். இந்தியாவில் வந்து ரிச்சி டாக் ஃபுட்னு சொல்லிட்டு பெல்லட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே எங்கே வந்துச்சுன்னா ஹி வாஸ் வெரி இன்னோவேட்டிவ் டு பிரிங் நூடுல்ஸ் ஃபார் டாக்ஸ் அட் தட் டைம். ஸோ டாகுக்கு ஸ்பெஷல் நூடுல்ஸ், பிஸ்கெட்ஸ் பண்ணாங்க, பெல்லட்ஸ் பண்ணியிருந்தாங்க, அண்ட் டிட்பிட்ஸ் கால்சியம் டிட்பிட்ஸ்ன்னு சொல்லிட்டு டாக்ஸ்க்கு தேவையான கால்சியம் சப்ளிமெண்ட்டை வந்து ஒரு சின்ன ஃபார்ம் ஆஃப் பிஸ்கெட் மாதிரி இருக்கும். ஸோ இப்போமே அவங்க மாத்திர மாதிரி வச்சு கஷ்டப்படுறத ஒரு பிஸ்கெட் ஃபார்மில் கொடுக்கும்போது இட் வாஸ் மச் ஈஸியர். ஸோ அது வந்து ஒரு பெரிய லேர்னிங் லெசன் எனக்கு. என்னோட லைஃப் ஃபேமிலியிலேருந்து பார்க்கும்போது நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா ஹவு நாட் டு டூ சர்டன் திங்ஸ் on how to do certain things ன்றது தான் என்னோட பெரிய லேர்னிங் லெசன். See, people usually think that எனக்கு இது இல்லை அது இல்லைன்ற ஒரு கம்ப்ளைனை தாண்டி எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு லெசன் இருக்கும். We come from certain history, we come from certain background and all of that will give you the core idea of why you should do this. நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்கன்றது ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். அதை வந்து யூ ஹாவ் டு ஸ்டார்ட் கனெக்டிங். இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிற மாதிரி when you connect the dots backwards you will get the idea behind what you're trying to do. So அப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸாக தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அப்போல்லாம் வந்து பிக் ஜெயின்ஸ் இப்போ இருக்கக்கூடிய ஃபுட் ஜெயின்ஸ் யாருமே மார்க்கெட்டில் கிடையாது. இஃப் தே வுட் ஹவ் ஸ்கேல்ட் அப் ரைட் நவ் இட்ஸ் $1 billion பிஸ்னஸ் மார்க்கெட், ரைட்? ஸோ அந்த மார்க்கெட்டில் இருந்து ஃபெயில் ஆகி கீழே வரும்போது இட் வாஸ் வெரி டஃப். ஸோ நெக்ஸ்ட் 10 years ஆஃப் மை லைஃப் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அவரோட நான் பேசும்போது நிறைய விஷயங்கள் வி ட்ரைட். அதுக்கப்புறம் டாக்ஸ் வச்சு கிணல் ஆரம்பித்தோம், ப்ரீடிங் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருந்தோம். நத்திங் இட் ஒர்க்ட் அவுட். இட் சப்போர்ட்டட் அஸ் ஃபார் த லாஸ்ட் 10 years. அப்படி பார்க்கும்போது ஃபினான்ஷியலி வி வர் ஏபிள் டு மேனேஜ். ஸோ எங்களோட லைஃப் ஸ்டைல் ஸ்டார்டட் டிப்ளீட்டிங் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன். ஸோ அந்த வெல்த் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வரும்போது இட் ஸ்டார்டட் பிகமிங் வெரி டிஃபிகல்ட். ஸோ என்னோட கசின்ஸ் எல்லாரும் நல்லா இருப்பாங்க, பட் ஐ கம் ஃப்ரம் அ வெரி டஃப். அந்த ஒரு எக்கனாமிக்கல் சேலஞ்ச் இருக்கும்போது அது இதுதான் கஷ்டமானது எனக்கு அப்போ தெரியாது. ஸோ அதுதான் நான் வந்து ஐ வுட் சே நம்ம பார்க்குற பார்வையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ ஐ யூஸ் டு ஹேவ் அ வெரி கிரேட் லைஃப், என்ஜாய் ஆல் ஆஃப் தட். அதில் இருந்தது பெஸ்ட்டு தான் வந்து வி என்ஜாய்ட். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சு கடைசியாக வந்து அவங்க பண்ண ஒரு டேக் ஆஃப் வந்தது வந்து ப்ரஷ் கட்டர்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த வீட்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, கிராஸ் இதெல்லாம் இப்போ ஹைவேல பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினை வச்சு கட் பண்ணுவாங்க. கிராஸ் இதெல்லாம் கட் பண்ணுறதெல்லாம் வந்து when he started it, அது பக்கத்து எஸ்டேட்டில் வந்து they were using it and he saw that and he said இது ஏன் நம்ம, ஏன்னா எங்களுக்கு வந்து லேபர் ஷார்ட்டேஜ் ஜாஸ்தி ஏற்காடில். ஸோ எம்ப்ளாயீஸ் கிடைக்க மாட்டாங்க, சரியான வேஜஸ்க்கு வந்து
ஆமாம், எல்லாரையும் வந்து இது பண்ண முடியாது. அண்ட் இது வந்து கூலி வேலைக்காக தேவைப்படுறது, பழம் எடுக்கிறது, காஃபி கல்டிவேஷன் தான் அங்கே மெயினாக இருக்கும். ஸோ தோட்டத்தில் வந்து உரம் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஷார்ட்டேஜ் இருக்கும் போது மேன் பவர் இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு சீசனுக்கும் நீங்கள் அந்த ப்ராப்பராக க்ளீன் பண்ணி இதெல்லாம் வச்சா தான் வந்து காஃபியோட ஈல்டு பெட்டராக கிடைக்கும். ஸோ ஹீ செட் லைக் வை கான்ட் வி திங்க் அ கமர்ஷியல் அஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கொஞ்சம் நஞ்ச காசில் வந்து ஒரு மிஷின் அப்போ ஒரு 12,000 என்னமோ. ஆக்சுவலாக அந்த மிஷினோட காஸ்ட் ஒரு சம்வேர் அரௌண்ட் 40,000. திஸ் ஹேப்பன் பேக் இன் 2010 சம்டைம். ஸோ ஒரு சப்சிடி காஃபி போர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து சப்சிடியை வாங்கி அந்த மிஷின் வாங்குறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, லேபர்ஸ் வச்சு கான்ட்ராக்டாக எடுத்து நம்ம பெரிய பெரிய எஸ்டேட்ஸ்க்கு வந்து பிளான்டேஷன் இருக்குன்னா கரெக்ட். ஸோ அப்போது வந்து என்ன ஆகுதுன்னா, பீப்புள் வர் சேயிங் தட் நீங்கள் சார்ஜ் பண்ணால் யூ ஹாவ் டு சார்ஜ் பர் ஏக்கர். எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, இல்லை யூ ஹாவ் டு சார்ஜ் பை அன் ஆர், பர் ஆர் சார்ஜ். இங்கே யூஸ்வலாக என்னென்னா, அங்கே தோட்டத்துக்கு வேலை செய்கிறவங்கள ஒரு நாள் கூலியில் தான் வேலை செய்வாங்க. இந்த மிஷினோட எஃபிஷியன்சி ஜாஸ்தி. ஸோ யூ கேன் கவர் பிக். பட் ஆனால் இதில் விஷயம் என்னென்னா, இட் இஸ் கைண்ட் ஆஃப் சேலஞ்சிங் டு அண்டர்ஸ்டாண்ட் த யூனிட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஹவு டு மேனேஜ். ஸோ அவர் என்ன பார்த்தாருன்னா, நீங்கள் இப்போ ராருக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் குட். ஒரு ஏக்கருக்கு இவ்வளோன்னு பேசி இத்தனை ஏக்கர், 50 ஏக்கர், 100 ஏக்கர் யூ கேன் கெட் இட். பட் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பிளான்டேஷன் லெவல் வந்து இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஒரு இடத்துல டெரேனோட அது வந்து ஒரு நார்மல் கிராஸ் இருக்கும், ஒரு இடத்துல முள் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பெட்ரோல் கன்சப்ஷன், லேபர் கன்சப்ஷன், டைம் வில் சேஞ்ச் விச் பீப்புள் டென்ட் அக்ரி. ஸோ அப்புறம் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு அப்பா பேசி, இல்லை நம்ம ஸ்டார்ட், அவரோட ஹீ ஆல்சோ ஹேட் அ லாட் ஆஃப் ஏரியா. ஸோ அதனால் என்னோட இதில் நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீ ஸ்டார்டட் தட். அண்ட் ஹீ செட் நான் பர் ஆர் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் வித் தட் ப்ராசஸ். ஸோ பர் ஆருக்கே. ஸோ பண்ணும்போது இட் பிகம் மோர் எஃபிஷியன்ட். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் தட் ஹி அண்டர்ஸ்டுட் தட் இது இப்படி பண்ணால் இட் இஸ் மச் எக்கனாமிக்கல் அண்ட் மச் மோர் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொல்லி வித்தின் த நெக்ஸ்ட் 10 years வி ஸ்கேல் ஒரு 20-35 எல்லாம் இருந்து மோஸ்ட் ஆஃப் தி ஏர்கார்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய எஸ்டேட் ஓனர்ஸோடையும் வி ஹேட் ஒர்க். டாட்டா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஊட்டியில் போய் வி ஸ்டார்டட் ஹார்வெஸ்டிங் டீ, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து வி ஸ்டார்டட் டூயிங் இட். பட் இதில் அடுத்த ப்ராப்ளம் வந்தது வந்து லேபர் ப்ராப்ளம். ஸோ பெருசாக மேனேஜ் பண்ண முடியல, இதெல்லாம் இருந்துச்சு. ப்ளஸ் தேவர் ஆல்சோ கெட்டிங் ஓல்ட் அண்ட் ரிட்டையர்மெண்ட் வரணும் போது ஃபைனலி பிளான்ஸோடு இருக்கிறதுனால நவ் தே ஹாவ் அ நர்சரி. ஸோ பிளான்ட் ஆர்னமெண்டல் பிளான்ஸ் நர்சரியில் இருக்கிறனால அங்கே ஏற்காடில் ஒரு கடை வீட்டில் நர்சரி மாதிரி செட்டப் இருக்கிறனால மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் அங்கேயே பண்ணிவிட்டு தே புட் இட் அவுட் அண்ட் தே ஹாவ் அ ரிட்டையர்ட் லைஃப் நவ். ஸோ இந்த ஒரு ஹார்ட்ஷிப் இருக்குது இல்லையா, ஸோ ஐ விட்னஸ் தட். இது எல்லாத்தையும் பார்த்து கேட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது மை பேரண்ட்ஸ் வர் வெரி ரெசிஸ்டன்ட் ஃபார் மீ நாட் டு டூ இட். ஏன்னா அவங்க ரொம்ப அடிபட்டிருக்காங்க. ஸோ நீயும் போய் கீழே விழுந்துருவ. ஸோ நீ வந்து ஒரு 25 yearsலாம் நான் ஆரம்பிக்கும் போது இதை செட் இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷம் பொறுமையாக ஆரம்பிக்கலாம், 30 போகலாம், 40 போகலாம், அதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வந்துடும் அப்படின்னு. பட் வரவே கிடையாது. See, the pressure started becoming more. பார்க்குறதெல்லாம் நமக்கு ஒரு ஐடியாவாக தோணும், இதெல்லாமே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் கனெக்டிங் த டாட்ஸ். ஸோ இந்த அளவுக்கு பண்ணால் இப்படி ஒரு ஸ்கேல் பண்ணாங்க. ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொன்னாலே என்னோட ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ப்ராசஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர். ஸோ இது வந்து எனக்கு நடந்த ஒரு பர்சனல் விஷயம். பட் இது எல்லாருக்கும் இப்படி ஒரு லைஃப்பில் ஒரு லெசன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி ஒரு ஸ்கில்லாவோ ஒரு வேல்யூ லெசனாக மாற்றுறீங்களோ இட் வில் பிகம் மோர் ப்ரொடக்டிவ் ஃபார் யுவர் லைஃப். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த ரோட் மேப் ஃபார் யுவர் சக்ஸஸ். தட் இஸ் த கோர் இன்ட்ரெஸ்டிங் ஏரியா. ஸோ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வி ஸ்டார்டட். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இப்போ நான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நான் ஆரம்பிக்கும் போது கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஐ ஒர்க் இன் அ டெக் சப்போர்ட் ஃபார் மைக்ரோசாஃப்ட். ஸோ என்னோட ஸ்டார்டிங் கெரியரே வந்து நான் அங்கே தான் வந்து ஒரு கால் சென்டர் ஏஜென்ட்டாக இருந்தேன். ஸோ என்னோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் மோர் இன்டு இன்டர்நேஷ்னல் கால்ஸ். நார்த் அமெரிக்கா அண்ட் ஈமியா ரீஜன் தான் வந்து ஐ யூஸ் டு டேக் கால்ஸ் அண்ட் சப்போர்ட். ஸோ விண்டோஸில் இருக்கக்கூடிய என்னென்ன ப்ராப்ளம் இருந்தாலும் யூஸ் டு ஃபிக்ஸ் இட் ஃபார் தெம். ஸோ டிப்பிக்கல் கால் சென்டர் இன் இந்தியா. ஸோ எல்லாருக்கும் வந்து அதாவது இப்போ எல்லாரும் சொல்லுவாங்களே இன்ஜினியரிங் படித்தா அவங்க வந்து தே ஹாவ் டு பிகம் சம் லெவல் ஆஃப் அ கிரியேட்டிவ் பர்சனுக்கு வர மாதிரி இருக்குதுன்னா என்ன மாதிரி பசங்களுக்கு தடிக்கி விழுந்து கம்யூனிகேஷன் ஒன்று இருந்துச்சுன்னா பிபிஓ தான் வந்து வாஸ் அ சேஃப் ஹெவன் ஃபார் அஸ். ஸோ அப்படி ஒரு பிபிஓவில் ஆரம்பித்த ஒரு ஜேர்னி தான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் டெக் அண்ட் ஆல் ஆஃப் தட். அண்ட் ஐ வாஸ் before starting this I was a project manager in a company in Chennai. So இது எல்லாத்தையுமே நான் வந்து I started scaling up and all of that. So இதில் நான் வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி என்னோட ப்ரெஷர் மவுண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் பார்க்க ஐ met a friend of mine in a previous company that I worked. So
me and Karthik started discussing about all of that, and he said, I will support. ஏன்னா எனக்கு ஃபினான்ஷியலி ஐ ஹேட் அ கமிட்மெண்ட், ஸோ ஐ காட் மேரிட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி விஷயங்கள் இருக்கும்போது ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி ஃபார் மீ டு டேக் எனி ஃப்ரீடம் இன் சூஸிங் வாட் ஐ கேன் ஸ்டார்ட். ஸோ அப்போ கார்த்திக் வந்து என்னால் ஃபினான்ஷியலாக நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன், நம்ம என்னன்றதை பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்து டைம் கிடையாது. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, பட் என்னால் வந்து ஐ கேன் நாட் இன்வெஸ்ட் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் யூ, ஸோ யூ இன்வெஸ்ட் அ டைம், ஐ வில் இன்வெஸ்ட் த மணி அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட் ஆன் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ அப்படி நாங்கள் 2 பேரும் யோசித்த டிஃப்ரெண்ட் விஷயங்கள் தான் டிஷர்ட் பிரிண்டிங் நாங்கள் யோசித்தோம். ஸோ அந்த டிஷர்ட் பிரிண்டிங்காக நான் வந்து என்னோடய பழைய ஆஃபீஸில் ஒரு தடவை விக்ரம் மூவி வந்துச்சு. ஸோ அப்போ வந்து எல்லோரும் நாங்கள் போய் முடிச்சுட்டு அந்த ஸ்குவாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஸோ வெளியே வந்தோடனே நான் கார்த்திகை நெக்ஸ்ட் ஆஃபீஸில் பார்க்கும்போது நான் சொல்கிறேன், ஏதாவது நம்ம ஒரு பிராண்ட் ஏதாவது செய்யணும், எனக்கு இந்த ஸ்குவாடுன்ற நேம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னோடனே சார் நம்ம ஹை ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணலாம். ஸோ இந்த டிஷர்ட் பிரிண்டிங் இதெல்லாம் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மெட்டீரியலை வாங்கி நல்லா அஃபோர்டபுளாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். நம்ம இந்த கம்பீட் மார்க்கெட் இங்கே வேணாம், நம்ம இன்டர்நேஷ்னலுக்கு நம்ம என்னன்றது பண்ணலாம்னு நிறைய பேசி போய் ஒரு பாகிஸ்தானி வெண்டர்லாம் நாங்கள் பிடிச்சி லோகோ டிசைன்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி பிராண்ட் நேம் எல்லாம் வச்சாச்சு. ஸோ கார்த்திகோட ஃப்ரெண்ட் வந்து யூஎஸ்லேருந்து அப்போ இந்த ஜானி டெப்போட கேஸ் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருந்துச்சு. பப்ளிக்கில் வந்து எல்லாரும் தேவர் சப்போர்ட்டிங் ஜானி டெப் என்னும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ணுற டிஷர்ட்ஸு, பேக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க யூஎஸ்லேருந்து. ஸோ வி தாட் வை நாட் டேக் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சப்ளை இட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நாங்களும் அவங்க கேட்ட டிசைன்லாம் கொடுத்துக்கிட்டு அவங்களும் எல்லாம் ஓகே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டேஸில் பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ அந்த செஸ்ட் பிரிண்ட் நம்ம கேட்போம் இல்லையா, அந்த செஸ்ட் பிரிண்ட்டில் வந்து இது ஒரு சின்ன ஸ்கொயர் பிரிண்ட்டாக தான் இருந்துச்சு. நான் அவர்கிட்ட கேட்குறேன், ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது, இல்லைங்க இமேஜோட கிளாரிட்டி இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான், நீங்கள் எனக்கு அப்பயே சொல்லியிருக்கலாமே அப்படின்னா, இல்லைங்க பண்ணி முடிச்சாச்சு எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு 10,000 நாங்கள் வி லாஸ்ட். அது வேறு வழி இல்லை, அவங்களுக்கு சரி மெட்டீரியல் சாம்பிளாக தான் அனுப்பலான்னு சொல்லிட்டு அந்த மெட்டீரியல் ஒரு 5,000 ரூபா போட்டு இங்கேருந்து யூஎஸ்க்கும் அனுப்பணும். அனுப்பிச்சதுக்கப்புறம் there was no return. ஸோ அந்த இடத்துல கற்றுக்கிட்ட லெசன் வாஸ் வெரி வேல்யூபிள். ஸோ அதாவது நிறைய பேர் யோசிக்கிறது என்னென்னா, நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா we are the best. ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் தோ யூ ஆர் த பெஸ்ட், இட்ஸ் பெட்டர் நாட் டு திங்க் தட் வே. ஏன்னா மார்க்கெட்டுன்றது தான் உங்களை டிட்டர்மைன் பண்ணும். இட்ஸ் நாட் யுவர் ஐடியா, இட்ஸ் நாட் அபவுட் யுவர் இனோவேஷன், இட்ஸ் நாட் அபவுட் யுவர் கிரியேட்டிவ் திங்ஸ், இட்ஸ் ஆல் கிரேட் ஃபார் யூ. பட் வென் யூ வாண்ட் டு செல் தட் டு அ கன்சியூமருக்கு என்ன தேவையோ அதுதான் நீங்கள் ஸ்கில்லாக மாற்றிக்கணுமே ஒழிய உங்களோட ஸ்கில்லை நீங்கள் விற்க நினச்சிங்கன்னா வெரி ஃபியூ பீப்புள் வில் பை. ஸோ இதில் நாங்கள் அடுத்து கடைசியாக நான் வரும்போது ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் நான் ஷார்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன். ஒரு ஃபாரினில் ஒருத்தங்க வந்து ஒரு லிக்கர் பாட்டிலில் ஒரு சின்ன மிஷினில் போட்டு உள்ளே போடுறாங்க, அரைச்சி சாண்டாக வருது. ஸோ இதை பார்த்தோன்னே இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. நான் அந்த ஷார்ட்டை மாற்றிட்டேன். திருப்பி நான் ஒரு 4-5 ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நான் திருப்பி வந்துட்டு ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் பேக் இன் டு இட். ஐ செட் இட் வாஸ் ஆன் டிசம்பர் ஹாலிடேஸ், கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் பேக் இன் 2019. ஸோ 20க்கு நாங்கள் போகிறோம். சாரி இல்லை இட் வாஸ் ஆன் 20 முடிச்சு 21 போகிறோம். ஸோ அந்த இயர் ஸோ நான் பார்த்துட்டு ஐ வாஸ் லைக் ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் ஸ்டார்ட் சர்ச்சிங். ஸோ தேடி பார்க்கும்போது இந்தியாவில் வந்து ஒரே ஒரு பையன் காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும் ஃப்ரம் டெல்லி, ஹீஸ் டன் சம்திங் கிளாஸ் டு சாண்ட் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காப்புல. ஸோ அவங்க வந்து காட் அ வெரி குட் லைம் லைட். அவங்கள கவர் பண்ணாத மீடியா கிடையாது. அவங்களோட கோர் என்னென்னா பாட்டில் இதே மாதிரி நான் பார்த்த அதே மிஷினை வந்து நியூசிலாந்து ஹை கமிஷனோட பேசி கிராண்ட் மாதிரி மிஷின் வாங்கி இந்தியாவில் இது க்ரஷ் பண்ணி அதை சாண்டாக மாற்றி அதை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராபகேண்டா வந்து தே ஸ்டார்டட் இட் அண்ட் இட் பிகம் வெரி வைரல். அண்ட் ஹீ ரெப்ரசன்டட் யூஎன். ஒரு யங் ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஹீ ரெப்ரசன்ட் பண்ணுற அளவுக்கு ஹீ காட் தட் பிராண்ட் அண்ட் எவ்ரி திங். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் மோர் ஆஃப் அன் என்ஜிஓன்றது சொல்கிறத காட்டில் இட் வாஸ் நாட் லைக் அ கமர்ஷியல் பிஸ்னஸ் மாடல், பட் மோர் ஆஃப் அ சஸ்டெயினபிள் ஃபோக்கஸ் சென்ட்ரிக் ஒரு பிஸ்னஸ் மாடலாக தான் அவங்க இருந்திருக்காங்க. இப்போ நான் அதை பார்த்துட்டு ஐ காட் வெரி இன்ஸ்பயர்ட். ஸோ ஐ ரீச் அவுட் டு தம், பேசணும் போனோம் அதெல்லாம் இருந்துச்சு. பட் அங்கேயும் நான் பார்த்த விஷயம் என்னென்னா ஒரு கேப். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, க்ரஷ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ they never said that you know what you can do அப்படின்றத வந்து nobody said. ஸோ அதிலிருந்து ஐ ஸ்டார்டட் திங்கிங் ஒன்றுனா போகும்போது சரி கமர்ஷியல் சாண்டை நம்ம பண்ணலாம். ஸோ கிளாஸ் பை நேச்சர் இந்த சாண்டை நீங்கள் க்ரஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கையில் ஹேண்டில் பண்ணலாம். இட் வில் நாட் கிவ் யூ எனி த்ரெட் ஆர் எனி கட். நம்ம வீட்டில் இருக்க மாதிரி இருக்காது. ஸோ அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சாண்டுக்கு சப்ஸ்டியூட்டாக நம்ம கொண்டு வரலாம். இல்லை அதுலேருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்து நம்ம கெமிக்கலாக நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் திங்கிங். பட் ப்ரைஸிங் எங்களுக்கு ஒத்து வரலை. ஸோ ஆமாம். ஸோ கரெக்ட். ஸோ
இட் வாஸ் கைண்ட் டிஃபிகல்ட். ஸோ ஒரு 3-4 months கழிச்சு நாங்கள் பேசிட்டு எல்லாத்தையும் வந்து வி தாட் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். நானும் நிறைய ட்ரை பண்ணி யூஸ் டு கனெக்ட் வித் பீப்புள் ஆன் லிங்க்டின் இதெல்லாம் பண்ணிட்டு வி ரீச்ட் அவுட் டு அ பர்சன் ஃப்ரம் குயின்ஸ்லாண்ட் யூனிவர்சிட்டி இன் ஆஸ்திரேலியா. ஸோ ஹீ வாஸ் டாக்கிங் அ லாட் அபவுட் கிளாஸ் சாண்ட் அண்ட் இதை எப்படி சர்க்குலர் எக்கானமியில் கொண்டு வரணும் போகணும் போது ஹீ இஸ் டன் அ லாட் ஆஃப் ரீசர்ச் ஆன் ஹவு கிளாஸ் கேன் பி யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு பண்ணுறதுக்கு பேசியிருந்தார். அப்புறம் அவர்கிட்ட பேசி அவரோட ரீசர்ச் ஜேர்னல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாரு. ஸோ இதை வச்சு கேன் யூ சி இஃப் யூ கேன் பில்ட் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு he said ஐ எம் ஹாப்பி டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை நாங்கள் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு லெவலுக்கு மேலே we said இது வேறு ஸ்கேல் பண்ணவே முடியல. ஏன்னா நான் இதில் ஒரு சின்ன கனெக்ட் நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறதுனா இதை நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சி நான் நிறைய ஐடியா போய் முதல்ல எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவோட பேக்ரவுண்ட் இந்த மாதிரி வந்ததுனால he will always say no. He never entertained me to get into business. So every time I go to him, so he does the same thing. He'll be like, வேணாம் வேறு ஏதாவது சொல்லு, இது வந்து திஸ் இஸ் நாட், நான் ஏற்காடில் ஒரு சாக்லேட் கடை வைக்கலாம், ஒரு பேக்கரி வைக்கலாம், இதெல்லாம் ஏற்காடோட ப்ராப்ளம். ஸோ ஒரு கஸ்டமர் வராங்கன்னா they wanted to get something memorable இந்த மாதிரி இருந்தாலும் we wanted to try but it never worked. ஸோ இதை பற்றி நான் சொல்லும் போது very first time he listened. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணணும். he was like listen to all of that and he started asking real questions which would be a problem. ஸோ உன் கஸ்டமர் யார், உன் கிளைண்ட் யார் வாங்க போகிறாங்க, நீ எப்படி விற்க போகிற, இந்த மாதிரி நிறைய நெகோசியேஷன் ஹேப்பன் ஃபார் த 6 months. 4 to 5 months இருந்துச்சு. அப்புறம் நானும் கார்த்திக்கும் ஒரு ஃபைனலாக பேசிட்டு வச்சு இப்போதைக்கு வில் புட் அ பாஸ் பிகாஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஸ்கேல். இதுதான் வந்து எங்களோட கிளாஸ் ஜேர்னி. ஸோ இதுதான் வந்து வி அண்டர்ஸ்டுட். ஸோ இதுக்கு அடுத்து தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் தட் மேட் அஸ் டு கோ வை வி ஹேட் டு பிக் கிளாஸ். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு கிளாஸோட ஸ்டோரின்றது ஒரு ஷார்ட் வீடியோவில் பார்த்த ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன், ஒரு less than a minute is what is helped us to build such a big operation and solve a problem. ஒரு லெவலில் அடுத்த டேர்னிங் பாயிண்ட் எங்களுக்கு எங்கே நடந்துச்சுன்னா, என்னோடய ஒய்ஃப் சைடோட கசினை ஒரு நாள் நாங்கள் பார்க்க போயிருந்தோம். போயிட்டு அவர்கிட்ட பேசும்போது ஹீ டஸ் அ லாட் ஆஃப் பிஸ்னஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால கேஷுவலாக இந்த மாதிரி இல்லை நான் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சொல்லும் போது அவர் ரொம்ப சிம்பிளாக சொன்னது, நீ உன்னோட ப்ராஜெக்ட் நீ இதுக்கு முன்னாடி பண்ணணும்னு நினச்சதும் ஒரு 5 lakhs இருந்தால் உன்னால் ஒரு ப்ரோட்டோடைப் பண்ண முடியும். நீ ஒரு கமர்ஷியலாக நினச்சிருக்க, நீ ஏன் இதை ஒரு டெக்னாலஜியாக நினைக்கல. ஸோ ஒரு டெக்னிக்கலாக நீ யோசித்து ஒரு பேட்டன்ட்டோ ஒரு ப்ரோட்டோடைப்போ உன்னால் பண்ண முடிஞ்சுன்னா யூ வில் ஹாவ் அ பெட்டர் கேம் ஃப்ரம் வாட் யூ ட்ரைங் டு டூ ரைட் நவ் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அது எங்களை ரொம்ப ஒரு கேள்வி கேட்க வச்சுச்சு. இல்லை அது எப்படி, ஏன்னா இட்ஸ் லைக் அ ட்ரீம். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்ன்றது எல்லா ஃபவுண்டருக்கும் வந்து ஒரு கனவுன்றது அவ்வளோ சீக்கிரம் விடாது. அது பேய் பிடிக்கிற மாதிரி, அது இட் வில் ஹண்ட் யூ டு யுவர் ஸ்லீப், இட் வில் நாட் லெட் யூ டூ எனிதிங். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பசில்டு ஸ்டேட் அண்ட் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் அரவுண்ட். என்னால் விடவும் முடியல, எடுத்து செய்யவும் முடியல. பண்ணலாம்னாலுமே அந்த தாட் இதை சுற்றி கரெக்ட். என்னால் என்ன பண்ணாலும் ஐ எம் நாட் ஏபிள் டு லீவ் தட் கான்செப்ட் அண்ட் கம் அவுட் ஆஃப் இட். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இவர் சொன்னது வந்து என்ன, ஒரு நெக்ஸ்ட் டே சரி சயின்டிஃபிக்காக நம்ம தேடுவோம், டெக்னாலஜி வைஸ் தேடும்போது என்ன சொன்னாங்க, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு பதிலா டெக்னிக்கலா ஒரு டெக்னாலஜியோ ஒரு பேட்டன்ட் சம்திங் தட் யூ கேன் டூ அரவுண்ட் தி ப்ராடக்ட் வில் கிவ் யூ மோர் a sustainable growth in your vision. ஸோ ஒரு லாங் ரேஞ்சுக்கு உன்னால் பண்ண முடியும். கிளாஸையே நீ வந்து இப்படி யோசித்து பாரு, நீ ஏன் வந்து கமர்ஷியலாக நீ பார்க்குற. ஸோ கமர்ஷியலாக பார்க்காம பிஸ்னஸ் டு பிஸ்னஸாக பாரு, அதில் ஏதாவது டெக்னாலஜி கொண்டு வர முடியுமான்னு பாரு. அப்படின்னும் போது that was the second spark for us to restart the journey. Okay. So அங்கிருந்து we started coming back and it happened on August. So ஒரு 3-4 months நடுவில் முடிச்சுட்டு ஆகஸ்ட்டில் நாங்கள் இந்த மாதிரி மீட் பண்ணுறோம், பேசுகிறோம். அதுக்கப்புறம் I understood டெக்னாலஜின்னும் போது நம்மக்கிட்ட டெக்னிக்கல் நாலேஜ் கிடையாது. போத் மீ அண்ட் கார்த்திக் we are not from a நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட். ஆமாம் ப்ரோ, என்டர்பிரனர்ல நீங்கள் ஒரு வார்த்தை ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டீங்க. நீங்கள் B2C பண்ணாதீங்க, B2Bயை யோசிங்கன்ட்டு. ஸோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதும் நானும் ரொம்ப நாளாக இந்த விஷயம் வெளியே சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் யோசிக்கும் போது B2C யோசிங்க இல்லை B2B யோசிங்கிறது தான் மெயின். ஏன்னா நீங்கள் அப்பா யோசிச்சது எல்லாமே, தாத்தா யோசிச்சது கன்சியூமர் ப்ராடக்ட் தான், ஸ்கேல் பண்ண முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியாக இருக்கும். அடுத்தது அப்பா பண்ணது அப்படி தான். நீங்கள் மார்க்கெட்டை கிராக் பண்ணியெல்லாம் டிமாண்ட் எல்லாமே இருக்கும், ஸ்கேல் பண்ணும்போது நிறைய தேவைப்படும். அது இப்போ நமக்கு விசி இருக்குது, இப்போ நம்ம நல்ல நம்பர்ஸ் இருக்குது, நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். நம்ம B2B யோசிச்சாதான் சக்ஸஸ்க்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. இப்போ நீங்களுமே சாண்டுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு போது மறுபடியுமே அது இங்கே தான் போகும். ஸோ எப்போ B2Bயை யோசிக்கிறோமோ அப்போ தான் சக்ஸஸ்க்கான இது ஜாஸ்தி. ஏன்னா இது ஒரு சிம்பிள் மேத்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை நீங்கள் 1000 பேர்கிட்ட விற்கும் போது ஒரு காஸ்ட் வரும். அந்த காஸ்ட்டுக்கு நீங்கள் 1000 பேருக்கு ரீச் அவுட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும், கன்வர்ஷன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு லாபமே பார்க்கும். இங்கே அப்படி கிடையாது. எனக்கு ஒரே ஒரு கிளைண்ட், ஒரு
ஒரு ப்ராவர்ப் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இஃப் ஐ கிவ் யூ an axe to chop a tree and I give you 5 hours of time, I'll take the first 4 hours to sharpen my axe and I'll just use that 1 hour to chop it down. So அதுதான் B2B. So you don't have to take that all 5 hours எடுத்து நீங்கள் எவ்வளோ எக்ஸாஸ்டடாக கட் பண்ணாலும் your result will not be very great because you're very blunt. ஆமாம். இங்கே இன்னொரு பிரச்சனையாக பார்க்குறதுனா எல்லாருமே B2C தான் யோசிப்போம். டீ கடை போடலாமா, நீங்கள் சொன்ன கரண்ட் ஜூஸ் கடை போடலாமான்னு சொல்லிட்டு நமக்கு B2B திங்கிங்கே வராது. ட்ரூ. அதாவது நீங்கள் எடுக்கிற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து தான் அந்த விஷயம் மாறுது. சில பேருக்கு கஸ்டமருக்கு வந்து ஒரு நீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக சேனலைஸ் பண்ணும்போது B2C பிகம்ஸ் யுவர் ப்ரைம் மோட்டிவ். ஆமாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கூட டீ கடை போடணும்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக சும்மா சொல்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா டீ பாய்லாம் பிராண்டிங் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை பண்ணலாம். இப்போ நிறைய டீ அவுட்லெட்ஸ் இருக்குது. நீங்கள் போய் இல்லை நான் பிராண்டிங் பண்ண கிளாஸஸ் பண்ணி தரேன்னு சொன்னால் அது ஒரு ஐடியா. அது வந்து ஒரு டீ கடையோட முடியாது. சென்னையில் இருக்க எவ்வளோ டீ கடை இருக்குது, அவங்க எல்லாத்துக்குமே பிராண்டிங்கான கிளாஸ் கொடுத்தா இது. எக்ஸாக்ட்லி. ஸோ நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணும்போது B2C தான் வருவாங்க. நான் தெளிவாக ஒன்றே தான் சொல்லுவேன், B2B-ஆ யோசி, ஸ்கேல் பண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, யூ நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர் சக்ஸஸ் அண்ட் டோன்ட் கீப் தட் ஆஸ் யுவர் மைல்ஸ்டோன் ஃபார் யுவர் சக்ஸஸ். அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு நல்லா அவரை தெரியும், ஒரு சாதாரண பர்சன் தான், பட் இன்னைக்கு அவர் வந்து இந்த லெவல் வந்துட்டாரு, அவரோட ஐடியா செம்மையாக இருந்துச்சு, நம்மளும் அதை ட்ரை பண்ணணும்னு மட்டும் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஏன்னா உங்களோட ஐடியாலஜி, உங்களோட கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இட்ஸ் a unique formula. Until unless you find that, please take your time. எல்லாரும் சொல்ற மாதிரி ஸ்டார்ட் அப்ன்றது இட்ஸ் நாட் அ ஹரி, இட் இஸ் அ ஜர்னி. ஸோ யூ ஹாவ் டு கோ, எவ்ரிதிங் இஸ் ப்ராசஸ் ஆஃப் இட். எனக்கு ஒரு லாஸ்ட் 6 months தான் இந்த ஒரு சக்ஸஸ் கிடைக்குது, பட் இந்த 6 monthsக்கு ஐ ஹாவ் டு சஃபர் ஆல்மோஸ்ட் 27 to 28 years. ஸோ திஸ் ஜர்னி இஸ் வாட் ஹெல்பிங் மீ டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் இன் திஸ் 6 months. ஸோ எப்படி தெரியும்னா, ஓகே 6 months உங்களுக்கு லெகசியே இருக்கு. கரெக்ட். ஸோ அப்பால இருந்து தாத்தால இருந்து லெகசியே இருக்கு. ஸோ அது ஒரு எனக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து ரொம்ப பயமாக ஆரம்பிச்சிச்சு. the moment we started seeing some level of attraction with our idea, நான் கார்த்திக்டே என்னோட கோஃபவுண்டர்ஸ் கிட்ட எல்லாத்தையும் போய் பேசும்போது எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம், ரொம்ப வேகமா போறோமோ, திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் வெரி ஃபாஸ்ட், லைக் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ நான் ஒரு அகைன் ஒரு இன்ஸ்டாகிராம் ஷார்ட் அந்த மாதிரி இதில் பார்க்கும்போது ஐ கேம் அக்ராஸ் திஸ் திங் கால்ட் சைனீஸ் பேம்பு. ஸோ இந்த சைனீஸ் பேம்புன்ற ஒரு கான்செப்ட் எப்படின்னா, இட் வில் டேக் 5 years டு ஜெர்மினேட் வித்தின் த சாயில். இப்போ நீங்கள் ஒரு புது ஷூட் வரதுக்கு இட் வில் டேக் 5 years டு ஈவன் ஜெர்மினேட் டு கம் டு த டாப் சாயில். அது 5 வருஷம் இருக்கும். ஆனால் அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் இட் க்ரோஸ் வெரி ஃபாஸ்ட். 6 weeks இட் கோஸ் 90 feet. ஸோ அந்த growthன்றது வந்து இட் இஸ் ஸோ ஃபாஸ்ட். பட் பீப்புள் ஒன்லி see the outer shell of that growth. பட் அது உள்ள இருந்த அந்த ஒரு 5 வருஷ கஷ்டத்தை யாரும் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அண்ட் they don't, because success is the only எப்படி சொல்றது, சக்ஸஸ் நீங்கள் வெளியே பார்க்கறது எல்லாமே வந்து அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க் வித் அ க்ளோஸ்ட் ரூம். அதுதான் சொல்லுவேன். பீப்புள் ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் தட் ஜேர்னி. ஸோ அவங்களோட ஓகே நீங்கள் சூப்பராக பண்ணிட்டீங்க, ஓகே இவர் இதை பண்ணிட்டாரு, நாளைக்கு இதையே நம்ம பண்ணக்கூடாது, எனக்கு இந்த ரிசோர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. பட் அந்த ஆர் யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் த ஜேர்னி? அந்த எக்ஸாம்பிள் எடுத்தாலுமே சரி, யூனிவர்சிட்டிக்கு போனால் இப்போ அப்படிதான் ஒரு இமேஜ் வரும், யூனிவர்சிட்டி போனால் சக்ஸஸ் வந்துடும், அதுக்கு பின்னாடி இவ்வளோ வேலைகள் இருக்கு. எஸ். ஸோ இதுதான் வந்து would make you a better person when you stand in front of someone. இப்போ அவங்க ஏன் எனக்கு ஓகே சொல்லணும், யார் எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்கு we should always have a right reason. So people come for only 2 things. Either they come for a reason or for a season. இது 2 விஷயத்துக்காக தான் மக்கள் வந்து நம்ம வாழ்க்கையில வருவாங்க. இது 2மே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. நீங்க ஒண்ணு அதை எடுத்துக்கிற விதம் தான். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இட்ஸ் ஆல் நீங்க பாக்குற விஷயம். இது நீங்க நல்லதா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இது என்னடா என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி த சேம். சி இப்போ என்னோட லைஃப்ல நான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்காந்து இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் இதெல்லாம் பேசுறேன் அப்படின்னா, நானும் நிறைய பேர் இந்த மாதிரி பேசியிருக்கேன். ஐ மீன் லைக் பார்த்து என்ன இவங்கெல்லாம் பேசுறாங்க, நம்ம இந்த மாதிரி பேசணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருந்திருக்கும். பட் அது ரியாலிட்டியா நடக்கிறதுக்கு we had to do the. ஆமா, ஆக்சுவலி நீங்க விஷ்ணு எபிசோட் போட்டோன்னே டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. என்னது நானும் பாட்காஸ்ட்ல பேசுறேன். அப்புறம் 6 months முன்னாடி ப்ரொஃபைல்லாம் பார்த்தேன். ஓகே, ஆரம்பிச்சு 1 மாசம் தான் ஆச்சுது, எப்படி நான் பாட்காஸ்ட் கொண்டு வரது இருக்கும்ல ப்ரோ. ஆமா, ஏன்னா எல்லாத்துக்குமே அது பேசணும்னு இருக்கும், எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் அப் பெருசு தான் இருந்தாலும் அதுக்கான டைமும் அதுக்கான அச்சீவ்மெண்ட்டும் இருக்கணும். அப்போ தான் வேல்யூ இல்லை பார்க்குறவங்களுக்கு. அப்போ நினச்சிக்கிட்டேன்
திரும்ப ப்ரொஃபைல் எப்படின்னா நீங்கள் அருணோட போட்ட ஃபோட்டோவை திரும்ப போய் பார்த்தேன். அப்போ தான் பார்த்தா நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம். கரெக்ட். அப்புறம் சரி கனெக்ட் பண்ணியிருக்கோம் நினச்சி நான் வெளியே வந்துட்டேன். அப்போ உங்கள் வியூட் ப்ரொஃபைல் காமி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணீங்க. அப்படி தான் இதெல்லாம் நடந்துச்சு. ஆல் திஸ் ஸ்டார்டட். பார்த்தா நம்ம அதுக்கு ரொம்ப முன்னாடியே ஒரு டெக்ஸ்ட் இருந்துச்சு. ஆமா 6 monthsக்கு முன்னாடி வந்து ஐ ரீச்ட் அவுட் டு யூ. சீரியஸா நினைச்சது என்ன தெரியுமா, 1 month தான ஆச்சுது. கியூரியாசிட்டியா கேக்குறாங்க போல. கரெக்ட். See it was out of curiosity, but நான் என்னைக்கு சொல்றதுன்னா, please don't be hesitant to do and ask for help, especially startup பொறுத்த வரைக்கும். அது கேட்டாதான் ask for help. நீங்க வந்து you have to be shameless. ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவோம் நான் எக்ஸ்ட்ரோவர்ட் இல்லை நான் இன்ட்ரோவர்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்க. பட் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல். பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யூ ஆல்வேஸ் ஹாவ் டு பி a people person. இங்க பாருங்க ப்ரோ, நான் மொபைல் பின்னாடி எழுதி வச்சிருக்கேன். ask you shall receive, seek you shall find, knock it எனது ஷால் ஓப்பன் இட் ஃபார் யூ. ஆனால் நான் அதில் பிரச்சனை, நான் பேசுகிறேன், நிறைய பேர்ட்ட பேசுகிறேன்னு வெளியே தெரியும், ஆனால் நான் ஒரு ஹெல்ப் யார்ட்டையும் கேட்க மாட்டேன். கரெக்ட். ஃபவுண்டர்ஸ் நிறைய பேர் தெரியும், இன்வெஸ்டர்ஸ் தெரியும், ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் தெரியும், யார்ட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்டேன். ஆனால் பாட்காஸ்ட்டாக பேசிப்பேன் தவிர கேட்க மாட்டேன். ஆனால் அது கேட்டால் தான் அதில் நடக்கும்னு தெரிஞ்சிருச்சு. அதை நீங்கள் வந்து ஹெல்ப்பாக பார்க்கக்கூடாது. இட்ஸ் அபவுட் பில்டிங் யுவர் ரிலேஷன்ஷிப். ஆனால் வேல்யூ தான், ஹெல்ப்னு இல்லை, நான் ஒரு வேல்யூ தரேன். See, we are meant for this barter system by birth. Humans started evolving from the barter system. We give something, we get something, right? So இது தப்பு கிடையாது. நிறைய பேர் வந்து இதை ரொம்ப தப்பா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா காரியத்துக்கா இருக்க, காக்கா பிடிக்கிறியா, இதுதான் வந்து பீப்புளோட மைண்ட் செட். See, நம்மளோட பெரிய டிராபேக்கே வந்து நம்ம சொசைட்டியல் கல்ச்சுரல் ப்ரெஷர் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு விதத்துல ரொம்ப நல்லது, இன்னொரு விதத்துல ரொம்ப மோசம். காசை பத்தி மணி பத்தி பேசுறதா இருக்கட்டும், ஹெல்ப் கேட்கறதா இருக்கட்டும். ஆமா, ஹெல்ப் கேட்டு நான் என்ன சொல்றேன்னா ஒன் வே கேட்கல, நான் ஒன்று தரேன் நீங்கள் ஒன்று தாங்க கேட்கறதுக்குமே தயங்குறோம் நம்ம. எக்ஸாக்ட்லி. சி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ கோ ஆஸ்க் சம்ஒன் ஹெல்ப். அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது 2 விஷயம் தான். ஒன்று, they should feel that the time that they give is meaningful for you. When you take their time, you should make sure that it's very helpful for them, that they have done something good. ஸோ நாளைக்கு 4 பேர்கிட்ட அவங்க சொல்லும் போது கூட இல்லை ஐ மெட் him somewhere, நான் இது பண்ணேன், அப்படி ஒரு இதில் மீட் பண்ணது தான் வந்து ஐ மெட் அருண் அண்ணா ஃப்ரம் குவி. ஸோ தமிழ்பிரனரில் வந்து ஐ பிகம் அ மெம்பர். ஸோ தமிழ்பிரனர் வாஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிவிங் தி ஆக்சஸ் டு வாட் entrepreneurship இஸ் ஆல் அபவுட். ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீலை ஒரு சாதாரணமாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான். அதுலேருந்து பில் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பர்சன் மதுரையில் மீட் பண்ணுறாங்க, ஒரு இது இருக்குன்னும் போது ஐ வாஸ் அட் மதுரை. ஸோ சரி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சு வி ஸ்டார்டட் கனெக்டிங் சம்வே தி அதர். அதில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்னன்னா, சம்வே தி அதர் வி வர் ஆக்சுவலி கனெக்டட் அஸ் அ ரிலேட்டிவ். அது அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸோ இதுதான் வந்து அதில் ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட். பட் வி நெவர் ஒர்க் டுகெதர் ஆஸ் அ ரிலேட்டிவ். அவர் என்னோட ஆண்டர்பிரனர், நான் ஒரு ஆண்டர்பிரனர். ஏன்னா சொந்தக்காரங்க எனக்கு உதவி செய்யவே மாட்டாங்க. அது நம்ம கல்ச்சரில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இவன்லாம் என்னப்பா ஊர் சுற்றிட்டு இருந்த பையன் இன்னைக்கு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறேன், அவனுக்கு போய் செஞ்சா எப்படி செய்வான், இதுதான் அவங்களோட தாட். ஸோ தே வாண்ட் டு பி வெரி கன்சர்வேட்டிவ். நான் அவங்களை தப்பு சொல்ல கிடையாது, தே ஆர் வெரி கன்சர்வேட்டிவ். ஸோ அந்த கன்சர்வேட்டிவ் பீப்புளை வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு மூன் ஷாட் ஐடியாஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. ஸோ அதனால தான் அந்த கல்ச்சுரல் ப்ரெசன்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் அப்ன்ற ஒரு விஷயத்தை வந்து வளர விடாமல் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஓகே, நம்ம தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டியில் ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறது அது. சரி, இப்போ யூஎஸ்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீப்புள் ஆர் வெரி இண்டிபெண்டன்ட். ஒரு லெவலுக்கு மேலே வீட்டில் அம்மா கூட இருக்கேன், ஐ எம் ஸ்டேயிங் வித் மை பேரண்ட்ன்றது வந்து இட்ஸ் வெரி ஷேம்ஃபுல் திங். தட் மீன்ஸ் தட் யூ ஆர் நாட் கேப்பபிள் டு பி லிவிங் அ லைஃப் ஆன் யுவர் ஓன். ஸோ அந்த லெவலுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து அப்படி பார்க்குற ஒரு இடத்துல நம்ம கடைசி வரைக்கும் அம்மா அப்பாவை வச்சு பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து ரொம்ப நல்லது, ரைட்? இப்போ ஒரு சில மூவியில் கூடலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து தே ஹாவ் டு ஆஸ்க் பெர்மிஷன். அவங்க அம்மா அப்பா வந்து பசங்களை பார்க்கணும்னா தே ஹாவ் டு ஆஸ்க் பெர்மிஷன் டு கம் ஈவன் சிட் அண்ட் ஈட் வித் தெம். ஸோ நம்ம ஊரில் அதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க தேவையில்லை இல்லையா? இது ஒரு விதத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. பிகாஸ் டில் யூ டை, till they die, உங்களுக்கு நீங்க அவங்க பேரண்ட், அவங்களுக்கு நீங்க ஒரு குழந்தை தான். அதுதான் நீங்க 40 வயசுல ஆரம்பிச்சா கூட என்னப்பா ரிஸ்கெல்லாம் எடுக்காது. நேற்றுக்கு நானும் ஸ்ரீராம் ப்ரோவும் பேசிட்டு இருக்கும் போது இதே பத்தி தான் பேசணும், இந்த ப்ராப்ளம் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அவங்க நம்ம நல்லதுக்காக தான் செய்யறாங்க. பட் இட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கள புரிய வைக்கிறது. அதை நிறைய பேர் செய்ய மாட்டேங்கிறோம். நம்ம வந்து என்னப்பா நீ எப்போ பார்த்தாலும் இது பேசிட்டே இருக்கப்போ நான் வீட்டை இது செய்கிறேன். See, taking risk is fine. ஏன்னா நானும் நிறையா வீட்டுக்கு சொல்லாமல் செஞ்ச விஷயங்கள் நிறையா இருக்கு. என்னோட காலேஜாக இருக்கட்டும், பிஸ்னஸில் போகணுன்றதுக்காக எக்கனாமிக்ஸ் படிக்க சொன்னாங்க. நான் வந்து
காலேஜில் என்ன தான் வந்து 3 years டிகிரியை 4 years ட்ரை பண்ணாலும் என்னால் சில விஷயங்கள்னால முடிக்க முடியல. பிகாஸ் தட் வாஸ் நாட் ரியலி மை ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் அண்ட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கனெக்ட். எக்கனாமிக்ஸ் நான் பண்ணும்போது எனக்கு அது வந்து பெரிய ஃபீல் இல்லை. பட் நான் காலேஜ் முடிக்கல அப்படின்ற விஷயம் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய ஷாக். தோ தேவர் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் சப்போர்ட்டிவ் இதெல்லாம் இருந்தாலும் அவங்க அதை ஏற்றுக்கல. ஸோ நீ லைஃப்பில் எப்படியாவது ஒரு விஷயத்த பண்ணி காமி அப்படின்னு சொல்லும் போது தான் ஐ செட் நான் வந்து ஐ வில் லிவ் ஆன் மை ஓன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெக் சப்போர்ட்காக பெங்களூர் போகிறேன். ஒர்க்குக்கு போகும்போது ஏதோ ஒரு வேலை எனக்கு கிடச்சிரும் அப்படின்னும் போது என்னோட ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் வந்து ஒரு சின்ன பேக்கேஜ் கொடுத்தாங்க ஒரு கம்பெனியில். செகண்ட் இன்டர்வியூ வந்து ஹெச்பியில் கொஞ்சம் கிடச்சிச்சு. ஈவினிங் இன்னொரு இன்டர்வியூன்னும் போது கன்வர்ஜஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ இருந்துச்சு, இப்போ கான்சென்ட்ரிக்ஸாக மாறிடுச்சு. ஸோ அவங்க இதில் ஐ செட் வாட் ஆர் த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் அவைலபிள்னும் போது ஏன்னா அவங்களோட கிளைண்ட் செட்டப் எல்லாமே மாறி இருக்கும். ஸோ ஒரு இப்போ டைரக்ட் கிளைண்ட்டாக இருந்தாலும் தே வில் ஹேவ் வெண்டர்ஸ் டு ஹோஸ்ட் தேர் ஆப்ரேஷன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சைட்ஸ். ஸோ அப்படி இந்த மாதிரி இதில் பார்க்கும்போது இஸ் Accenture is there, but Accenture உங்களால் அனுப்ப முடியாது because you don't have degree. But Microsoft is there அப்படின்னா மைக்ரோசாஃப்டா அப்படின்னு ஐ said okay. இன்டர்வியூ கிராக் பண்ணோம். வெரி ஃபனி திங் வாஸ் எனக்கு டெக்னிக்குக்கும் எனக்கும் சம்மந்தமே டெக்னாலஜிக்கும் கிடையாது. பட் ஐ ட்ரைட் அ லாட். ஸோ அந்த ஒரு ஜேர்னி வாஸ் ஆல்சோ வெரி சப்போர்ட்டிவ். இதில் ரொம்ப முக்கியமான விஷயத்தில் நீங்கள் எல்லாத்துலேயும் நீ என்னோட இதில் கனெக்ட் பண்ணும் போது there is always someone who is trying to support and help me. So eventually they become your mentor. Okay. நீங்க கேக்குறதுக்கு ரெடியா இருக்கீங்க. Yes. நான் ஹெல்ப் கேக்குறதுனால தான் அது கிடைக்குது. அவங்க ஹெல்ப் பண்றதுனால தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுது. யூஸ்வலா என்ன நடக்கும்னா ஒரு கெரியர் க்ரோத் இதெல்லாம் வேணும்னா யூ நீட் சம் டியூரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேணும். நான் மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன ஆச்சுன்னா டெக் சப்போர்ட் அப்படின்றது வந்து எல்லாரும் இன்டர்நேஷ்னல் கால்ஸ் பேசும்போது நம்மளோட இந்தியன் ஆக்சென்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் தே டோன்ட் ஹேவ் ட்ரஸ்ட் தட் இந்தியன்ஸ் டூ குட் ஜாப், தே ஸ்கேம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கனால அப்போது எங்களுக்கு அங்கே ட்ரைனிங் கொடுத்தாங்க டு லேர்ன் தி ஆக்சென்ட் வித் போத் அமெரிக்கன் அண்ட் யூரோப்பியன் ஆக்சென்ட் இதெல்லாம். ஸோ யூகே ஆக்சென்ட்லாம் அதனால ஐ டிட் அ லாட் ஆஃப் ஹோம் ஒர்க் அண்ட் லேர்ன் தட். ஸோ அப்போ வந்து யூஸ்வலாக சூப் கால்ஸ்னு சொல்லுவாங்க, சூப்பர்வைசர் கால்ஸ். ஸோ சம்மன் இஸ் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் அண்ட் தே டோன்ட் லைக் டாக்கிங் டு யூ, ஐ வாண்ட் டாக் டு யுவர் மேனேஜர் அப்படின்வாங்க. ஸோ அந்த மேனேஜரியல் கால்ஸை நான் எடுக்க ஆரம்பித்தேன். வேர் ஈவன் த மேனேஜர்ஸ் were little bit hesitant to talk. ஏன்னா அவன் கேட்கறது நேட்டிவ் ஸ்பீக்கர் இல்லைனா ஹூ கேன் சம்மன் டாக் இன் குட் இங்கிலீஷ். நமக்கு நம்ம பேசுறதா இங்கிலீஷ், அவனுக்கு அது இங்கிலீஷே கிடையாது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணணும்னு நினைச்சேன். ஐ டிட் மை ஹோம் ஒர்க். இவென்ச்சுவலி தட் பிகம் த கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு ஸ்கேல். ஸோ என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஓகே இருந்துச்சு. அப்போ டீம் லீடர் இன்டர்னுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஸோ ஐ செட் ஐ வில் அப்ளை, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னே நான் அப்ளை பண்ணேன், ட்ரை பண்ணேன். டக்குன்னு ஐ பிகம் அ யங்கஸ்ட் டீம் லீடர் ஆன் தட் ஃப்ளோர். ஸோ when I was a team leader I was around 23 years old. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து எனக்கு டிகிரி கிடையாது, எனக்கான டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் கம்யூனிகேஷன். ஸோ இதை வச்சு தான் வந்து ஐ எம் பில்டிங் த ப்ராசஸ். ஸோ யூ ஷுட் ட்ரஸ்ட் வாட் யூ டூ and grow with that process. So அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து it will take you to heights that you never thought about. Then the next 5 years is all learning for me to become successful for what I do right now. So that's the thing. So நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் சொன்னீங்க -0 to 1. Correct. 6-month ஜேர்னி, 6-7 month ஜேர்னி இருக்கு. ஸோ அது ரோட் மேப்பாகவும் இருக்கு. ஸோ நம்ம இனிமேல் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. இதில் என்ன ஸ்பெஷல் 6 மாதத்தில் இது ஏன் பேசணுங்கிற மாதிரி கேள்வி வரலாம். நம்ம பேசும்போது என்ன பேசிட்டு இருந்தோம்னா -0 to 1. கரெக்ட். ஆமாம், 0 to 1 இல்லை. லைக் நான் இது இவ்வளோ தூரம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன், அந்த ப்ரிவிலேஜை வச்சுட்டு நான் ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறேன், மோஸ்ட் அவேர் ஆஃப் இட்லாம் இல்லை. நீங்கள் அது முன்னாடி வேலை பார்த்து எந்த சம்மந்தமே கிடையாது, சஸ்டைனபிலிட்டிக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ அதுலேருந்து 6 monthsல ஒரு க்ரோத் இருக்குது, ரொம்ப நல்ல க்ரோத்துமே இருக்குது, நிறைய ஹோப் இருக்குது. ஹோப்பை தாண்டி நம்பர்ஸ்லேயும் சரி, நம்பர்ஸாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நம்பர்ஸாக உங்கள் ஐடியாவும் சரி, அதை வேலிடேட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி. யார் வேலிடேட் பண்ணுறாங்க இருக்குது, இப்போ நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ வேலிடேட் பண்ணுறது விஷயமே இல்லை. ஏன்னா அவங்க இப்போ நமக்கு நல்லது தான் சொல்லுவாங்க. அப்போது டாப் லெவல் சயின்டிஸ்ட் வரைக்குமே நம்ம அதை வந்து ஓகே வாட் யுவர் தாட் இஸ் புதுசு ஐடியா, இது ஒர்க் அவுட் ஆகும் மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜேர்னி நம்ம சொல்லலாம். கரெக்ட். அது வந்து ரொம்ப முக்கியமாகவும் இருக்கும் ப்ரோ. அப்போது -0 to 1. ஸோ நம்ம அது முன்னாடி கொஞ்சம் பார்த்துட்டோம். நீங்கள் நிறைய கன்சியூமர் ப்ராடக்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க. அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம், அந்த நீங்கள் B2C யோசிக்கிறதை விட B2B யோசி, ஒரு டெக்னாலஜி யோசி. கரெக்ட். ஆமாம். ஸோ அதுதான் மெயின் ப்ரோ. அது ஆக்சுவலி அந்த ஒரு பாயிண்ட் தான் நான் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த பாட்காஸ்ட் வழியாக. டேரெக்டாக நான் சொல்லிட முடியாது, ஏன்னா நான் அதை பண்ணல. ரைட், ட்ரூ. ஸோ அதனால நீங்கள் பண்ணுறீங்களா, உங்களை வச்சு நான் எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். எனக்கும் நான் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன். நம்ம பண்ணாத விஷயத்த இது இப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறத விட அவங்க இருக்கும்போது சொல்கிறது பெட்டர்னால அது. ஸோ இது வந்து ஸ்டார்டட் வந்து இன்குபேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி வரை பார்த்துட்டோம். அவர் ஒரு ஸ்பார்க் கொடுத்துட்டாரு, நீங்கள் B2B யோசிங்கன்னு ஸ்பார்க் கொடுத்துட்டாரு, நீங்கள் யோசிச்சிட்டீங்க. ஸோ இந்த ஐடியாவை ஃபஸ்ட்டு வேலிடேஷனுங்கிறது ஒரு இன்குபேஷன்.
கரெக்ட். ஆமாம், ஏன்னா இன்குபேஷனால எப்படின்னா நீங்கள் சொல்கிறது ஓகே, இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குது, இவரால் அது புல் ஆஃப் பண்ண முடியுங்கிறது எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்க வந்து உங்களை வந்து இன்குபேட் பண்ணியிருந்திருப்பாங்க. சும்மா போகிற எல்லா ஐடியாவும் இன்குபேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஹவ் யூ கெட் இன் டு இன்குபேஷன்? அன்யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி இன்குபேஷன் வேறு ஏதாவது ட்ரை பண்ணிங்களா, இல்லைன்னா ஸ்டெப் 1 அதுதானா? ஸோ ஹவ் இட் ஸ்டார்டட் ப்ரோ? See, that was one of the most interesting sessions of my journey. ஒரு ஐடியா வேலிடேஷன் சுற்றி யார் என்ன சொன்னாலும் அது வேற ஒரு விஷயம். நம்ம அவங்ககிட்ட என்ன சொல்லுவோம், சரி எனக்கு வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர் கிடைக்கும், ஒரு ஃபண்டிங் கிடைக்கும், கிராண்ட் கிடைக்கும், வந்துச்சுன்னா என் பிஸ்னஸ் வந்து சூப்பராக வந்துடும் அப்படின்னு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ண பார்ப்போம். பட் இங்கே என்ன பிரச்சனைனா, ரியாலிட்டியில் நீங்கள் ஜெயிக்கணும், நீங்க சொல்ற கதையை வந்து நிஜமாக்கணும். அது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்றதை காட்டிலும் நீங்க முதல்ல உங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிறது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் தட் ஜேர்னி ஒரு ஃபவுண்டரா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ see everybody wants to support. இன்னைக்கு பார்க்கும்போது தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாலையும் சரி, வேர்ல்ட் லெவலில் ஸ்டார்ட் அப்கான ஈகோ சிஸ்டமான சப்போர்ட்ன்றது இட் இஸ் க்ரோன் வெரி வெல் ரிசீவ்டாக இருக்குது. நிறைய பேர் ஸ்டார்ட் அப்னா என்ன, ஃபவுண்டர்ஸ்னா என்ன, அவங்களோட ப்ராப்ளம் என்னன்றதுல தே ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் இட் பெட்டர். பட் நாங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு விஷயத்தில் பிச் பண்ணணும் போது we too did have a lot of struggles. நான் இந்த மாதிரி நிறைய பாட்காஸ்ட்டில் தான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு விஷயத்தில் என்னென்னா, மோர் தென் ரீடிங் ஐ எம் மோர் ஆஃப் அ லிசனிங் பர்சன். ஸோ எனக்கு ஆடியோ விஷுவல் லேர்னிங்கிறது இஸ் மோர் கம்ஃபர்டபுள் தேன் ரீடிங் அ புக். ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு புக்கை படிக்கணும் அப்படின்னா ஐ ப்ரிஃபர் அன் ஆடியோ புக் ஆர் அ பாட்காஸ்ட் ஆன் தட் புக் ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். ஸோ அப்படி ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது அந்த இன்குபேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கனெக்ட் டு கனெக்ட் த டாட் ஆன் ஹவு இட் ஹேப்பன்ட் இஸ் லைக், நான் முன்ன சொன்ன மாதிரி ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் இஸ் வேர் எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ். ஓகே, அதான் ரொம்ப முக்கியமான ஒரு கரெக்ட். ஸோ அது ஒரு ஃபவுண்டராக இருக்கும்போது சும்மா எல்லாத்துக்கிட்டையும் போய் எல்லா விஷயத்தையும் கேட்கணுன்றதை தாண்டி யாருக்கிட்ட எப்போ என்ன கேட்கணும், நீங்கள் என்ன ப்ரெசென்ட் பண்ணணுன்றது உங்களுக்கு ரொம்ப தெரியணும். இப்போ நான் இந்த ஒரு ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்ணும்போது ஐ ஸ்டார்டட் ஃபார்முலேட்டிங் மை செல்ஃப் ஆன் ஹவு ஷுட் ஐ பர்சனலி பிராண்ட் மை விஷன். இஃப் ஐ ஹாவ் டு சே டு சம்ஒன் நான் என்ன சொல்லணும். ஸோ இது வந்து என்னோட பழைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொன்ன மாதிரி when I was working in call center, இந்த ஆக்சென்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஐ யூஸ் டு கோ பேக் டு த ரூம், மிரரில் நான் மட்டும் வச்சு ஐ யூஸ் டு கீப் ப்ராக்டிசிங். ஸோ அந்த ஃப்ளோ கண்டு மேனிக்கு பேசுறது. பட் ஒரு விஷயம் என்னன்னா, யூ கெட் த ஃப்ளோ. ஸோ அந்த ஃப்ளோ பழக யூ வில் ஹாவ் மோர் கான்ஃபிடன்ஸ் இன் வாட் யூ ஸ்பீக். ஸோ சிமிலர்லி ஒரு ஃபவுண்டரா when you introduce yourself, you need to have that clarity with your idea. People mainly look for the clarity because நீங்க பில் பண்ண ப்ராடக்ட் இன்னும் கிடையாது. நீங்க பில் பண்ணணும்னு சொல்றது நிறைய விஷயம் மார்க்கெட்ல எக்ஸிஸ்டிங் கிடையாது. அப்போ யாராவது ஒருத்தவங்க உங்களை நம்பணும் போது முதல்ல நீங்க நம்பணும். ஸோ இந்த லியோ படத்தில் சொல்கிற மாதிரி யார் வந்து கேட்டு நீயா லியோன்னு கேட்டால் கூட நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் பிலீவ் தட் திஸ் இஸ் வாட் ஐ ஆம். அந்த நம்பிக்கை நீங்கள் வளர்த்ததுக்கப்புறம் we started reaching out to a lot of people. அந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸ்ல தான் நாங்கள் நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சோம். ஓகே, என்ன மாதிரி people ரிஜெக்ட்னு சொல்லுவாங்க, என்ன மாதிரி அப்ரோச் பண்ண? see one of the top institutes in Chennai, I don't want to pick up name. அவங்க வந்து we met in Imagine ஐ திங்க் 2 years முன்னாடி இருக்க ஒரு இதில் வந்து வி மெட். ஸோ அதில் பார்க்கும்போது அவங்களோட ஸ்டால் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ தே வாண்ட் டு மீட் அண்ட் ஆல் தட். ஸோ அவங்க கிட்ட பேசணும். எஸ். ஸோ தே செட் கம் யுவர் ஐடியா இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்னோவேட்டிவ், கம் டு அவர் யூனோ ஃபெசிலிட்டி, வீல் சிட் அண்ட் வீல் டிஸ்கஸ் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ சொன்னது ஐ வாஸ் மோர் ஆஃப் B2C ப்ரொஸ்பெக்டிவ்ல நான் இருந்த சாண்டா மாற்றி கமர்ஷியல்ஸாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் தேட். ஸோ அப்போ போனதுக்கப்புறம் லேப் டெஸ்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்கள் மெட்டீரியல்லாம் வந்து தெரிஞ்சவங்க கிட்ட, எங்ககிட்ட மிஷின் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் சொன்ன டெல்லி பேஸ்ட் கம்பெனி கிட்ட பேசி அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு கொஞ்சம் சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதை நாங்கள் வாங்கி அதை வந்து வி டெஸ்ட் இட் அவுட் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் வச்சு லேப் ரிப்போர்ட் இதெல்லாம் கொடுத்தோம். பேக் அண்ட் ஃபோர்த் இட் வென்ட் ஃபார் 3 months ஜர்னி. ஸோ 3 months எண்டில் அவங்க என்ன சொன்ன விஷயம்னா, இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக வேணும். ஸோ ஐ நீட் அ POC, ஸோ ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் வேணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டில் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக இருந்த விஷயம் என்னன்னா, ஐ கம் ஃபார் asking help because I don't know what I'm doing. I know what I'm trying to say, but technically எனக்கு பண்ண தெரியல. I need that supportன்றதுக்கு தான் இன்குபேஷன் சென்டருக்கு போகிறது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய இன்குபேஷன் சென்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, they wanted to pick that cherry.
ஸோ அந்த பெஸ்ட் க்ரீம் ஆஃப் தி ஐடியாவை எடுத்து வளர்த்து அதை வந்து அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய பிளாக்கேஜ் நடந்துச்சு. புரியுது. ஆனால் அது விஷயம் இல்லை, எப்படியும் அந்த இன்குபேஷன்லாம் குரோ ஆக தான் போகிறாங்க அவங்க. கரெக்ட். சி யூஸ்வலாக வந்து இன்குபேஷன் தே ஹேவ் இன்குபேஷன் ஒரு வேலை இல்லைன்னா ப்ரீ இன்குபேஷன் போட்டோம். ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் கம் டு இன்குபேஷன், தென் இட் கோஸ் ஃபார் ஆக்சலரேஷன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் கேன் சப்போர்ட். ஸோ இஃப் யூ ஆர் வெரி ஏர்லி வித் யுவர் வெரி நேசன்ட் ஆன் யுவர் ஐடியா, இந்த மாதிரி ஒரு ஏர்லி ஸ்டேஜாக இருக்கும் போது they put you through a pre-incubation process. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் சீசன் ஆனதுக்கப்புறம் they put you through incubation process. அதுக்கப்புறம் you go for acceleration. அதுக்கப்புறம் the journey keeps continuing. So இந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். Unfortunately we didn't receive that way. So நான் அதுதான் சொல்கிறேன் இல்லையா, மார்க்கெட் இஸ் த ஒன் ஹூஸ் டிக்டேட்டிங் யுவர் ஐடியா, இட்ஸ் நாட் யூ. நீங்கள் உங்கள் மேலே எவ்வளோ தான் கான்ஃபிடன்ஸ் வச்சுருந்தாலும் பீப்புள் அண்ட் மார்க்கெட் வில் ஃபர்ஸ்ட் ஷ்ரெட் இட் டவுன். ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ரெசிலியன்ஸ் பில்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு மைண்ட் செட் நான் சொல்லுவேன், விச் எவ்ரி ஃபவுண்டர் ஷுட் ஹேவ். நம்ம என்னைக்கு நம்ம தோத்துட்டோன்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம தோக்குறோம். அது வரைக்கும் we have to fight. யார் என்ன சொன்னாலும் சரி, இட் கேன் பி ஸ்டூபிட், இட் கேன் பி ஃபூலிஷ், வாட் எவர் இட் இஸ். இது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு விதத்தில் நீங்கள் பார்க்கும்போது யூஸ்வலாக ஸ்டார்ட் அப்க்கு வந்து எல்லாரும் சொல்கிற இந்த ஃபண்டிங் விஷயம் வந்து 3 லெவல் ஆஃப் ஃபண்டிங் வரும். ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று ஃபேமிலி, இன்னொன்று ஃபூல்ஸ். ரைட். எனக்கு முதல்ல எனக்கு ஃபண்ட் பண்ணது ஒரு ஃபூல் தான், விச் இஸ் கார்த்திக். நான் ஏன் ஃபூல்னு சொல்கிறேன்னா, எனக்கு ஃப்ரெண்டாக காட்டிலும் என்னோட ஐடியா வந்து அவ்வளோ ஒரு கிரேசியான ஐடியா. ரைட். ஸோ ஒரு யார் இப்போ நம்ம கையில் ஒரு காசு இருக்குது அப்படின்னா வில் வி டூ தட்னா வில் ஹேவ் ஆல்வேஸ் ஹேவ் தட் தாட். என்ன ஐடியா இதை பற்றி இது வரைக்கும் யாரும் பேசுனதே இல்லை, கிளாஸ் பாட்டில் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல என்ன பண்ணணும்னா, ஒரு ஐடியாக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதை காட்டிலும் he first invested in myself. Okay, as a person he can do. So அந்த ஒரு foolish level இருந்து we become friends become family. Now we have a very good understanding to run a big organization and the support system. So நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் will connect why you should get incubated. So there should be a reason for you to get incubated. சும்மா எல்லாரும் incubation ஆறதுனால you will become successful, you will get funding. அது வந்து ஒரு பெரிய myth. நீங்கள் வந்து ஒரு நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஒரே விஷயம் என்னென்னா, போகிறோம் இன்குபேஷன் ஆகிறோம், அவங்க நமக்கு கிராண்ட் வாங்கி தருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து பில்ட் பண்ணுறோம், ஸ்கேல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அது வந்து இந்த மூவியில் வர சாங் மாதிரி, விச் இஸ் நாட் ரியாலிட்டி. பிஹைண்ட் ஸ்க்ரீன் அந்த ஷூட்டிங்க்கு செட் பண்ணுற ப்ராப்லேருந்து, லைட்டிங்லேருந்து, கேமராமேன்லேருந்து கஷ்டப்படுறது தான், அதை என்டையராக ஆர்கனைஸ் பண்ணுற டைரக்டர் தான் உண்மையான ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரோட லைஃப். ஸோ ஆக்டர்ஸ் கிடையாது. ஸோ பிஹைண்ட் ஸ்க்ரீன் நீங்கள் என்ன ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாத்தையும் தான் ஒரு வேலிடேஷன் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷனில் நாங்கள் கற்றுக்கிட்டது என்னென்னா, we didn't have a strong team. ரைட். ஸோ எங்களோட ஐடியாவை பேக்கப் பண்ணுறதுக்கு இப்போ இருக்கிற இதில் ஒரு டெக்னாலஜி தேவைப்படுது. ஏன் டெக்னாலஜினா, ஸ்கேல் பண்ண முடியல. இன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயத்த செய்கிறீங்க, இஃப் ஐ ஹாவ் அ லிமிட்டேஷன், அந்த லிமிட்டேஷன் வில் கீப் யூ டு அ வெரி ஷார்ட் ஸ்பேன். இதுதான் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு க்ரைட்டீரியா இருந்துச்சுன்னா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு க்ரோ. பட் இதை நான் வந்து ஒரு சென்னையில் பண்ணுவேன், சென்னையிலேருந்து தமிழ்நாடு லெவலில் பண்ணுவேன், இந்தியா லெவலில் பண்ணுவேன், குளோபலாகவும் நான் ஸ்கேல் பண்ணுவேன்னா, மை ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஹியூஜ். ஸோ திஸ் இஸ் த கேம் தட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பிளே. ஏன்னா அடிக்கடி நான் யோசிக்கிற ஒரு விஷயம், நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறதுன்றது நம்ம எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எஸ், தட் இஸ் த கிளாரிட்டி தட் யூ ஷுட் ஹேவ். அதுக்கான விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணும்போது இந்த விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ நான் டீம் பில்ட் பண்ணேன், என்னோட விஷயத்தை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நான் வந்து ஒரு பீரியடில் வாட் ஐ டிசைடட், நான் ஒர்க்கில் இருந்து பாதியாக ஐ வாஸ் மேனேஜிங் மை ஸ்டார்ட் அப் அண்ட் ஆல் ஆஃப் தட். வி வர் நாட் ஏபிள் டு ஸ்கேல். ரைட். ஸோ இதில் ஒரு சின்ன ரிவர்ஸில் பார்க்கும்போது ஐ மெட் அருணனா என் மதுரை டூ தமிழ்பிரனர். ஸோ பேசிட்டு நான் அவர்கிட்ட பேசும்போது நான் சொன்ன ஒரே விஷயம் அவர்கிட்ட கேட்டது, நான் எப்போ என் வேலையை குவிட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் யாரும் என்கிட்ட சொல்லாத ஒரு பதில். என்ன சொன்னாங்க? அவர் என்கிட்ட கேட்ட 2 விஷயம். 6 monthsக்கு உனக்கு சேவிங்ஸ் இருக்கா? அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐ யூ வெரி கிளியர் வித் வாட் யூ வாண்ட் டு டூ? உனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கா? இருக்குண்ணா, தென் குவிட். இப்போ உடனே whenever you want you quit. இதுதான் உனக்கு தேவையான பேசிக் சப்போர்ட் சிஸ்டம், do it. இந்த 6 monthsக்கான பேக்கப் சிஸ்டம் எல்லாரும் நினைக்கிறதுனா நம்ம சேவிங்ஸில் வச்சுருக்கணும், கடன் தான் வாங்கினேன். ரைட். see that is the level of effort and risk that you have to take. நீங்கள் வந்து அப்சசிவாக கடன் வாங்கணும்லாம் கிடையாது. உங்கள் ஃபேமிலிக்கு என்ன தேவை, எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியும், என்ன சப்போர்ட் சிஸ்டம் இருக்குன்ற கிளாரிட்டியை தான் நான் வந்து ஒரு ஃபவுண்டர்கிட்ட இருக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது கார்த்திக் பேசும்போது கார்த்திக் வாட் செட், நான் வந்து உனக்கு
ஒரு சின்ன பே செக் என்னோட சேலரியிலேருந்து நான் உனக்கு கொடுத்துறேன். ஹி வாஸ் அ ஃபுல் டைம் எம்ப்ளாயி இன் அ கம்பெனி. இன்னும் 2-3 இடத்துல ஹி டஸ் ஃப்ரீலான்சிங் ஒர்க். ஸோ அந்த ஃப்ரீலான்சிங்லேருந்து வர ஒரு பே செக்கை நான் உனக்கு கொடுத்துறேன். ஸோ ஹீ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வெரி வெரி ஹெக்டிக் ஃபார் அஸ் டு க்ரோ டுகெதர். ஸோ என்கிட்ட என்ன பிரச்சனைனா என்கிட்ட பணம் கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயனால ஃபஸ்ட்டு நாங்கள் இப்படி ஆரம்பித்தோம். ஸோ அதனால் எனக்கு நான் வாங்கிட்டு இருந்த சேலரியிலேருந்து எனக்கு வந்து ஹார்ட்லி ஒரு 20-30% தான் கிடைக்கும் அந்த பே செக் மூலிமா. இதுக்கு அடுத்து நான் மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு 20-30% தேவைப்படுச்சு. ஒரு 50%க்குள்ளே என் லைஃப்பை ரன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இவர்கிட்ட பேசிட்டு வந்தோடனே என் ஒய்ஃப் கிட்ட பேசுகிறேன். பிகாஸ் ஷீ வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். சரி பார்த்துக்கலாம், ஷீ இஸ் நாட் ஒர்க்கிங். அடுத்த அந்த சேலஞ்ச். ஓகே, நான் பார்த்த நிறைய ஃபவுண்டர்ஸ்க்கு சக்ஸஸ்க்கு ஒரு காரணம் என்ன இருக்குன்னா அவங்க ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன். ஃபவுண்டர்ஸ்னாலும் ஸ்ட்ரகிள் பண்ணுற நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சப்போர்ட் சிஸ்டமா இந்த சென்ஸ் ஃபினான்ஸில் சப்போர்ட் சிஸ்டம் தான் இப்போ இந்த சிச்சுவேஷனில் நிறைய பேருக்கு இப்போ நான் பார்க்குற விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தோம். இப்போ நம்ம வந்து எல்லாம் தனியாக வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி தனித்தனியாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுக்கு ஐ ஹாவ் அ டாட்டர் அண்ட் தேர் இஸ் நோ ஒன் டு சப்போர்ட் அஸ் டு டேக் கேர் ஆஃப் ஹர். ஸ்கூலுக்கு போகணும், திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். இப்போ வீட்டில் யாராவது முன்ன பெரியவங்க இருப்பாங்க, அவங்க பார்த்துக்கலாம், வேலைக்கு போகலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் 3 of us ஒரு லிவிங் டுகெதர். இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. இதை எப்படி அவங்களால டேக்கிள் பண்ண முடியாதனால தான் நிறைய பேருக்கு நல்ல ஐடியா இருந்தாலும் தேர் நாட் ரெடி டு குவிட். இந்த குவிட்ல பெரிய பிரச்சனை என்னன்னா ரிஸ்க் ஃபேக்டர். நான் நாளைக்கு கடனாளி ஆயிட்டேன்னா ஆனது தான். இங்க 2 விஷயம். ஒன்று, நீ ஜெயிக்கிற, இல்லைன்னா நீ தோக்க போற. கடன் அடைக்கணும், இவ்வளவுதான். நீ ஜெயிச்சாலும் நீ இந்த கடனை அடைக்கிறத காட்டிலும் 10 times 100 times சம்பாதிக்கலாம். வாட் வில் யூ டூ இன் யுவர் லைஃப்? ஒரு மிடில் கிளாஸ் எம்ப்ளாயிக்கு கடைசி வரைக்கும் லைஃப்ல இருக்க போற ஒரே விஷயம் என்னன்னா த ஆவரேஜ் லைஃப் ஸ்டைல். இது இந்த கடன் வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், ஒரு இஎம்ஐ லைஃப்குள்ளே போகணும். இதுதான் வந்து ஒரு விஷயமா இருக்கும். ஒரு நல்ல ஐடியா இருக்கும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். நீ ஒரு மாதம் வேலையை விட்டனாலும் அடுத்த 20 years யூர் லாக்ட். ஸோ இந்த ஒரு ட்ராப்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ செட் திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் மீ டு டேக் அ டிசிஷன். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சுனாலும் ஐ வுட் ஹவ் டேக்கன் த ரிஸ்க், பட் அ கால்குலேட்டிவ் ரிஸ்க். வித்தவுட் sabotaging my relationship, my family, I am taking a risk. நான் எங்கள் வீட்லேயும் சொல்லலை, என் ஒய்ஃப் வீட்லேயும் சொல்லலை. 1st of November நான் வந்து செப்டம்பரில் நான் மீட் பண்ணுறேன். அக்டோபர் ஒரு மாதம் வி டிஸ்கஸ்ட் ஆல் ஆஃப் தட். இன்குபேட் ஆகிட்டிங்களா? இல்லை, இது எல்லாத்தையும் பேசிட்டு நான் வந்து நவம்பரில் குவிட் பண்ணுறேன். குவிட் பண்ணி முடிச்சோடனே ஒரு மாதம் நான் அக்ரெசிவாக ஐம் ஸ்டார்டிங் டு ரீச் அவுட் டு அ லாட் ஆஃப் பீப்புள் டு நெட்வொர்க். ஸோ சென்னையில் எங்கெங்கெல்லாம் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் போடுறாங்களோ அதுக்கு நான் போகிறேன். அதுக்கு தமிழ்பிரணவ் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ நிறைய ஈவெண்ட்ஸை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க, இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் போகும்போது ஸ்டார்ட் அப் தமிழான்ற ஒரு ஷோ வந்து ஐஐடியில் வந்து இனாகரேஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல போகும்போது ஐ மெட் பிரவீன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பெரிய லெவலில் தெரியாது, பட் ஐ நோ தட் ஹீ இஸ் ரன்னிங் தி ஆர்கனைசேஷன், ஒன் ஆஃப் த கோ ஃபவுண்டர்ஸ் எல்லாம் தெரியும். அப்போ அவர்கிட்ட இந்த மாதிரி பேசும்போது ஹி ஃபவுண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ செட், ஆர் யூ இன்குபேட்டட்? சரி, இல்லை பிரவீன், நாங்கள் ட்ரை பண்ணோம், வி வரன்ட் ஏபிள் டு கெட் த்ரூ எனிதிங், இட் வில் பி கிரேட், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அப்படின்னு. ஸோ உடனே அவர் என்ன சொன்னார்னா, சரி நான் வந்து ஏஐசிக்கு ட்ரை பண்ணுறீங்களா, அண்ணா இன்குபேஷனுக்கு? சார், வாட் எவர் ஒர்க்ஸ் இஸ் ஃபைன். ஏன்னா வி வர் லைக் ஓகே, ஏதாவது ஒரு ஸ்டெப், அடுத்த ஸ்டெப் எங்களுக்கு தேவைன்னும் போது எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ வி வெண்ட் அண்ட் மெட் உமா மேம். ஸோ அப்போ வந்து மீட் பண்ணணும் போகணுன்ற விஷயத்தில் இருக்கும்போது அவங்க சொன்ன விஷயம், நீங்கள் பிச் டெக் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி வி வெரன்ட் ஏபிள் டு மீட் ஹர் அஸ் வெல். ஸோ ஆன்லைனில் ஃபஸ்ட் மீட்டிங், நாங்கள் இன் பர்சன் இன்னும் பெட்டராக பண்ணலாம்னு நினச்சோம். அப்புறம் ஆன்லைனில் தான் நாங்கள் மீட் பண்ணி வி பிச் அவர் ஐடியா ஃபர்ஸ்ட். ஸோ பிச் பண்ணி உடனே ஷீ லைக் அவர் ஐடியா. ஆக்சுவலாக அதான் ப்ரோ, உங்கள் ஐடியா நீங்கள் சொன்னாலே எல்லாத்துக்கும் ஃபேக்டர். ஸோ அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, யூஸ்வலாக நான் வந்து ரீசைக்ளிங் இது எல்லாத்துலேயும் நான் கேட்குறது வந்து பிளாஸ்டிக் இந்த மாதிரி விஷயம் தான். கிளாஸை பற்றி இது வரைக்கும் யாரும் சொல்லி நான் கேட்டதே இல்லை. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஐ லைக் யூ ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பரில் நாங்கள் பேசினோம். அண்ட் ஷி வாஸ் ட்ராவலிங் ஃபார் த நெக்ஸ்ட் 10 days. முடிச்சுட்டு வந்தோடனே 11th of December வி சைன் தி இன்குபேஷன் வித் தெம். ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட்டு பெரிய மைல் ஸ்டோன் எங்கள் லைஃப்பில் நான் அச்சீவ் பண்ணது. ஸோ என் கனவை நிஜமாக்கிறதுக்கான ஒரு முதல் ஸ்டெப். இது வரைக்கும் என்னை நம்பினதே என் ஒய்ஃப், என் ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா வந்து பார்ஷியலாக தான். பிகாஸ் தே வாண்ட் டு சப்போர்ட் பட் தேர் ஹெசிடன்ட் பிகாஸ் ஐ வில் சஃபர். இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தில் தான் எல்லாரும் ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது ஒரு எக்ஸ்டர்னல் பர்சனாக வந்து தடவையாக தேர் டூயிங் சம்திங் அஃபிஷியலி தட் தீஸ் கைஸ் வில் டூ குட் அப்படின்னு நினச்சி பண்ண ஒரு மூமெண்ட் தான் வந்து ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ தட் கேவ் அஸ் அ கான்ஃபிடன்ஸ். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸை வச்சு நாங்கள் இன்குபேஷன் சைன் பண்ணோன்னே ஓகே, நவ் வி ஆர் வெரி கிளியர் அடுத்தடுத்து என்ன பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் டு சே எஸ் தட் யுவர் ஐடியா ஒர்க்ஸ் இஸ் வெரி கிரேட். இஃப் யூ ஹேவ் ஃபினான்ஷியல்ஸ் வித் யூ,
a proper support system with you. If not, please go for an incubation. If you're not qualified for an incubation, ask for pre-incubation support. Okay. So இது வந்து I advise for a lot of startups and founders. ஃபைன் ப்ரோ. ஸோ உங்களோட மைல் ஸ்டோனில் அடுத்தது டீம் போட்டிருக்கீங்க. Correct. ஸோ நீங்கள் முதல் சொன்னீங்க உங்களுக்கு நிறைய நோ சொல்கிறதுக்கு ஒரு காரணம் டீம்னு. ஸோ இப்போ டீமில் எத்தனை பேர் இருக்காங்க ப்ரோ? லைக் அது மட்டும் சொல்லுங்கள், எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ என்னோட டீம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள். ஓகே, நான் டீம் பில்ட் பண்ணும்போது நான் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணேன். என்னோட ஸ்ட்ரென்த் என்னென்னு எனக்கு நல்லா தெரியும், என்னோட வீக்னஸ் என்னென்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரைட். ஸோ when I started building my team, I started picking the people where I am not good at. எனக்கு என்ன நல்லா வராதோ அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த், அவங்களுக்கு என்ன நல்லா வராதோ அதுதான் என்னோட ஸ்ட்ரென்த். ஓகே ப்ரோ. ஸோ இந்த ஒரு டைனாமிக்ஸ் இந்த டீம் வித் கோ ஃபவுண்டர்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் கார்த்திக்கும் தான் ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்டட். இதுக்கு அடுத்து வந்து வி வாண்டட் அ டெக்னிக்கல் பர்சன். ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி என் ஒய்ஃபோட கசினை மீட் பண்ணிட்டு வரும்போது இட் வாஸ் சம்வேர் அரவுண்ட் ஆகஸ்டில். ஸோ செப்டம்பரில் வந்து வி ஃபவுண்ட் சம்வன் ஆன் லிங்க்டின் வேர் வி ஃபிகர் அவுட் தட் கிளாஸை வந்து ஒரு ரா மெட்டீரியல், அதாவது சிலிக்கா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 76%. அந்த 76% சிலிக்காவை எடுத்து வி கேன் ட்ரை டு கன்வெர்ட் இன் டு பேட்டரி கிரேட் மெட்டீரியலாக நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரிசர்ச் நான் படிச்சிருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான பேட்டரி எக்ஸ்பர்ட்ஸை நான் தேடும் போது வி ஃபவுண்ட் சம்மன் இன் பெங்களூர். ஸோ நேரில் போய் பார்த்தோம், பேசினோம். அவரும் வந்து ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வி வர் ட்ரைங் டு டூ. ஸோ அப்போ வந்து நான் டெக்னாலஜி பண்ணல, சயின்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சயின்ஸில் வந்து நாங்கள் பண்ணும்போது நிறைய ஒரு பேக்லாக் வர ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு. ஏன்னா ஒரு பிரச்சனை என்னென்னா, பீப்புள் ஆர் வெரி டெக்னிக்கல், தே ஆர் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரில் நீங்கள் பார்க்கும்போது யூ நீட் டு பி அன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை டக்குன்னு யூ ஹேவ் டு என்கேஷ் இட். ஸோ நீங்கள் பர்ஃபெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா யூ லூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சு. ஸோ அவர்கிட்ட நான் வந்து கேட்டேன், இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அவர் சிம்பிளாக சொல்லிட்டாரு, நம்ம வந்து இன்குபேஷன், நான் சொன்ன ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நம்ம மியூச்சுவலாக அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்ன ஒரே விஷயம், எனக்கு ஒரு 2 years டைம் கொடுங்க, நான் ஃபஸ்ட்டு ரிசர்ச்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன், நம்ம சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டாரு. ஸோ 2 years வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாது. ஸோ நான் என்னன்றது, சரி வீல் வெயிட் ஃபார் சம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மியூச்சுவலாக அவர்கிட்ட சொல்லி நான் வெளியே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் திருப்பி என்ன பண்ணலாம், இப்போ இந்த சயின்ஸ் விஷயத்தை எங்களால் எடுத்துகிட்டு போகிறதுக்கான டீம் இதெல்லாம் இல்லாதனால தான் டெக்னாலஜி வைஸ் நாங்கள் திருப்பி யோசிக்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த டெக்னாலஜியில் பார்க்கும்போது தமிழ்பிரினரில் ஐ சா இந்த மாதிரி நிறைய பேர் கோ ஃபவுண்டர்ஸ் வேணும், இதெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் நானும் எனக்கு ஒரு ஐஓடி பேஸ்ட் கோ ஃபவுண்டர் வேணும் மிஷன் பில்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் போட்டிருந்தேன். அப்படி பார்க்கும்போது ஐஓடி பேஸ்ட் டாபிக்ஸில் வேறு போஸ்ட்லாம் பார்க்கும்போது ஐ ஃபவுண்ட் வருண் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ மெசேஜ் அபவுட் தட் ப்ராடக்ட் இதெல்லாம். ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது ஹி வாஸ் இன் சென்னை இதெல்லாம் இருந்தார். ஸோ அதனால் அப்புறம் அவர்கிட்ட நான் மெசேஜ் அனுப்பிச்சு செட்டமான மீட். என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவர் வந்து சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ படித்ததெல்லாம் திருச்சி, தஞ்சாவூர்க்கார பையன். ஸோ ஹீஸ் அகேன் ஹி மஸ்ட் பி அரௌண்ட் 24-25. ஸோ அவரோட மெயின் விஷயம் என்னென்னா, ஹி ஒர்க்ஸ் ஆன் ஐஓடி பேஸ். ஹீஸ் அ சிஸ்டம் எம்பெடட் என்ஜினியர். ஸோ எண்டோஸ்காபிக்கு தேவையான விஷயங்கள், ஹார்ட்வேர் இதெல்லாம் வந்து ஹி ஒர்க்ஸ் ஆன் டு இட். ஸோ தட்ஸ் இஸ் கோர் ஆப்ரேஷன்ஸ். அண்ட் he works on the top institute that I said who rejected us, right? And he directly works along with them. And அப்படி இருக்கும்போது நாங்கள் அவரை மீட் பண்ணி நாங்கள் பேசினோம். ஸோ பேசும்போது he was like, okay, நம்ம என்ன ஏதுன்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டில் வந்துட்டோம். கார்த்திக் ஒரு ஹெசிடேஷன், இவங்கெல்லாம் பெரிய இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம கிட்ட வருவாங்களா அப்படின்னா, செட் இல்லை வரும் அப்படின்னு சொல்லிட்டு we moved on. ஸோ within a week's time he said yes, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மிஷின்ஸை டிசைன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்றதுக்கு நிறைய ஐடியேஷன். குவிட் பண்ணிட்டு வந்துட்டாங்க? இல்லை, ஹீ ஸ்டில் ஒர்க்கிங் அண்ட் ஹீ சப்போர்ட்டிங் அஸ் பார்ட் டைம். ஸோ எங்களோட சிஸ்டம் எல்லாமே வந்து எல்லாரும் ஜம்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ டீமோட பிளானிங் எஃபிஷியன்சி வந்து நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக பிளான் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு ஐ எம் அ ஃபுல் டைம் ஃபவுண்டர் and I have few more people. But initially வந்து Karthik was supporting us from other works and he was supporting part time, and Varun was also supporting us from the other area and he was partially supporting us. ஏன்னா we are not able to pay salary for them. ஏன்னா அவங்களோட லைவ்லிஹுட்டும் பார்க்கணும். இப்போ எனக்கு கார்த்திக் was supporting a little bit. என்னோட இதில் நான் கொஞ்சம் கடன் வாங்கி I was able to manage. பட் இது எல்லாருக்கும் பண்ண முடியாது. ஸோ அந்த மியூச்சுவல் அக்ரிமெண்ட் வேணும், ஒரு கிளாரிட்டி வேணும் ஃபினான்ஷியலாக ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருக்க போகிறோம்னு தெரிஞ்சதான் கம்பெனி எப்படி க்ரோ ஆகுன்றது தெரியும். ஸோ இதெல்லாம் நாங்கள் மேனேஜ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ் வரும்போது டெக்னிக்கலாக நாங்கள் எல்லாம் பண்ணும்போது தான் ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. ஸோ நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பிச் பண்ணோம். ஸோ நவ் வி ஹேட் அ டெக்னிக்கல் பர்சன் ஆர் டீம் as well.
ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக கிடச்சிச்சு. தட் we are not just any recycling company but we are a tech enabling company. ஸோ அந்த கான்செப்டில் தான் we started focusing on tech development இதெல்லாம் பண்ணோம். ஸோ இதெல்லாம் முடிச்சு கரெக்டாக டிசம்பரில் இது பண்ணோம். ஸோ ஜானில் நாங்கள் பிளான் பண்ணோம் இனிமேல் கொஞ்சம் ஹையர்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிசோர்ஸ் எதாவது எடுக்க முடியல. ஏன்னா ஒன்று பே பண்ணணும் இதெல்லாம் இருந்துச்சு. சரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது நான் மெட்டீரியல் சயின்ஸுன்றது எங்களோட அடுத்த மெயின் கான்செப்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினும் போது டெக்னாலஜி நாங்கள் மெயினாக IoT AI இந்த மாதிரி விஷயங்கள்லாம் we are trying to inculcate in the device in manufacturing and all of that. பட் மெட்டீரியல் சயின்ஸ்ன்றது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். நிறைய பேருக்கு இது தெரியவும் தெரியாது. சயின்ஸில் நிறையா இருந்தாலும் மெட்டீரியல் சயின்ஸ்ன்றதை பற்றி பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. நாங்கள் ஏன் மெட்டீரியல் சயின்ஸை ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே இட்ஸ் மெட்டீரியல். ஸோ அந்த மெட்டீரியலோட டீப் டைவ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக அதோட மாலிகுலர் லெவலில் வரைக்கும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ நாங்கள் கிளாஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மெட்டீரியல் சயின்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஹையர் பண்ணீங்களா? ஸோ திருப்பி நான் லிங்க்டின்ல வந்து நான் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் இதெல்லாம் போடும்போது ஐ மெட் பர்சன் கால் ஆரியன். ஸோ ஹீ ஸ்டடீஸ் இன் மும்பை. ஸோ அங்கே படிச்சுட்டு இருந்தான். ஸ்டில் ஸ்டடிங், இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அவனுக்கு முடிக்கிறதுக்கு. ஸோ ஹீ ஸ்டடி இந்த இந்தியன் கெமிக்கல் டெக்னாலஜி ICT சொல்லி மும்பையில் ஹீ ஸ்டடிங் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இன்னும் ஒரு 1 year இருக்கு அவனுக்கு முடிக்கிறதுக்கு ஃபைனல் இயரில். ஸோ அவன் வந்து நிறைய ரிசர்ச் இந்த மாதிரி R&Dலாம் பண்ணியிருக்கான். ஸோ அவனை நான் கேஷுவலாக பார்த்து பேசி ஆக்சுவலாக அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னா, நான் அந்த டெக்னிக்கல் கண்டென்ட் ரைட்டிங்க்குன்னு சொல்லி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் பிளாக் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அவன் அப்ளை பண்ணியிருந்தான். மெட்டீரியல் சயின்ஸ்க்கு எனக்கு அமிச்சதில் யாரும் செட்டே ஆகலை. அவன் ப்ரொஃபைல் எடுத்து பார்க்கும்போது ஹி வாஸ் தேர். நான் அப்புறம் அவன்கிட்ட பேசும்போது நீ ஏன் கண்டென்ட் எழுதுற அப்படின்னு. இல்லை நான் எல்லாமே ஐ ட்ரை டு டூ இட் சின்ஸ் ஐம் ஸ்டூடெண்ட், ஐம் ட்ரைங் டு ஏர்ன். அப்புறம் அவன்கிட்ட பேசினேன் இந்த மாதிரி ஐ யூ இன்ட்ரெஸ்ட், நான் சின்ன லெவலில் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஃபினான்ஷியலாக, நீ என்னென்னு பண்ணுறியா அப்படின்னோடனே he said ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு we started ஃபஸ்ட்டு எங்களோட இன்டர்னாக வந்து we got him here. பட் இதுக்கு முன்னாடி வந்து இந்த தமிழ் பண்ணரில் ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தில் நாங்கள் பில்ட் பண்ணுறதுல ஒரு முக்கியமான பர்சன் நான் ஃபஸ்ட்டு எடுத்த ஒரு கன்சல்டன்ட் அப்படின்னா தீபான்னு சொல்லிட்டு. ஸோ தீபா வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஃபார் அஸ். ஏன்னா அவங்க தமிழ் பண்ணர் ஈகோ சிஸ்டம் சஸ்டைனபிலிட்டியை பற்றி அவங்க தான் வந்து மெயினாக பேசியிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நான் முதல்ல மெசேஜ் அனுப்பிச்சு நான் இந்த மாதிரி பேசும்போது ஷி செட் ஐ எம் ரெடி டு சப்போர்ட். ஏன்னா எங்களுக்கு சஸ்டைனபிலிட்டியை பற்றி எதுவுமே தெரியாது. பேசிக் ஐடியா இருக்குமே இல்லையா, இண்டஸ்ட்ரி நாலேஜ் வந்து எங்களுக்கு பெருசாக கிடையாது. ஸோ அப்படி நான் பார்க்கும்போது we started interacting and she started supporting us, guiding us and we become a client. ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் லெவல் கிளைண்ட்டாக, அதாவது நாங்கள் ஒரு கிளைண்ட்டாக வெளியே போய் ஒரு ஆர்கனைசேஷன் மூலியமாக we started working with her. அண்ட் அவங்களோட கைடன்ஸ் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு பர்சன் கிட்ட எப்படி நெட்வொர்க் பண்ணணும், இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் பீப்புளோட நிறைய பேச வச்சாங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இட் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். நாங்கள் ஒரு நெட்வொர்க் ஈவெண்ட் போனோம்னா விசிட்டிங் கார்டு அடிக்கணும், டிஷர்ட் பிரிண்ட் பண்ணணும், இதெல்லாம் தேவைன்னு முதல்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்த பர்சன் அவங்களோட பெரிய சப்போர்ட். அண்ட் எங்களை பெருசாக சார்ஜ் பண்ணவும் கிடையாது. ஸோ அவங்களோட பேஸ்கேலேருந்து ரொம்ப கம்மியாக எங்களுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு லைஃப் ஆஃப் பீப்புள் இருக்காங்களா, இட்ஸ் வெரி கலர்ஃபுல். நம்ம நினைக்கிறோம் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னா பணம் வேணும், நிறைய வேணும் அப்படின்னு. பீப்புள் ஆர் ஆல்சோ வில்லிங் டு சப்போர்ட், பட் யூ ஷுட் நோ ஹவு டு ஆஸ்க். எனக்கு ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்கறது இல்லை, அது நீங்கள் சொல்கிற விதத்தில் அவங்களே வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த சப்போர்ட் சிஸ்டம் வரும்போது எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு. ஸோ ஆரியன் நான் உள்ளே கொண்டு வரும்போது சயின்ஸ்க்கு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஸோ அதனால நான் யூஸ் டு கம் அப் வித் ரீசர்ச் பேப்பர் ஐடியா அதெல்லாம் வந்தோடனே நான் அவன்கிட்ட கொடுத்து எனக்கு இது மாதிரி பண்ணி கொடு அப்படின்னு சொன்னேன். ஐ கிவ் ஹிம் த கீ நோட் திங்ஸ் டு ஒர்க் ஆன். ஸோ அதான் அவன் ரிசர்ச் பண்ணி எனக்கு வீக்லி ஒன்ஸ் ஒரு பை வீக்லி ஒன்ஸ் வி மீட் அண்ட் வி சி அதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம், ஒரு இண்டஸ்ட்ரியல் லெவல் ஸ்கேலிங்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரிசர்ச் எல்லாம் வி யூஸ் டு ஒர்க் ஆன் வித் தட். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து போய்கிட்டு இருக்கும்போது வி ஃபெல் லைக் எல்லாமே ஓகே. பட் ஒரு இடத்துல எங்களுக்கு எங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா ப்ரெக்யூர்மெண்ட் சைட் ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ இதுக்கு எல்லாம் தேவை ரா மெட்டீரியல் லிக்கர் பாட்டில். ஸோ லிக்கர் பாட்டிலை வந்து நம்ம வாங்கணும். ஸோ அதை எங்கே வாங்க போகிறோம், எப்படி வாங்க போகிறோம், யார் நமக்கு ஃபீல்டில் போய் வேலை செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது திருப்பி லிங்க்டின்ல எடுத்து ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ஒரு வேலையை க்ரியேட் பண்ணோம். அதில் நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. அதில் செல்வான்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை நாங்கள் மீட் பண்ணோம். ஸோ மீட் பண்ணிவிட்டு நான் செல்வா கிட்ட பேசி போய் அதெல்லாம் ஓரளவுக்கு வந்தோடனே he was actually getting a higher salary. அந்த கம்பெனியில் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த சேலரியில் அதிலிருந்து ஒரு 50% he slashed it down for us. He said
நான் அவன்கிட்ட சொன்னது எனக்கு ஒரு 3 months to 6 months டைம் தேவை, நீ என் கூட வந்தனா ஐ டேக் யூ ஃபுல் டைம், பட் அது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண, அதுக்கு மேலே நீ வாங்கிட்டு இருக்க பே கிரேடை கட்டணும் நான் உனக்கு தரேன் அப்படின்னே ஹி வாஸ் லைக் ஓகே எனக்கு உங்களோட விஷயம் பிடிச்சிருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி within a week's time he joined us full time. ஓகே, அந்த என்டர்பிரனரா அவங்களுமே ரிஸ்க் எடுக்கிறாங்க. கரெக்ட். ஸோ இதுதான் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி, ஃபுல் டைம் எம்ப்ளாயி அவரே செல்வா. ஸோ இது வந்து நாங்கள் உள்ளே வந்தோடனே எங்களுக்கு ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ், ஓகே ரைட் நம்மளை நம்பி அடுத்தவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆமாம், ஏன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம ஆக்சுவலி அவரோட பாதி சம்பளம் வந்து உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்ட். ஸோ அண்ட் தேர் டைம் டு டூ ஃபுல் டைம், ஏன்னா அவங்களோட ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃபீல்டில். ஸோ தே குட் ஜம்ப் டு another company for another 10-20% ஹைக். நம்ம கிட்ட வரணுன்ற அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அந்த ஒரு ரிஸ்க் எடுத்து வரும்போது எங்களுக்கு ஒரு பெரிய வேலிடேஷன் கிடைச்சிச்சு. ஸோ அதை வச்சு நாங்கள் அடுத்த லெவல் போனோம். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான இன்னொரு கமர்ஷியலைசேஷன் ஆஸ்பெக்ட் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ இப்போ நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் எங்களோட ஒரு ஃபீல்டில் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் எமிட்டர் ஆஃப் வேஸ்ட் வந்து டாஸ்மாக் தான். ஸோ டாஸ்மாகோட வேஸ்ட் தான் வந்து மெஜாரிட்டி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிளாஸ். ஸோ எங்களுக்கு வந்து அது வேஸ்ட்டை காட்டிலும் இட் இஸ் அ ரா மெட்டீரியல். ஸோ ஒரு ப்ராடக்ட் உருவாகுது, கன்சியூம் ஆகுது, அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் ரா மெட்டீரியல். ஸோ இந்த ரா மெட்டீரியலை எப்படி எடுக்கிறது போகுதுன்ற ஒரு ப்ராசஸில் இருக்கும்போது நான் தங்கியிருந்த வீட்டில் கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு அண்ணா இருந்தாங்க. ஸோ ஐ நோ ஹிம் ஃபார் ஆல்மோஸ்ட் லைக் 2 years, மொயினுதன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கிட்ட நான் வந்து ஒரு 2 years-ஆவே அந்த மாதிரி பேசியிருக்கோம், அதாவது ஒரு ஹாய் பை. ஹீ வாஸ் டூயிங் அ லாட் ஆஃப் பிஸ்னஸ் ஃபார் ஹிம்செல்ஃப். ஸோ நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்காரு, ஹீ ட்ராவல்ஸ் அ லாட், அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 5 day பேஸ்மெண்ட் அந்த மாதிரி பேசும்போது, ஆனால் நாங்கள் இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் போது இட் பிகம் சீரியஸ் கான்வர்சேஷன். he said I would like to support, ஏன்னா எனக்கு entrepreneurship செய்யணும்னு ஆசை, பட் ஆனால் என்னால் செய்ய முடியல. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பாக நீங்கள் செய்யும் போது எனக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு. அவரோட சைடில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயம் என்னென்னா கான்டாக்ட்ஸ் அண்ட் நெட்வொர்க். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா யுவர் நெட்வொர்க். ஸோ யுவர் நெட்வொர்க் இஸ் யுவர் நெட்வொர்க். நீங்கள் எல்லாத்தையும் பணத்திலேயே கால்குலேட் பண்ணுறது தான் தப்பு. ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் வாட் பீப்புள் கேன் பிரிங் யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆசெட்ஸ் அண்ட் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ ஸ்ட்ரீம் எங்களுக்கு பில்ட் பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஸோ தென் ஹீ கேம் இன். ஸோ இது அடுத்த டீம் இன்னும் கொஞ்சம் பெருசாக பிகாக என்ன மாதிரியான அவங்களோட இது ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவரோட ஹீ இஸ் ஆக்சுவலி த சீஃப் கமர்ஷியல் ஆஃபீஸர் ஃபார் அஸ். ஸோ அவரோட மெயின் ஸ்கோப்பே என்னென்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீல்ட் ப்ரொக்யூர்மெண்ட். ஸோ இப்போது டாஸ்மாகோட வேஸ்ட் எங்கே வருது, எந்த சேனலில் இருக்குது, யார் வெண்டர், என்ன ஏதுன்றதை கனெக்ட் பண்ணுறதுக்கான நெட்ஒர்க்கு ஆக்சஸ்ஸு எல்லாமே அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க த்ரூ நோன் கான்டாக்ட்ஸ். ஸோ இன்னும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கும், தெரிஞ்சவங்க மூலிமா பேசியிருப்பாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் மூலிமா நாங்கள் பேசி கொஞ்சம் கொஞ்சமாக பிகாஸ் வி ஆர் வெரி நியூ டு த மார்க்கெட் அண்ட் பீப்புள் டோன்ட் ட்ரஸ்ட் அஸ். ஸோ ஒரு குப்பைக்கு எதுக்குப்பா நீங்கள் இவ்வளோ பெரிய பேர் படிச்சுட்டு இந்த வேலையை எதுக்கு செய்யணுன்ற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கும். பட் தென் வி வாண்ட் டு எஜுகேட். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு நிறைய பண்ணாங்க. அண்ட் எங்களுக்கான இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஆக்சஸ்க்கான நெட்வொர்க். ஸோ இங்கேருந்து வி வாண்ட் டு ஸ்கேல் நெக்ஸ்ட் லெவல் டு மிடில் ஈஸ்ட் மார்க்கெட். ஸோ மிடில் ஈஸ்ட் மார்க்கெட்டுக்குரிய கான்டாக்ட், யாரை போய் பார்க்கலாம், என்ன பேசலாம் அப்படின்ற ஒரு பிளான் அண்ட் ஐடியா. ஸோ அது எல்லாமே அவங்களோட நெட்வொர்க் மூலிமா கிடைச்சிச்சு. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் டு பில்ட் தி ஆர்கனைசேஷன். இப்போ நாங்கள் பார்க்கும்போது சர்க்கிள் இஸ் கம்ப்ளீட். ஸோ என்னோட வேல்யூவான ஐடியா இருந்துச்சு. Karthik started supporting us financially and the core corporate side. So he's a chief operating officer. So அதுக்கப்புறம் வருண் வரும்போது he's taking care of the tech part. So அவனோட சப்போர்ட் வந்து எனக்கு மெயினாக டெக் சைடில் கிடச்சிச்சு. அடுத்து செல்வா வரும்போது he supported us with the procurement. And மொயினுதன் உள்ள வரும்போது he become another person with the commercial aspect. So இதுக்கு அடுத்த மொயினுதன் மூலியமா எனக்கு we got another person called Amir அப்படின்னு சொல்லிட்டு he was also helping us with the field work. So இவரோட கான்டாக்ட்ஸ் கொடுத்தாருன்னா அவர் வந்து ஃபீல்டுக்கு போயிட்டு பேசி கீசி என்ன நெகோஷியேட் பண்ணுறது, எப்படி வாங்குறதுன்ற எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு கொண்டு வந்து கிடச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த பிஹைண்ட் ஸ்க்ரீன் வந்து என்னோட ஆடிட்டரும் என்னோட கார்பரேட் செக்ரட்டரி. ஸோ தாமோதரன் அண்ட் விஜய்ன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து எனக்கு ஒரு கான்டாக்ட் மூலிமா ஐ காட் அ ரெஃபரன்ஸ். ஸோ இந்த நெட்வொர்க்கில் தான் இது எல்லாமே கிடைக்குது. ஸோ இவங்க வந்தோடனே எங்களோட ஃபினான்ஷியல்ஸை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணாங்க. எங்களோட கார்பரேட் பாலிசிஸை எப்படி டிஃபைன் பண்ணுன்றத ஸ்ட்ரக்சரலாக வி ஸ்டார்டட் டிஃபைனிங். ஸோ இது எல்லாம் வர வி ஸ்டார்டட் பிகமிங் வெரி ஸ்ட்ராங். ஓகே, ஒரு ப்ராப்பரான கம்பெனி ஷேப் வருது. நாங்கள் இப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில், ஒரு ப்ரெசன்ஸ், ஒரு சப்போர்ட். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் போகும்போது இட் ஸ்டார்டட் பில்டிங். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் போகும்போது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ஓகே இனி அடுத்த சோஷியல் மீடியாவுக்கு தேவைன்னும் போது ஐ மெட் அ ஃப்ரெண்ட் ஹூ சப்போர்ட்டட் வித் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் திங். அதெல்லாம் வந்து ஜூலியன் அண்ட் ஹிஸ் டீம் சப்போர்ட்டிங். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் எங்களுக்கு வந்து ஸ்டார்டட் சப்போர்ட்டிங் ஃபார் அ வெரி நாமினல் காஸ்ட். இங்கே விஷயம் என்னன்னா யூ சப்போர்ட் மீ, ஐ வில் சப்போர்ட் யூ பேக்.
ஸோ இந்த ஒரு டேர்ம் அக்ரிமெண்ட்டை நீங்கள் கிளியராக ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் பீப்புள் ஸ்டார்டட் சப்போர்ட்டிங். ஸோ இதுதான் இந்த மேஜிக். ஸோ எல்லா நேரமும் நீங்கள் பணம் வேணுன்றது கிடையாது. இந்த ஒரு டீம் எனக்கு அமைய I started becoming very strong on my weaker area. ஓகே, இப்போ அதை கிராக் பண்ணிட்டீங்களா ப்ரோ? லைக் ப்ரொக்யூர்மெண்ட் கிராக் பண்ணிட்டீங்களா? எஸ், கான்ஸ்டன்ட் ஃப்ளோ இருக்கு. ஸோ இப்போ எங்களுக்கு எப்படின்னா என்டையர் சென்னையில் யார் எவ்வளோ சப்ளை பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கெப்பாசிட்டி என்ன, அவங்களோட வால்யூம் எவ்வளோ ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற ஒரு என்டையர் டேட்டா பேஸ் எங்ககிட்ட இருக்குது. ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் us to plan how we can operate. So similarly now we are working on the clientele side as well. So client எத்தனை பேர் இருக்காங்க, யார் வாங்குவாங்கன்ற ஒரு அந்த ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறதுக்கு now I have a team. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஃபைனலாக என்னோட டீமில் கடைசியாக நான் ஆட் பண்ணது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட். ஸோ யூஸ்வலாக என்ன எல்லாரும்னா, இப்போ உனக்கே வேலை இல்லை, நீ ஒரு டீம், உனக்கு எதுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் நிறைய பேர் புரிஞ்சிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா வேலையும் நம்மளே எடுத்து போட்டு செஞ்சு பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்கணும். பட் ஆண்டர்பிரனரை பொறுத்த வரைக்கும் he should know how to delegate his work. Delegation is power. எனக்கு என் நேரம் வேணும். So you should not focus on earning money. You should focus on earning time. டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் சேவ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரொடக்டிவ் ஹவர்ஸை நீங்கள் ப்ரொடக்டிவான விஷயத்துக்கு போடும்போது யூ வில் earn more. பட் இஃப் யூ டூ தி அதர் வே அரவுண்ட், ஸ்டார்ட் சேசிங் மணி, யூ வில் நெவர் பி ப்ரொடக்டிவ். யூ வில் நெவர் ஹேவ் டைம். ஸோ அதனால தான் எல்லாரும் சொல்கிறது எனக்கு 24 மணி நேரம் பத்தலை. பட் இஃப் யூ ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் யுவர் டைம், யூ வில் ஹேவ் மோர் டைம் டு பி மோர் ப்ரொடக்டிவ். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல எனக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் நான் ஹையர் பண்ணேன். ஸோ அவங்களுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பிளான் பண்ணி சுஜாதான்னு சொல்லிட்டு ஷி வாஸ் சப்போர்ட்டிங் மீ. ஸோ என்னோட லைஃப் பிகம் மச் ஈஸியர். ஸோ என்னோட ரொட்டீன் ஒர்க், இப்போ நான் ஃபாலோ அப்ஸ், இமெயில் அனுப்பணும், போகணும், இதெல்லாம் அவங்க பார்த்துக்க. இப்போ நான் ட்ராவல் பண்ணணும், எனக்கு ஒரு டிக்கெட் வேணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு ஃபவுண்டருக்கு அது ரொம்ப 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 முக்கியம். ஸோ உங்களோட ஒர்க் கரெக்டாக டெலிகேட் பண்ணி, இப்போ நான் ரீசெண்டாக ஒரு மீட்டிங்கில் இருந்து எனக்கு ஒரு டாக்குமெண்ட் வேணும், அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க டக்குன்னு சொன்னாங்க, நான் மெசேஜ் அனுப்பிச்சா அடுத்த ஒரு 15-20 மினிட்ஸ் எனக்கு வந்துருச்சு. இது நான் வந்து அந்த இடத்துல எனக்கு நெட்வொர்க் கிடையாது, பெருசாக எதுவும் பண்ண முடியாது, நான் இன்டர்நெட்லலாம் எடுக்க முடியாது, ஏதோ ஒரு சிக்னல் கிடச்சி வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா எனக்கு டக்குன்னு வந்துருச்சு. இதுதான் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ யூ ஷுட் நாட் ஃபோக்கஸ் ஆன் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள். கொஞ்சம் பேர் இருந்தாலும் ப்ரொடக்டிவிட்டி. இப்போ அந்த என்ன என்கிட்ட பார்த்தாலும் ஐ ஹாவ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 8 to 9 people to 10 people எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக வி ஹாவ் அ டீம். ஸோ திஸ் டீம் பிகம் த மோஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபேக்டர் ஃபார் அஸ். ஓகே. நம்ம வந்து மணியை சேவ் பண்ணுறோம்னு நினச்சிட்டு டைமை நிறைய விட்டுருவோம். ஆனால் நம்ம இப்போ டைமை தான் சேவ் பண்ணணும். மணிங்கிறது அது பை ப்ராடக்டாக தான் இருக்கும். அதுதான் சில பேர் கேட்பாங்க, எப்படி நமக்கும் 24 hours தான் இருக்குது, அவங்களோட இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்போ தான் சொல்லுவேன், நம்ம பண்ணுற சின்ன சின்ன டாஸ்க்கு அவங்களுக்கு இருக்காது. அவங்க பெரிய டிசிஷன் தான் அந்த டேயில் எடுப்பாங்க. மற்றபடி சின்ன டிசிஷன் பண்ணுறதுக்கு வேறு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க டெய்லி இதெல்லாம் பார்த்துக்கிறது எனக்குன்னு. ஓகே ப்ரோ. ஸோ அப்போ இன்குபேஷன்லேருந்து டீம் பில்ட் பண்ணி, இன்குபேஷன் டீம் பில்ட் பண்ணியாச்சு. கிராண்டு ப்ரோ. ஏன்னா இன்குபேஷன் அந்த பாட்காஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆப்வியஸாக. ஸோ அந்த பாட்காஸ்ட்லேயே அதுதான் சொல்லுவாங்க, உள்ளே வந்தால் காசு தந்துடுவாங்க, அதுதான் எல்லாருமே வருவாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கிராண்ட் எப்படி கிடச்சிது, ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? அண்டு இதுவும் இந்த மெத்தையும் சொல்லிடுங்க, அந்த இன்குபேஷன் வரவங்க எல்லாத்துக்குமே கிராண்ட் கண்டிப்பாக கிடச்சிரும், கிடைக்குமா கிடைக்காதா அந்த மெத்தையும் கிடச்சிரும். டு பி ஆனஸ்ட், கிராண்ட்ன்றது வந்து ஒரு பெரிய பெரிய லைஃப் லைன் ஃபார் அ ஃபவுண்டர். நீங்கள் ஒரு பணம் உள்ளே எடுத்துகிட்டு வரீங்க, உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் உங்கள் ஐடியாவுக்கு ஒரு சின்ன லெவலாக இருந்தாலும். இப்போ பர்சனலி இப்போ நான் வந்து என்னோட ஸ்டார்ட் அப்புக்கு நான் பெருசாக ஃபினான்ஷியலாக இன்வெஸ்ட் பண்ணல. ஐ ஹேட் அதர் ரிசோர்ஸஸ் லைக் கார்த்திக் அண்ட் அதர் பீப்புள் சப்போர்ட்டட் மீ ஃபினான்ஷியலி டு ஸ்டார்ட் இட். என்னோட ரிஸ்க் என்னன்னா என் டைம். ஸோ ஐ குவிட் மை ஃபுல் டைம், நல்லா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வேலையை விட்டுட்டு ஐ ஸ்டார்டட் டேக்கிங் திஸ் அஸ் அ ஃபுல் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ திஸ் இஸ் த ஈக்குவலண்ட் ஆஃப் வாட் வி டூ. ஸோ கிராண்ட் விஷயத்தில் வரும்போது என்னோட ப்ரொஜெக்ஷன், நான் வந்து இன்குபேஷன் போயிட்டு நான் கார்த்திக்கிட்ட சொன்னது, எப்படி நம்ம ஃபினான்ஷியல்ஸ் வர போகிறோம், நம்ம வச்சிருக்க கேஷ் வந்து ஒரு 3 months தான் பர்ன் பண்ண முடியும். சார் மார்ச்சுக்குள்ளே நம்ம கிராண்ட் வாங்குகிறோம். ஓகே, கிராண்ட்டுக்கு என்ன தேவை, ஒரு கம்பெனியாக ஒரு ஸ்டார்ட் அப்பாக நீங்கள் என்ன எக்யூப் பண்ணணும், லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் தட். திருப்பி எங்களோட ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ப்ராசஸ் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ கிராண்ட் வாங்கணும்னா அதுக்கு தேவையான டெக்னாலஜி கரெக்டாக இருக்கா, டீம் கரெக்டாக இருக்கா, விஷன் கரெக்டாக இருக்கா, பிச் டெக் கரெக்டாக இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த வி ஸ்டார்டட் ரிஃபைனிங் அ லாட். ஸோ நிறைய பேர்கிட்ட அமிச்சு ஃபீட்பேக் வாங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோன்னே ஒன் ஃபைன் டே கேம் தட் தேர் வாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி. அதாவது நிறையா இடத்துல வந்து
கிராண்ட்ன்றது இட் கீப்ஸ் ஹேப்பனிங் ஆல் த டைம்ஸ் இந்த கண்ட்ரி. ஸோ நிறைய கவர்மெண்ட் ஃபண்டிங், கார்பரேட் சிஎஸ்ஆர் ஃபண்டிங் நிறைய இருக்கு. ஸோ அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஹெச்டிஎஃப்சியோட பரிவர்த்தன் சிஎஸ்ஆர் ஃபண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. சஸ்டைனபிலிட்டிக்கு வரும்போது வி அப்ளைட் ஃபார் தட். ஸோ அதில் நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது வீவ் காட் இன்டர்வியூட் அண்ட் ஷார்ட் லிஸ்டட் ஆன் தட் ப்ராசஸ். இதெல்லாம் எங்களை கேட்ட விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் வி வர் ஏபிள் டு ஆன்சர். ஸோ எங்களை அதை எவாலுவேட் பண்ண மென்டர் கிட்ட வந்து யூஸ்வலாக அந்த ஃபீட்பேக் தட் வி காட் வாஸ் லைக் ஃபவுண்டர்ஸ் கிளாரிட்டி இஸ் வெரி நைஸ். ஸோ உங்களுக்கு அந்த நீங்கள் என்ன செய்யணும் என்ன பண்ணணுன்ற அந்த ஒரு கிளாரிட்டி இருக்குன்ற ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹோப். பணம் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த பணம் வரத்துக்கு தேவையான ஸ்கில் அண்ட் டைம் அண்ட் பீப்புள் உங்கள் கூட இருக்காங்களான்றதான் ரொம்ப முக்கியம். ஸோ அது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் அட்ராக்ட். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நம்ம பாட்காஸ்ட்டோட 3rd சீசனில் இருக்கோம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே. ஸோ அடுத்தடுத்த சீசன் போக சேனல் க்ரோ ஆகிற மாதிரியும் கான்டென்ட் க்ரோ ஆகிற மாதிரியும் டீமும் க்ரோ ஆகுறாங்க. ஸோ இந்த பாட்காஸ்ட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீராம் பாட்காஸ்ட் @YBL UPIDயில் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்போர்ட்டுமே பாட்காஸ்ட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நவ் ஓவர் டு த பாட்காஸ்ட். இது விஷயம் கேட்கணுன்ட்டு இருந்தேன் ப்ரோ. டீம்னு சொன்னனால சொல்கிறேன். இப்போ நிறைய ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லைக் ஃப்ரெண்ட்ஸ்னால் இந்த என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் வெப் டெவலப்மெண்ட் தெரியுமா, வெப் டெவலப்பர் அவன் இது தெரியுமா அது தெரியுமா அப்படி இருக்குது. அது ஆரம்பிக்கிறதுக்கு ஓகே தான் ப்ரோ. லைக் ஸ்கேல் பண்ணி போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல டீம் மெம்பர் வந்து இந்த ஐடியா புல் ஆஃப் பண்ண முடியுமா இல்லையான்ட்டு. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு எப்படி இருக்குது? சரி, நான் என் டீம் எடுக்கும் போது நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் டிஃபால்ட் ஹவு டு ஐ சே, நான் உங்களுக்கு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் இது தான். சி, ஒர்க்கிங் வித் மீ is like mutual funds subjected to market risk. Okay, என்கிட்ட வந்தா I can give you a great support and great growth. At the same time I'm highly alarmed and dangerous in terms of failure. Okay, first you should plan your contingency plan. Okay, எனக்கு தேவையான 3 months 6 months 1 year நான் கிளியரா இருக்கேன். அந்த 3 months 6 months உனக்கு தேவையான மினிமம் அமௌண்ட் எனக்கு சொல்லு, நான் உனக்கு பே பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அமௌண்ட்டை நீ கார்பரேட்டில் போய் எங்கே ஒர்க் பண்ணாலும் உன்னால் ஸ்கேல் பண்ண முடியாத, நான் வளரும் போது நான் உனக்கு தரேன். ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங். ஸோ இதை வச்சு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் வில் ஹாவ் த கான்ஃபிடன்ஸ் அண்ட் வி ஹாவ் டு ஒர்க் ஃபார் இட். ரைட், இப்போ நம்ம வெளியே ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இன்னொரு ஐடி கம்பெனிக்கு போகணும், இல்லை அதே ஐடி கம்பெனியில் அந்த ஃபைனல் வருஷம் முடியும் போது ரிவ்யூ மீட்டிங் வச்சு அப்ரைசல்னு ஒன்று வைப்பாங்க. அதில் தான் நம்மளோட என்டையர் கஷ்டம் என்னன்னு தெரியும். நம்மளை மோட்டிவேட் பண்ணி மேனேஜர்ஸ் எல்லாம் சூப்பர் ஆய்வுன்னுவாங்க. எனக்கு அது பர்சனலாக நடந்துச்சு. என்னோட கடைசி ரிவ்யூ மீட்டிங்கில் நான் அந்த மாதிரி அப்ரைசலுக்கு இதெல்லாம் கேட்கும் போது said, Richard, whatever you're doing is great, but it is not really reflecting on certain things that we expect. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதுக்கு வெரி குட் சொல்லி யாருமே பண்ணல, நீ தான் பண்ண. ஸோ that's how people are. When it comes to money, they are very conservative. But என்னோட விஷயம் என்னன்னா, they should get what they deserve. ரைட், மணி ஷுட் நெவர் பி அ கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ நான் என் டீம் கிட்ட சொல்கிறதும் என்னோட கோஃபவுண்டர்ஸ் கிட்டேயும் சொல்கிறது என்னென்னா, எக்ஸ்பென்சஸை பார்த்து பயப்படாதீங்க. ஓகே, யூ ஹாவ் அன் எக்ஸ்பென்ஸ். இஃப் இட் இஸ் அ நெசசிட்டி, ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஏர்ன் மோர் மணி. ஏன்னா நம்ம ஊரில் சொல்லித்தராத ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஹவு டு ஸ்பெண்ட். பீப்புள் ஒன்லி டீச் யூ ஹவு டு ஏர்ன் அண்ட் சேவ். ஓகே, டீச்சிங் டு ஸ்பெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது நமக்கு தேவையா இல்லையா, இது இந்த இடத்துல வாங்கணுமா இல்லையான்னு அந்த ஸ்பெண்டிங் டெசிஷன் எடுக்க தெரியலன்னா நீங்க சேவ் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. Infinite of money, an ample amount of money or small amount of money in a bank which gives a very small interest percentage is not equivalent to someone investing on a mutual funds. So it's the same amount, but one is getting wealthier, but one is economically poorer. ஏன்னா இந்த ஸ்பெண்டிங் டெசிஷன் எடுக்க தெரியாத ஒரு கல்ச்சர். ஸோ அப்போ மக்களுக்கும் நம்ம அதை சரியான விஷயத்தில் சொல்லும் போது இட் மேக் சென்ஸ். நான் ஒரு கம்பெனியில் இருந்தால் என்னால் ஹைக் வாங்க முடியுமா? முடியாது. பட் இந்த ஒரு ஸ்டார்ட் அப்பில் நான் ஒர்க் பண்ணேன்னா எனக்கு 2 விஷயம் நடக்கும். ஒன்று, ஐ கெட் குட் சேலரி, ஐ ஹேவ் அ குட் க்ரோத். இல்லை எல்லாமே ஃபெயில் ஆச்சு போச்சுன்னா நான் இன்னொரு வேலைக்கு போய்க்கிறேன். ஆமாம், அங்கே இன்னொன்று ஓப்பனாக தான் இருக்கும் எப்போவுமே. இதுதான் வந்து அந்த கிளாரிட்டி நீங்கள் கொடுக்கணும். யூ ஷுட் நாட் ஹைப் யுவர் ஸ்டார்ட் அப் சேயிங் தட் யூ நோ வீல் பிகம் த நெக்ஸ்ட் பெஸ்ட் திங். நீங்கள் வந்தீங்கன்னா யூ கேன் பிகம் லைக் திஸ், பிகம் லைக் தட், வி ஆர் பில்டிங் திஸ் SaaS ஸ்டார்ட் அப். இதெல்லாம் ஓகேப்பா, பட் ரியாலிட்டி இஸ் வாட்? அந்த ஜாப் செக்யூரிட்டின்றது இதுதான். நான் தோக்கலாம், எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் ஐம் நாட் சேயிங் ஐம் ஆல்வேஸ் சக்ஸஸ்ஃபுல், பட் தோத்தாலும் ஐ எம் தேர் டு சப்போர்ட் யூ. அந்த ஷோல்டரிங் நீங்கள் கொடுக்கும்போது த கமிட்மெண்ட் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். அந்த பாண்ட் வித் இந்த டீம் இஸ் வெரி ஸ்ட்ராங். இப்போ நான் வந்து ஐ ஹேவ் டு ஸ்பெண்ட் திஸ் அமௌண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அஸ் அ பாட்காஸ்ட், இதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா பிஹைண்ட் ஸ்க்ரீன் மை டீம் இஸ் ஒர்க்கிங். நெக்ஸ்ட் வீக் ஐ ஹேவ் டு ட்ராவல் டு சம்வேர், சம்மன் இஸ் ஒர்க்கிங் ஆன் மை ட்ராவல் ஸ்கெடியூல், மை ஐட்டினரி பிளான், ஹூஸ் கோயிங் டு பிக் அப் அண்ட் ஆல் ஆஃப் தட் இஸ் கெட்டிங் தேர். எண்ட் ஆஃப் த டே ஐ வில் கெட் அ டுடே சம்மரி ரிப்போர்ட் என்னன்றது எனக்கு ஈவினிங் வந்து நான் இதை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது ஐ வில் ஹேவ் அ கிளியர் கட் ஆன் வாட் ஹேப்பன் டுடே. இந்த சிஸ்டமை நீங்கள் கிரியேட் பண்ணுறது தான் ஒரு ஃபவுண்டருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ரெவென்யூ
ரெவென்யூ ஜென்ரேஷனை காட்டலும். ரெவென்யூ ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இதுதான் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹேவ் அ டிஸ்டன்ஸ். நீங்கள் என்ன தான் டயர் கீர் இதெல்லாம் மாற்றிருந்தாலும் இஃப் யுவர் சிஸ்டம் இஸ் நாட் ப்ராப்பர்லி ஃபங்க்ஷனல் யூ கேனாட் டிரைவ். நீங்கள் அது ரொம்ப ஏலியராகவே நல்லா கிராக் பண்ணிட்டீங்கல்ல ப்ரோ. அதுக்கு தான் 6 monthsல இவ்வளோ தூரம் ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா சிஸ்டம் பில்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு யூ ஹாவ் டு ஃபைண்ட் யுவர் ரைட் இன்ஸ்பிரேஷன்ஸ். பீப்புள் கேன் கீப் சேஞ்சிங். நிறைய ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. இப்போது ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீ வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டைல். பில் கேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீ வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டைல். ஒரு பீரியட்லலாம் வந்து எல்லாரும் நான் டிகிரி முடிக்கணும், உனக்கு லைஃப்பில் இது தேவை அப்படின்னும் போது ஐ ஆல்வேஸ் கீப் சேயிங் all the big founders in the world were college dropouts. ஸோ ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனராக இருக்கணும்னா காலேஜ் ட்ராப் அவுட் பிகம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதனால் if I am a dropout someday I'll become a CEO அப்படின்னு சொல்லி நான் விளையாட்டாக யூஸ் டு டெல் பீப்புள். பட் இப்போ நான் ஏன் இன்னமும் நான் முடிக்கலன்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இட்ஸ் a life lesson that I have to share with people. I am not encouraging people to quit college or drop out from college. Please go to college. பட் ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் படிக்கிறது தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியன்ற ஒரு கன்ஃபைன் பாக்ஸை நீங்கள் போட்டுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு வேளை வரலன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. உங்களுக்கு என்ன நல்லா வருதோ அதை செய்யுங்க. நிறைய பேர் இந்த ஃபேமிலியோட ப்ரெஷரில் தான் உள்ளே போகிறாங்க. நிறைய பேர் நான் வந்து டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும்னு போய் படிக்கிறவங்கள காட்டிலும் ஃபேமிலி ப்ரெஷர்னால ஒரு என்ஜினியர் ஆகிறதோ இல்லை ஒரு காமர்ஸ் குரூப் எடுத்து ஒரு காமர்ஸ் ஃபீல்ட் ஆர்ட் சைடில் போகிறதோ ப்ரெஷர்னால தான். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ தே கெட் இன்டு அ வெரி ப்ரெஷரைஸ் சுச்சுவேஷன். நான் படிக்கணுமா, நான் ஸ்கேல் அப் பண்ணணுமா, நான் பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறதா, இல்லை நான் ஒரு ஃபேஷன் டிசைனராக போகணுமா, இல்லை ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக போகணுமான்னு தெரியாது. அப்போது அவங்களுக்கு ப்ரெஷர் பில்டப் ஆக தே ஆர் நாட் ஏபிள் டு டேக் எனி டிசிஷன்ஸ். லைஃப் புட் தம் இன் அ ப்ராப்பர் ஒரு கன்ஃபைன் ஜோன்னு நாளைக்கு யூ வில் பி அட் ரிஸ்க். ஸோ இந்த ஒரு விஷயத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, நான் காலேஜில் நான் லாயலாவில் படிக்கும் போது எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கிடைச்ச நெட்வொர்க், நான் அன்றைக்கி பார்த்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து ஸ்கேல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஐ வுட் சே கோ டு காலேஜ் அட்லீஸ்ட் டு லேர்ன் த வேல்யூ ஆஃப் லைஃப். கோ மீட் பீப்புள், ரைட்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யுவர் டிகிரி இஸ் ஜஸ்ட் லைக் a ticket to a travel entry. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னா அதுக்கு ஒரு ட்ராவல் டிக்கெட் எப்படியோ அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் அண்ட் யுவர் டிகிரி. இட் டஸ் நாட் மேட்டர் what you study. It's all it matters is what you learn. Studying is different from learning. ஏன்னா ஸ்டடின்றது நீங்கள் படிக்கிறதுக்கான ஒரு ஃபீ பே பண்ணி ஒரு கோர்ஸ் பண்ணீங்கன்னா அதுதான் ஸ்டடி. லேர்னிங் நீங்கள் எங்கே வேணாலும் கற்றுக்கலாம், எங்கே வேணாலும் கற்றுக்கலாம். பீப்புள் டோன்ட் டீச் தீஸ் பேசிக் வேல்யூ. ஸோ நான் ஏன் இவ்வளோ பெரிய ரெபலாக இருந்து சில நேரம் நான் செய்யணும்னு நினச்சேன்னா, ஐ வாண்ட் டு சே திஸ் அஸ் அ ஸ்ட்ராங் மெசேஜ் டு பீப்புள் தட் ப்ளீஸ் டோன்ட் பி அஃப்ரேட் ஃபார் வேர் யூ ஆர். உங்களால் முடியலன்னா இட்ஸ் ஓகே, யூ ஸ்டில் ஹேவ் அ லாட் ஆஃப் கேம் டு பிளே. ஃபோக்கஸ் ஆன் வாட் யூர் குட் அட் அண்ட் திங்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி ஃபால். இன்றைக்கி நான் ஒரு பில் பண்ணுற ஒரு டீப் டெக் ஸ்டார்ட் அப், ஒரு க்ளீன் டெக் ஸ்டார்ட் அப்ஸ் ஈகோ சிஸ்டத்தில் நாங்கள் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேசுகிறேன். ஐம் டாக்கிங் அபவுட் ஹார்ட் கோர் சயின்ஸ், ஐம் டாக்கிங் அபவுட் ஹார்ட் கோர் டெக்னாலஜி, அண்ட் ஐ எம் அ நான் டெக்னிக்கல் ஃபவுண்டர் அண்ட் ஐ லீட் த டீம். ஆமாம், ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட் தான், ரைட்? அண்ட் அ காலேஜ் ட்ராப் அவுட். ஐ கேன் ப்ரௌட்லி சே தட் நவ். ஸோ ஐ ஃபிட் தட் கேட்டகரி, ரைட்? ஸோ இதுக்கு என்ன வேணும்னா ஐ கீப் லேர்னிங் எவ்ரி டே. ஐ நோ வாட் ஐ எம் டாக்கிங், ஐ நோ வாட் ஐ எம் ட்ரைங் டு ப்ரீச் அண்ட் லேர்ன் அண்ட் டூ ஆல் ஆஃப் தட். ஆனால் ஐ எம் நாட் பேக்ட் அப் வித் டிகிரி. ஓகே ஓகே ஓகே, ரைட்? ஸோ திஸ் இஸ் த கிளாரிட்டி தட் நீட்ஸ் very important for a founder, for a team and to a co-founder. So அந்த கல்ச்சரை நீங்கள் என்னைக்கு பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ that keeps reflecting in everybody. So start to end you should have the same clarity. So அதுதான் ரொம்ப முக்கியம். So அதுக்கு you should find the right people and who is ready to take risk for you. Please take them in. ஓகே, ஆக்சுவலி இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் லைக் கரண்டாக இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் டே பிஃபோர் எஸ்டர்டே அன்னைக்கு மட்டும் தான் ஷூட் இல்லை, ஒருத்தர் பார்த்து பேசிட்டு வந்தேன். அப்போ நானுமே இப்போ எந்த பாயிண்டில் இருக்கேன், அந்த டீமும் சிஸ்டம் பில்ட் பண்ணுறது தான். ஏன்னா 1 year ஆல்மோஸ்ட் 1.5 years ஆச்சு, டீமும் சிஸ்டமும் பில்ட் பண்ணல. ஆனால் உங்கள்கிட்ட நான் பெரிய டேக்அவே இந்த பாட்காஸ்ட்டில் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் எடுக்கிற அந்த ஒரு விஷயம், 6 monthsக்குள்ளே நீங்கள் அதை ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்க. அதை ஃபிகர் அவுட் பண்ண என்ன நல்லதுன்னா அடுத்து இனோவேஷன் பண்ணலாம். கரெக்ட். இப்போ நான் எங்கே லாக் ஆகிறேன்னா நானுமே இன்னுமே அந்த டே டு டே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா இனோவேஷனே இல்லாமல் போயிருது ஒரு பாயிண்ட்ல. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு ஃபவுண்டருக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஃபவுண்டர் டிப்ரெஷன் கூட இப்போலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க, ரைட்? தே டோன்ட் டாக் அபவுட் மென்ஸ் மென்டல் ஹெல்த். இட்ஸ் நாட் அபவுட் பீயிங் ஜெண்டர் பயாஸ்ட், இதெல்லாம் கிடையாது. மென் கோ த்ரூ அ லாட் பை சிஸ்டம். மென் ஆர் ஆல்வேஸ் சம்மன் ஹூ இஸ் ஃபோர்ஸ்ட் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஃபேமிலி. இன்னைக்கு நான் என் ஒய்ஃப் வேலைக்கு போனால் நான் ஜாலியாக வீட்டில் இருக்கலான்றது எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தாலும் சொசைட்டி வில் நாட் அலவ் யூ. தட் வில் புட் அ பிக் கொஸ்டின்
கொஷின் மார்க், நீ ஆம்பளையா, இந்த ஒரு கேள்வியை தான் உங்களை வைப்பாங்க. ஸோ வி ஆர் ஆல் ஃபோர்ஸ்ட் ஃபார் தட். ஸோ அந்த ஸ்டிக்மாலேருந்து உடச்சி எல்லாத்தையும் எடுத்து ஃபேமிலியை பார்க்கணும், பிள்ளையை பார்க்கணும், ஒய்ஃப் வீட்டு சைடை சமாளிக்கணும், நம்ம வீட்டு சைடை சமாளிக்கணும், வரவங்க பார்த்தவங்க சொந்தக்காரங்க இவங்க எல்லாத்தையும் புரிய வைக்கிறதுன்றது இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன்றது டீம். ஆமாம், டீமுங்கிறது முக்கியம். அப்போ தான் பேலன்ஸ் பண்ண முடியும், எதையுமே பேலன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் சம்பாதிக்கிறத வந்து எப்போனாலும் சம்பாரிச்சிக்கலாம், ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான அந்த சொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, யூ நீட் வெல்த், ரைட்? தட் வெல்த் இஸ் சம்திங் கால்ட் த டீம். ஓகே, இந்த வெல்த்தை வச்சு தான், இதுதான் என்னோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். தாங்க ப்ரோ, நான் பண்ண பெரிய தப்பா அப்படி ரியலைஸ் பண்ற மாதிரி. இது வந்து எல்லாரும் கத்துக்கிற விஷயம் தான். ஏன்னா நான் இது ஏன் கத்துக்கிட்டேன்னா, எங்க அப்பா என் தாத்தாவோட ஃபெயிலியர்ஸ்ல இருந்து கத்துக்கிட்டேன். எக்ஸாக்ட்டா ப்ரோ, அதுக்கு உங்களுக்கு இருக்கு. we are able to connect the dots. இதுதான். ஆமா, எனக்கு அந்த இதே இல்லை, லைனே இல்லை. நான் தான் ஏதோ இன்னோவேட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அங்கே பண்ண மிஸ்டேக்கான இதுதான் இங்கே இதாகுது. எல்லாருக்கும் ஃபெயிலியர்ஸ் இருக்குங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டோரி இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு சாதாரண ப்ராப்ளம், நான் பண்ணுறது ஒரு சாதாரண லிக்கர் பாட்டில்ன்ற ஒரு சாதாரண விஷயத்தில் ஐம் ட்ரைங் டு பில்ட் so many things as an enterprise brand. ஸோ நான் வந்து இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், வெறும் பாட்டில், வெறும் ஒரே ஒரு லிக்கர் பாட்டில் இவ்வளோ பெரிய பிராண்ட் பில்ட் பண்ண முடியுமா? இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆப்ரேஷன், இத்தனை ஒரு எப்படி சொல்கிறது, கேன் வி பிரிங் சயின்டிஸ்ட் டு ஒர்க் ஹியர், கேன் வி பிரிங் டெக்னாலஜி பீப்புள் டு ஒர்க் ஹியர், பிகாஸ் நாட் அ லாட் ஆஃப் பிராண்ட் ஒர்க் வித் together. ஏன்னா ஒன்று டெக்னாலஜி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இல்லை தே வில் பி சயின்டிஃபிக். நான் வந்து ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரெண்டும் கொண்டு வரதுக்கு வெறும் பாட்டிலில் மட்டும் ஒரு மீடியமாக வச்சிருக்கேன்னா, திங்க் ஹவு பிக் த வேர்ல்ட் இஸ். ஸோ இந்த ஒரு புரிதல் தான் எல்லாருக்கும் தேவை. நீங்கள் வந்து எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, திங்ஸ் வில் ஃபால். பட் நீங்கள் ஒரே விஷயம் பண்ண வேண்டாம், உங்களுக்கு என்ன நல்லா வருதோ அதை மட்டும் நீங்கள் செம்மையாக பண்ணிவிடுங்க. ஓகே ப்ரோ, மற்ற விஷயங்களுக்கான டீம் பில்ட் பண்ணிக்கோங்க. அவங்கள மட்டும் உள்ள நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ப்ரொவைட் பண்ணிவிடுங்க. அவங்க கிட்ட என்னைக்கும் கணக்கு பார்க்காதீங்க. நிறைய பேர் வந்து இப்போ நான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா, என் கூட இன்னொரு பர்சன் நான் ட்ராவல் பண்ண வைக்கணும் அப்படின்னா, தெல் பி வெரி ஹெசிடன்ட். நான் வந்து பஸ் புக் பண்ணுறேன். என் டீம் மும்பைலேருந்து இப்போது நிறையன் கேம் டவுன், நான் அவனுக்கு பண்ணும்போது எனக்கு லாஸ்ட் மினிட்னா ஃப்ளைட் கிடைக்கல. ஸோ அதனால் அவனை பஸ்ஸில் போகும்போது ஃப்ளைட்டில் தான் புக் பண்ணி அமிச்சேன். ரைட், அங்கே முடிச்சுட்டு கார்த்திக் அங்கேருந்து வரணும் அப்படின்னும் போது எப்போதுமான ஃப்ளைட். ரைட், இட்ஸ் கன்வீனியன்ஸ், பிகாஸ் அடுத்த நாள் அவங்களுக்கு வேலை இருக்கு. புரியுது ப்ரோ, புரியுது. அவங்க டீமுக்கு செலவு பண்ணதுக்குமே எனக்கு ஒரு 3000-4000 செலவு ஆகுமா, ஆனால் அவங்களோட டைமை நான் வேல்யூ பண்ணும்போது என் டைம் அவங்க வேல்யூ பண்ணுறாங்க. ஓகே ப்ரோ, ஓகே. திஸ் இஸ் சம்திங் தட் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எல்லாத்தையும் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸாக பார்க்க போகும்போது யூ டோன்ட் கெட் த மோஸ்ட் வேல்யூபிள் திங் கால் டைம். அவங்களோட டைம் தான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நான் எனக்கு இது வேணும் அப்படின்னா நான் யார்கிட்டயா சொன்னா என் டீம் வந்து டக்குன்னு எனக்கு எடுத்து கொடுத்துரும். இது வந்துருச்சுன்னா எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ நாளைக்கு ரெவன்யூ ஜென்ரேஷன் போகும்போது இட் இஸ் மச் ஈஸியர். ஆக்சுவலி நம்ம நீங்கள் அப்படின்னா ஒரு பெரிய ப்ராப்ளமை ஏர்லியராக சால்வ் பண்ணிட்டீங்க. கரெக்ட். ஸோ இந்த கிளாரிட்டி நாளைக்கு எல்லாரும் அவங்களோட லைஃப்பில் பிஸ்னஸில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது யூ வில் பிகம் மோர் சக்ஸஸ்ஃபுல். See, I have no idea how the next 6 months or the next 1 year or 2 decades is going to go. Nobody knows. It's a mystery and a suspense that I want to enjoy. பட் நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் இந்த ஒரு 6 மாசத்துல ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஒரு டீமா, ஆமாம், ஒரு கோர் ஐடியா, ஒரு ரா ஐடியாவை எடுத்து டீம் பில்ட் பண்ணி அந்த பில்லேருந்து கிராண்ட் வாங்கி, கிராண்ட்லேருந்து கிளைண்ட்டை பிடிச்சி, ப்ரொக்யூர்மெண்ட்டை பிடிச்சி அடுத்த ஸ்டேஜ் கமர்ஷியலைசேஷனுக்கு நாங்கள் ரெடின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸை ஐ வாண்ட் டு க்ளோரிஃபை. ஸோ இதுதான் வந்து ஐ வுட் சே த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் ஃப்ரம் -0 to 1. ஸோ 0 to 1 காட்டிலும் மைனஸ்லேருந்து 0 போய் 0 to அது 1. இப்போ நாங்கள் அடுத்து போகிறது 0 to 1. இப்போ வரைக்கும் நான் மைனஸ்ல இருந்த -1 to 0 தான் என்னோட ரைட் ட்ராக்காக இருக்கும். ஓகே. ஸோ நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணலை, 0வா ஆகிட்டேன். இப்போ நான் வந்து 0ல தான் இருக்கேன். மை ஃபினான்ஷியல்ஸ் ஆர் 0. பட் நான் அதுக்கு ஏற்ற பிளானிங் எல்லாமே இருக்கு. ஒன்றுக்கு போகிறதுக்கான ப்ராசஸ்க்கு ரெடியாக இருக்கீங்க. ஸோ இதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போனீங்கன்னா going from 0 to 1 is easy. Fine. And after going from 1 to 10 to 100 is much easier because you built a system for yourself. Now system will work for you, you don't have to work. நிறைய பேர் நான் பார்த்த ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே வந்து எல்லா வேலையும் அவங்களே செய்வாங்க. See, they'll become their HR, they'll become their sales person, they'll become the marketing person, they'll become everything. But in the end, what is the productivity of you? உனக்கு 24 மணி நேரம், அவனுக்கு 24 மணி நேரம். But it is not valued. பட் அதனால தான் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது, யூ ஷுட் லேர்ன் ஹவு டு ஸ்பெண்ட். அந்த ஒரு கிளாரிட்டி வந்துருச்சுன்னா, ஏன்னா இது எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் வருது, இட்ஸ் நாட் எக்ஸ்பென்ஸ். இப்போ நான் எனக்கு சேலரி கொடுக்குறேன்னா இட்ஸ் an இன்வெஸ்ட்மெண்ட். என் டீம் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் an இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. ஸோ எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்க்கக்கூடாது. எஸ். ஓகே. செலவு பண்ணுறதுனால இப்போ நம்ம காசு போகுதுனாலுமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகுதா, அது செலவாகுதாங்கிறதுல எப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னா, ஒரே விஷயம் தான் நான் என் டீம்கிட்ட சொல்லுவேன். சி, இதெல்லாம் இருக்குது, நான் உனக்கு அஃபோர்ட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இன்னும் 1 மாசத்துல ஐ வாண்ட் டு மேக் ரெவென்யூ. அதுக்கு கிளாரிட்டி இருக்கா? வி ஹேவ்.
நவ் யூ டேக் தட் ரிஸ்க். ஓகே 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 ஓகே. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் when you go to revenue generation. ஏன்னா அடுத்த ஒரு பெரிய ப்ராப்ளம் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் டு கெட் இன் டு அ ஃபேஸ் இஸ் ரெவன்யூ ஜென்ரேஷன். பிகாஸ் எங்கள் அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், யார் ஒருத்தருக்கு பணம் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண தெரியலையோ, பணம் வந்தாலும் பிஸ்னஸ் பண்ண தெரியாது. I can proudly say I built my business without money. Right? So இந்த விஷயத்தில் இருக்கும்போது இன்னைக்கு எனக்கு பணம் வர வர I know how to make it much more effective. ஸோ அதனால தான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற விஷயம் என்னென்னா, you don't really fix yourself for money. பணம் இருந்தால் நம்ம ஏன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல, என்னால் வேலை முடியல ப்ரோ, என்னால் வந்து பணம் சம்பாதிக்க முடியல, இதுதான் எனக்கு ஃபேமிலி இருக்குது, எனக்கும் எல்லாமே இருக்குது. ரைட்? நானும் வந்து ஐ டோன்ட் கம் ஃப்ரம் தட் பேக்ரவுண்ட். ஐ டோன்ட் ஹாவ் அ கிரேட் வெல்த் டு சே தட் யூனோ இதை நான் வச்சுருக்கேன், எங்கள் அப்பா வந்து பே பண்ணார், நான் வந்து இதெல்லாம் இருக்கேன். பட் இன்னைக்கு நான் வந்து ஐ ஹாவ் brought in lakhs and lakhs of investment into my business directly and indirectly. ஸோ இந்த ஒரு கிளாரிட்டி, நான் அதாவது ரெவன்யூ ஜென்ரேஷனுக்கு முன்னாடியே என்னால் இவ்வளோ லேக்ஸ் கொண்டு வர முடிஞ்சதுன்னா ரெவன்யூ ஜென்ரேஷனுக்கு அப்புறம் இன்னும் என்னால் பெட்டராக ஃபோக்கஸ் பண்ண முடியுன்றது என்னோட கான்செப்ட். ஸோ அதுதான். ஸோ இதை எல்லாத்தையும் நான் பில்ட் பண்ண நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் ஃபெசிலிட்டி என்னோட சென்டர் மெட்டீரியல் சென்டருக்கு வந்து எனக்கு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு அதிகபட்சம் நான் யோசித்தது. பட் போக போக நான் ப்ராப்ளம் சால்வ் நான் பண்ண ஒரே மிஸ்டேக் அப்படின்னா, ஐ ரியலி அண்டர் வேல்யூட் மை மார்க்கெட். என்னோட ப்ளஸ் என்னன்னா அதுதான். யூஸ்வலாக ஃபவுண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் ஓவர் வேல்யூ த மார்க்கெட் அண்ட் தே வில் ப்ரொடியூஸ் அண்டர் வேல்யூட் ப்ராடக்ட்ஸ். இப்போ நான் பண்ணதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ், ஏன் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, என்னால் ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஒரு டஃப் டைம் வந்துருச்சு. இப்போ நான் 2000 ஸ்கொயர் ஃபீட் ஃபெசிலிட்டியில் என்னோட கிளைண்ட் ஒரு மாதத்துக்கு அவங்க கேட்குற மினிமம் ரா மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் இஸ் அரௌண்ட் 3500 tons. இதை நான் எப்படி ப்ராசஸ் பண்ணி நான் எப்படி கொடுக்க போகிறோம், என்னால் அதை யோசிக்க முடியல. அப்போ நான் டக்குன்னு போது ஸ்கேலிங்க்கு யோசித்தேன். ஸோ ஸ்கேலிங்க்கு யோசிக்கும் போது அகெயின் எல்லாமே பேக்வர்ட் தான். கரெக்ட். எல்லாமே டீம் கிட்ட சொல்கிறேன், டீம் பேசுகிறாங்க, அவங்க சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க, அவங்ககிட்ட போய் பேசலாம். அவங்ககிட்ட போயிட்டு நாங்கள் பேசுகிறோம், அந்த மாதிரி எங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இந்த மாதிரி இஃப் யூ வாண்ட் ரெண்டல் we can talk. ஸோ அவங்ககிட்ட நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணது 2000 ஸ்கொயர் ஃபீட் டு 5000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒர்க்கிங் ஏரியா, எனக்கு ஒரு ஷெட்டு போட்டு கொடுத்துருங்க இதுன்னு. அதுக்கப்புறம் ஹி வாஸ் ரிட்டையர்ட் டாப் லெவல் பேங்கிங்கில் இருந்த ஒரு பர்சன். ஸோ அவர்கிட்ட நாங்கள் போனோம், எங்களை பற்றி பிச் பண்ண சொன்னார், எல்லாம் கேட்டுட்டு ஒரு ஃபைனலாக வந்து நாங்கள் சொன்னோம் ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் நாங்கள் எடுத்துக்கிறோம், எனக்கு ப்ராசஸ் எல்லாம் இப்போ ஸ்கேல் ஆகுது, நாங்கள் அடுத்தடுத்து என்னன்றதை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோடனே அவர் எல்லாத்தையும் பேசிட்டு, அது வந்து இட்ஸ் அ பேரன் லேண்ட், ஒரு எம்டி பிளாட் ரெட் ஹில்ஸில் இருக்குது. அவர் சொன்ன ஒரே விஷயம் தான், சி யூர் அ ஸ்டார்ட் அப், ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஜர்னி எவ்ரி திங் ஆல், என்னால் முடிஞ்சதை நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கோங்க, ஓகே, இன்னொரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டை நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் 1 yearக்கு, யூ டோன்ட் ஹேவ் டு பே ரெண்ட், நவ் இட்ஸ் 20,000 ஸ்கொயர் ஃபீட், ஓகே, சுற்றி நான் காம்பவுண்ட் வால் கட்டி கொடுத்துட்றேன், உங்களுக்கு தேவையான ஷெட் நான் பில் பண்ணி கொடுத்துட்றேன், உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வாட்டர் எல்லா ஃபெசிலிட்டியும் நான் பில் பண்ணி கேட்டு போட்டு கொடுத்துறேன், நவ் இட்ஸ் யோர் ஃபெசிலிட்டி நவ், ஓகே. ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு பெரிய பிரச்சனையே இன்ஃப்ரா. Where do you start? How do you operate? Has become a big problem. Now I've spent 0 rupees on that. Okay. இதுக்கான அட்வான்ஸை என் கிராண்ட்ல தான் கொடுத்தேன். ஓகே, இதுக்கான ரெண்ட்டும் எனக்கு ரெவன்யூ ஜென்ரேஷன் வர்றதுக்கும் கொடுத்துருவேன். அப்படி இல்லைனாலும் எனக்கு 2-3 months எனக்கு பேர்ன் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். ஸோ எவ்ரி திங் இஸ் நவ் அ சிஸ்டம், ரைட்? 20,000 ஸ்கொயர் ஃபீட்ன்றது இட்ஸ் ஆல்மோஸ்ட் half an acre, ரைட்? ஒரு ஸ்டார்ட் அப் half an acre ஃபெசிலிட்டி 6 monthsல எடுப்பாங்கன்னா பிக் கொஸ்டின். ஆமாம். அது மாதிரி இந்த சஸ்டைனபிலிட்டியில் எல்லாருமே யோசிப்பாங்க, ஓ இவ்வளோ பாட்டில் இருக்கேன்னு. ஆனால் இங்கே டன்னில் அவ்வளோ இடம், அந்த டன்னில் ரெடி பண்ணி அதை சேவ் ஒரு இடத்துல வைக்க முடிஞ்சாதான் அது வந்து ஸ்கேலபிள். என்ன ஸ்கேலபிள்? ஸோ நான் சொன்ன மைக்ரோ ஃபேக்ட்ரிஸை பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு முதல்ல இடம் வேணும். ஸோ அதனால நான் இட்ஸ் சால்வ். ஸோ எனக்கு வந்து யார்கிட்ட ப்ரொக்யூர் பண்ணணும்னு தெரியும், யார்கிட்ட விற்கணும்னு தெரியும், அதை எங்கே ப்ராசஸ் பண்ணணும்னு தெரியும், இதை பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டீம் இருக்குது, பேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கேபிட்டல் இருக்கணும் போது ஐ எம் வெரி சேஃப். இப்போ இடம் இருக்குது, அதை ப்ராசஸ் பண்ணால் மொத்தமாக ஒரே டைமில் வந்தால் கூட அந்த டிரான்சிட் பீரியட் வைக்கிறது கூட இடம் இருக்குது. எஸ். ஸோ இப்போ நான் போகும்போது ஐ மீன் அ வெரி மச் பெட்டர் ஃபேஸ். ஸோ இதுதான் வந்து நான் பார்க்குற ஒரு பெரிய அச்சீவபிள் சக்ஸஸ் ஆஃப் அன் ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர். எக்ஸாக்டாக, ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கார்த்திக்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நான் நல்லா ஃபண்ட் ரைசிங் ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் என் பாயிண்ட் எல்லாம் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் லெட்ஸ் சே ஐ எம் கெட்டிங் 5 crores or 10 crores or even 100 or 500 whatever crores it is. இனிஷியலாக அவன் எனக்கு சப்போர்ட் பண்ண அந்த ஃபியூ லேக்ஸ்ன்றதை வந்து என்றைக்குமே வேல்யூ பண்ணவே முடியாது. ஏன்னா இவங்க கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் அங்கே கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நான் எதுவுமே இல்லாதப்போ கொடுத்தது. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஷுட் பி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் கிராட்டிடியூட் டு people who support you. So அந்த thankfulness நீங்க காமிக்கும் போது universe will start giving you that thankfulness as well. So
இப்போ இதெல்லாம் எனக்கு வந்த கேள்விகள். நீங்கள் என்ன எப்படி ஃபெசிலிட்டி பண்ண போகிறீங்க, எங்கே வச்சு பண்ண போகிறீங்க, யார் தருவா, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குது, இப்போ நான் எதுவுமே நான் பண்ணலையே. ஸோ இது எல்லாத்தையும் நான் இன்னும் பூட் ஸ்டாப்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன் வித் சப்போர்ட் ஆஃப் கிராண்ட். பட் இட்ஸ் ஹேப்பனிங். எஸ், நாங்கள் மொத்தம் 2 கிராண்ட் வாங்கியிருக்கோம். ஒன்று HDFCயோட சிஎஸ்ஆர் ஃபண்டு, இன்னொன்று அட்டல் இனோவேஷன்லேருந்து ஒரு ஃபண்ட் ஒன்று கிடச்சிச்சு. இது பண்ணலாமா ப்ரோ, லைக் ஓப்பன் அப் பண்ணலாமா, லைக் ஹவு மச் இட் இஸ்? ஸோ இட் இஸ் அரௌண்ட் 14 lakhs டுகெதர். 14 lakhs கிராண்ட் மட்டும் வந்திருக்கு, which you don't have to pay back. Correct. We don't have to pay back or anythingன்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஏர்லி ஸ்டேஜ் நீங்கள் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் போனீங்கன்னா கூட இப்போ எல்லாரும் கொடுக்குறது 3 lakhs 5 lakhs இவ்வளோ தான் கொடுக்குறாங்க இண்டிவிஜுவலாக. ஒரு ஐடியேஷன் ஸ்டேஜில் ஒரு எதுவுமே ப்ராடக்ட் இல்லாமல், மெஷினரி இல்லாமல், வெறும் ஐடியாவை வச்சு டீமை வச்சு மட்டும் என்னால் வந்து ஒரு 14 lakhs ரேஸ் பண்ண முடிஞ்சுன்றது இட்ஸ் a big thing. So what I want to say is it is possible. You just have to work for it. Find a way that will work for you, not for others. இப்போ நான் இதை பண்ணதுனால நீங்கள் என்ன இமிட்டேட் பண்ணணும்னு ஆரம்பிச்சா, the problem is you will get stuck somewhere where you won't have solution. எனக்கு பதில் இருக்கும், ஏன்னா நான் ஏன் பண்ணேன்னு எனக்கு தெரியும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இன்னைக்கு இது ஒரு பிஸ்னஸ் நல்லா இருக்குது, ஸ்டார்ட் பண்ணலான்னு எல்லாரும் பண்ணுற தப்பு அதுதான். இன்னைக்கு ஒருத்தவங்க டீ கடை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா லெட்ஸ் பிகம் அ டீ பிரனர் அப்படின்றது இட்ஸ் பிகமிங் அ நியூ ட்ரெண்ட். ஐ வுட் சே எல்லாரும் வந்து ஒரு சாய் பிரனர், ஒரு டீ பிரனர்ன்றது இட்ஸ் பிகமிங் அ பஸ் வேர்ட் நவ். ஸோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இன்னோவேஷன் அங்கே இல்லை. பட் தெர் ஆர் பீப்புள் ஹூ ஹேவ் குட் இன்னோவேஷன், குட் ஸ்கேல் அப் இதெல்லாம் இருக்கிறதுனால. பட் ஐம் சேயிங் திங்க் டிஃப்ரெண்ட். Take a small problem, break it down into a molecular level, break it down to even further, go to a quantum level, you will become very successful. Because today is the most powerful system and energy is quantum energy, right? Which we haven't yet identified, right? பெருசா இருக்கிறதுனால பெரிய பவர் கிடையாது. Breaking down to the minute and minute sector தான் more powerful. So if you're able to build a business and a brand to that level, you have a great opportunity to become more successful. எக்ஸாக்டா ப்ரோ. அது மாதிரி இவ்வளோ நேரம் பேசின விஷயத்துலேருந்து நான் சொல்லணும்னா, சொல்ல ஐடியா வெளியே சொல்லக்கூடாது, அவங்க காப்பி பண்ணிடுவாங்க. அது நீங்கள் நடுவில் அக்னாலேஜ் பண்ணீங்க, நீங்கள் பண்ணுற மாதிரி இன்னொருத்தங்க பண்ண முடியாது. இப்போ இந்த நீங்கள் இப்போ நம்ம ஆப்வியஸாக என்ன பண்ணுறோமோ எல்லாமே சொல்லிட்டோம். சரி, இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் நீங்கள் அதில் சொல்லணும்னு வந்ததில், லைக் வாட் ஐ வாண்ட் டு ஆட் ஆஸ் அன் ஐடியா தட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர். எங்கள் அப்பா வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் பர்சன். எல்லாரும் நீங்கள் ஐடியாலாம் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் அப் ஓப்பன்லி டு பீப்புள். ஸோ இதுதான் நான் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து ஒரு couple of weeks முன்னாடி வி இன்ட்ராக்ட் வித் another கவர்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். எங்களோட ஐடியாவை நாங்கள் பிச் பண்ணோம். அதாவது எங்களோட கோர் ஐடியா என்னென்னா, பேட்டரியிலேருந்து வி ஆர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் சிலிக்காவை வச்சு கேன் வி மேக் எனி பேட்டரி கிரேட் மெட்டீரியல். Okay, so we pitched to one of the top scientists in the country from that facility, and they were very much impressed and they really wanted to work with us. So now what we are solving is not just a common local problem, we are solving a global problem. இது எல்லாத்தையும் எங்கே பண்ணணும்னா, டாஸ்மாகில் வர ஒரு பாட்டில் வேஸ்ட். ஓகே, இன்றைக்கி லித்தியம் அயன் பேட்டரியாக இருக்கட்டும், செமிகண்டக்டராக இருக்கட்டும், இதுக்கான விஷயங்களை எங்களால் ப்ரிசைஸாக ட்ரை பண்ண முடியும். அட்லீஸ்ட் அந்த எஃபிஷியன்சியை ட்ரை பண்ணலாம். இல்லைனாலும் ஐ எம் ஸ்டில் ப்ராஃபிட்டபிள். நாளைக்கு என்னால் பேட்டரி கிரேட்டை மாற்ற முடியலனாலும் ஐ ஹேவ் 99.9% பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சிலிக்கா. அதை வச்சு என்னால் நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியும். ஓகே, அது நீ யாருமே ஃபிகர் அவுட் பண்ணல. எஸ், மார்க்கெட்டில் அப்படி ஒரு சொல்யூஷன், அதாவது நிறைய பேப்பர்ஸ் இருக்குது. சி, நான் பார்க்குற பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் ஆர் இன்னோவேட்டர்ஸ், ரைட்? ஐ எம் ஹாப்பி தட் யுவர் இன்னோவேஷன்ஸ் ஆர் கிரேட், பட் இஸ் இட் கமர்ஷியலி ஸ்கேலபிள்? See, நமக்குள்ள ஒரு தாட் இருக்குதுன்றதுனால, see, I want to become an actor is a great thing, but are you really working for it? Are you really trying that? Are you trying to become one is the question mark. Okay. When you become a successful actor or someone that you wanted to become, அப்பதான் வந்து உங்களோட ஐடியாக்கான வேல்யூவே வருது. தீசிஸ் இது எல்லாத்தையும் நான் பேப்பர் ஒர்க்கில் பார்க்கறது என்னன்னா, அவங்களோட மைண்ட் இஸ் வெரி கிரேட், பட் அதை அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியலன்னா, வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இட்? இன்வென்ஷன் இஸ் நாட் ஆல்வேஸ் கிரேட் இஃப் தேர் இஸ் நோ ரீசன் ஃபார் தட் அண்ட் நோபடி இஸ் ஏபிள் டு யூஸ் இட். இப்போ நம்ம கோவிட் டைம்ல நமக்கு பெரிய பிரச்சனை கோவேக்சின், இந்த மாதிரி நிறைய வேக்சின்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. இப்போ அந்த வேக்சின்ஸை நிறைய R&D பண்ணாங்க, நிறைய பேர் ரிசர்ச் பண்ணாங்க, எல்லாமே இருந்துச்சு. பட் இஃப் தட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், ஒரு இன்ஜெக்ஷன் இஸ் அரௌண்ட் 1000 or 5000 rupees வந்தா, people who have money can afford, but common people cannot afford. But what is the point of solving that problem? So that was the key triggering factor for us to go for a different approach. So scientifically we are a very strong idea based company. Technology wise எங்களால ஸ்ட்ராங்கா பண்ண முடியும், கமர்ஷியலைஸாவும் எங்களால ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண முடியும். இதை வச்சு நான் ஒரு ஃபோர்ட் கட்டும் போது my
startup idea becomes more solid. So அடுத்த growth பார்க்கும்போது it is much easier because I go and validate with clients. Fine bro. So அவங்க பேசும்போது ஆமா இது எங்களோட பிரச்சனை, இது எங்களுக்கு இது ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது we are able to become much stronger and stronger solution. Yes. ஸோ அப்போ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். லைக் நீங்கள் பண்ணுற உங்களோட என் ப்ராடக்ட்ல இருந்து பேட்டரி டெக்னாலஜிக்கான அந்த ரா மெட்டீரியல் ஒன் ஆஃப் த ரா மெட்டீரியல் வந்து இது பண்ணலாம். Yeah, we'd be able to make it. ஓகே, அது வந்து இது வரைக்கும் யாருமே இது பேப்பர்ல இருக்கு, யாருமே ட்ரை பண்ணல. இன்னும் கமர்ஷியல் அபௌட் டு ட்ரை. எஸ். பட் என்ன சொல்லியிருக்காங்க, கமர்ஷியலைசேஷன் ஸ்கேல் ஆனால் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன் ப்ரோ. they were very much impressed. அவங்க சொன்ன ஒரே விஷயம், ஒரு நான் டெக்னிக்கல் பர்சனா எப்படி இவ்வளோ பெரிய டெக்னாலஜியை பார்த்தீங்க. ஆமாம், இது வந்து இன்னொரு மித்தையுமே உடைக்குது. எப்படின்னா ஃபவுண்டர்ஸ் ஃபிட்டுன்னு சொல்லுவாங்க. இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் இருக்குது, இவங்க இது மாதிரி ரிசர்ச்சில் இருந்திருக்காங்களா, இல்லை இந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் இருந்திருக்காங்களா, இல்லைன்னா இப்போ லித்தியம் அயன் பற்றியான விஷயங்கள் இருந்திருக்காங்களா, சஸ்டைனபிலிட்டியில் இருந்திருக்காங்களா, எதுவுமே இல்லை. எக்கனாமிக் படித்து ட்ராப் அவுட் ஆகிட்டு இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க ப்ரோ. லைக் மைக்ரோசாஃப்ட்ல இருந்தேன், டெக் சப்போர்ட். ஆமாம், டெக் சப்போர்ட்ல இருந்துட்டு எல்லாமே ஆடாக தான் இருக்கு டு திஸ் பாயிண்ட். ஆனால் இது வந்து ரியாலிட்டியாக இருக்கு இப்போ. ட்ரூ. ஆக்சுவலி என்ன சொல்றேன், ஒரு பயங்கர ஒரு கேஸ் ஸ்டடியாக கூட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், எல்லாமே எக்ஸப்ட் ஒரு அவுட்லேயர் இருப்பாங்க. சி அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் எக்ஸாம்பிள்ஸ். ரைட். நான் எல்லாத்தையும் சொல்றது, நான் என்னதான் இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக காமிச்சாலும் நான் இன்னொருத்தருக்கு வந்து இதுதான் பார்த்துவேன்னு சொல்லவே சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு நடந்த எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு நடக்குங்கிறதுக்கான எந்த இதுவுமே இல்லை. நான் சொல்லணுன்ற விஷயம், the takeaway is be yourself, build what you are good at. ரைட். நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்க, காப்பி பண்ணாதீங்க. ஓகே, நீங்கள் பண்ணது அப்படியே திரும்ப பண்ணணும் ட்ரை பண்ணுங்க. யாராக இருந்தாலும் ஃபார் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், டேக் தம் as an inspiration, learn from what they are good at, and very importantly take note of what they are bad at. And if you are able to solve what they are bad at, now you will become the best person. ஆமாம். ஸோ நான் பண்ணது அப்சர்வ், லேர்ன், தென் earn. ஃபைன். லேர்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட் பிஃபோர் ஏர்னிங். ஸோ அது இல்லாமல் நீங்கள் ஏர்னிங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா லேர்னிங் வில் ஹிட் யூ வெரி பேட் when you start earning. நீங்கள் எல்லாமே என்னன்னா மணியை வந்து செகண்டரியாக வைக்கிறீங்க, மற்றது எல்லாமே ப்ரைமரியாக இருக்கிறது நல்லா இருந்துச்சு ப்ரோ. See, money is not secondary, it is one of the most important thing. But அதுக்கு அந்த பிரமிட் சொல்லுவாங்க இல்லையா, லைக் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நான் பில்ட் பண்ணுறது பேஸ், த டாப் மோஸ்ட் திங் இஸ் மணி. ரைட். டு அச்சீவ் தட் கன்சிஸ்டன்ட் கேஷ் ஃப்ளோ அண்ட் ஆல் ஆஃப் தட், வீட்டுக்கு கட்டுற பேஸ்மெண்ட் மாதிரி இந்த டீம் இது எல்லாமே வந்து அடித்தளம். ஓகே, நோ மேட்டர் ஹவ் மச் யூ க்ரோ, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த பாயிண்ட்ல வேல்யூவா அந்த டீம், அந்த அடித்தளத்தை தான் வேல்யூ பண்ணுறீங்க. மணிங்கிறது உங்களுக்கு தெரியும் லாங் டர்ம்ல மேலே தான் இருக்குன்ட்டு. அங்கே போனாலும் நான் தடுமாறி விழக்கூடாது இல்லையா. ஆமாம், அதுக்கான ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டை வீக்னு சொல்லிடக்கூடாது இல்லையா. ஏன்னா க்ரோத் யார் வேணாலும் வளரலாம், இட்ஸ் நாட் பாசிபிள் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஓவர் நைட்ல யூ கேன் டெஃபினெட்லி பிகம் சக்ஸஸ்ஃபுல், பட் வாட் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு சஸ்டெயின் ஆஃப்டர் த சக்ஸஸ் இஸ் த ப்ராப்ளம். ஸோ பில்ட் யுவர் பேஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் தென் கோ ஃபார் the world is, the sky is your limit, I would say. Exactly. So fine. You can go to anywhere. ஆமாம், நானும் இந்த பாயிண்ட்ல டீம் பில்ட் பண்ணுறது தான் பண்ண போகிறேன் ப்ரோ. ஸோ எனக்கு என்னதான் கரெக்டாக இருக்குது. ஓகே, நீங்கள் சொன்ன விஷயங்கள் இருக்குது, நான் அதை பில்ட் பண்ணுறேன். அந்த டைமில் நான் எங்கேயாவது லாக் ஆனாலுமே நான் கேட்குறேன் ப்ரோ. ஆமாம், ஏன்னா இந்த பாயிண்டில் நான் அது பண்ணி ஆகணும். அப்போந்தான் நீங்கள் சொன்ன மாதிரி பிரமிட் மேலே போக முடியும். நான் ரொம்ப நாள் நானே எல்லாமே பார்த்துக்கணுன்னு இருந்தேன், எனக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்லாதனால. இட்ஸ் அ குட் ஒன் டு டேக் அவே, என்னோட டேக் அவேயாக இருக்கும். ஸோ இதை கன்க்ளூட் பண்ணிடலாம் ப்ரோ. நான் பாட்காஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் ஃப்ரம் அ லிசனர் டு அ கெஸ்ட்டுன்னு. ஸோ அந்த விஷயம் நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா ஃப்ளெக்ஸ் பண்ண போகிறேன் நான், அதனால் அது நீங்களே சொல்லிடுறேங்க. சரி, ஆக்சுவலாக நான் ஏஐசியில் வந்து இன்குபேஷன் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கும் இன்குபேஷனை பற்றி நிறைய தெரியாது. என்ன பண்ணுவாங்க, அவங்க யார், ஹவு தே ஒர்க் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ அப்போ தற்செயல நான் வந்து அவங்கள பற்றி தேடும் போது ஐ saw your பாட்காஸ்ட். ஸோ அப்போ நீங்கள் வந்து யூ ஹேட் அன் இன்டர்வியூ along with உமா மேம் ஃப்ரம் ஏஐசி டீம். ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது எனக்கு தேவையான நிறைய டவுட்ஸ், பயங்கள், இது எல்லாத்தையுமே வாஸ் much efficient. So that gave me a more confident on what I should expect from them. So அவங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை தாண்டி நான் அவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கணுன்றத ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு. அதை பேஸ் பண்ணி when I start talking to them before the interview, it was much easier for me. Okay. So that was one of the indirect way of helping us to get to an incubation. It's about knowing what you're working for. ஸோ அது வந்து உங்கள் சைடில் கிடைச்ச ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ பாட்காஸ்ட் இதுன்றது யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். See, we start doing a lot of things, we don't know what the impact that it can make. ஸோ ஒரு 6 monthsக்கு முன்னாடி நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பும் போது I am just nobody. ரைட். பட் ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட், ஐ வாஸ் லைக் ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும், போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு 6 monthsல இன்னைக்கு நான் வரேன்னா ஐவ் ஏர்ன்ட் மை லெவல்ஸ், ஐவ்
grown up to a level that where I can share a story. So I have a journey to say. So இன்னைக்கு it means more value. The context can relate to a lot of people. So அவங்களும் அவங்களோட லைஃப்ல கம்பேர் பண்ணும்போது ஓகே இதை நான் பண்ணா என்னால் இந்த அளவுக்கு போக முடியும்ன்ற கான்ஃபிடென்ஸை மட்டும்தான் I wanted to give it out to people. So success is something that you cannot define and you cannot capture. அது எப்போ வரும் எப்போ போகும்னு சொல்லவே முடியாது. But journey is very important. So அந்த ஜேர்னிக்கான மைண்ட் செட்டை நீங்கள் பில்ட் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா no matter whatever happens you'll still keep going. So eventually you will be successful. Okay. And that will give you a great sense of confidence and peace in what you do. So thank you so much. நான் சொல்லணுன்றது வந்து அந்த ஒரு பாட்காஸ்டுக்காக. So that helped me to go from one place to another place and here I am right now as a guest to speak in front of you. So எனக்கும் அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் சொல்கிறேன் நான். So keep learning from whatever you see, whatever you get to learn. அது உங்களுக்கு இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியாது, கண்டிப்பாக வந்து இட் will be very helpful. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஸ்ட்ராங் மீடியா ஸ்ட்ராங் தான். கியூரியாசிட்டியே இருந்துச்சு, எப்படி வேலை செய்யும், இந்த விஷயங்கள் வேலை செய்யும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த பாட்காஸ்ட் எடுத்து போடும்போது அது இப்படி ஒரு வேலை ஹெல்ப் ஆகும்னு எனக்கு ஐடியாவே இல்லை. நான் நினச்சேன் எனக்கு தெரியல இன்குபேட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு. சரி கேட்டுப்போம். நான் நேராக போய் கேட்குறத விட பாட்காஸ்ட்டாக பண்ணி போட்டால் யாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத பாட்காஸ்ட் ஆரம்பிச்சது. நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பும் போது தான் தெரிஞ்சது ஓகே நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அது இம்பாக்ட் இருக்கு, சாதாரண விஷயம் இல்லைன்ட்டு. என்ன சொல்கிறது ப்ரோ, அன்னைக்கு ஒரு ஹோப்பே எல்லா தெரியல, பயங்கர ஹோப்பாக அவங்க மெசேஜ் இருந்துச்சு. அதுக்கு நான் இப்போ தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் நிறைய தேங்க்ஸ் சொல்லிட்டேன், இல்லை கேமரா முன்னாடியே தேங்க்ஸ் சொல்லணும்ல. ஸோ என்ன சொல்கிறதுக்கு ப்ரோ, லைக் நான் பண்ண விஷயம் ஒரு 1.5 வருஷம் பண்ண விஷயத்த ரொம்ப சந்தோஷமாக பார்த்த பாயிண்ட் வந்து உங்களோட அந்த மெசேஜ் தான். ஸோ அதனால் நான் கண்டிப்பாக இதை வந்து இன்னும் புஷ் பண்ணி கொண்டு போக தான் போகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக 4th சீசனில் நம்ம இன்னும் லைக் 4th சீசன் பண்ணும்போது இன்னும் எப்படியும் 5th சீசன் பண்ணும்போது 1 year ஆயிரும். ஸோ மறுபடியும் இன்னொரு கான்வர்சேஷனில் கண்டிப்பாக ப்ரோ, ஏன்னா இனிமேல் தான் டீம் பில்ட் பண்ணி நான் இதை கன்சிஸ்டண்டாக கொண்டு போனோம். ஸோ அந்த 5th பாட்காஸ்ட் சீசன் வரும்போது நம்ம இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் போயிருப்பீங்க நீங்கள், அப்போ அதை நம்ம அடுத்து டாக்குமெண்ட் பண்ணலாம் ப்ரோ. ஸோ ஹாப்பி, தேங்க்யூ. ஆமாம், உங்கள் டைமுக்கு எஃபோர்ட்க்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ ஆக்சுவலி நமக்கு ஒரு ரிச்சுவல் இருக்குது. லாஸ்ட் கெஸ்ட் வந்து எழுதுகிற கொஸ்டின் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்கள் அதை ஆன்சர் பண்ணணும். நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு கெஸ்ட் கொஸ்டின் எழுதணும். அது யாருன்னு யாருக்குமே தெரியாது, ரேண்டமாக யார் வருவாங்கன்னு தெரியாது. என்னோட ஃபீட்பேக்காக எழுதணும் ப்ரோ. ஓகே. ஸோ லாஸ்ட்டாக வந்த கொஸ்டின் வந்து இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹவு டு யூ சி ஏஐ இம்பாக்டிங் யுவர் பிஸ்னஸ்? ஆனால் உங்கள் பிஸ்னஸில் ஏஐ இருக்கு. டு அன் எக்ஸ்டென்ட் வி ஹேவ் பிளான், லைக் ஐ செட் லோட் டிஸ்ட்ரிபியூஷன், ஆர்டர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வி ஆர் பிளானிங் ஃபார் ஏஐ ஒன்லி. ஸோ ஏஐயோட ப்ரெசன்ஸ்ன்றது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் யூ ஷுட் நோ ஹவு டு யூஸ் இட், வேர் டு யூஸ் இட், வென் டு யூஸ் இட். ஸோ ஜஸ்ட் இட்ஸ் அ டெக்னாலஜி அப்படின்றதுனால கொண்டு வரது இட்ஸ் நாட் வெரி வைஸ்ஃபுல், பிகாஸ் ஒன்று இட்ஸ் நாட் தட் இம்பாக்ட்ஃபுல். செகண்ட் திங், இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஃபார் அ ஸ்டார்ட் அப் டு அடாப்ட் டு தட் கல்ச்சர். ஸோ ஐ வுட் சே இட் இஸ் வெரி 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 ஹெல்ப்ஃபுல் டு அன் எக்ஸ்டென்ட். எனக்கு பர்சனலாக ChatGPT வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். எனக்கு தெரியாத லைக் ஐ சே ஐ எம் அ நான் டெக்னிக்கல் பர்சன். when I need to talk science, I talk to ChatGPT a lot. ஆக்சுவலி இதே செனரியோவில் பண்ணி சக்ஸஸ் ஆன இன்னொருத்தர் எனக்கு தெரியும், அவர் இதே தான் சொல்லுவார். எனக்கு இந்த விஷயங்கள் தெரியாது, லெட்டர்ல பேசிட்டு இருப்பேன். ஸோ ஐ திங்க் தட் ஆஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன். ஸோ அதில் நான் ஐ ஆஸ்க் டு பிரேக் இட் டவுன் இன் அ வெரி சிம்பிள் லேமேன் டேர்ம், ஸோ ஐ கேன் லேர்ன் அண்ட் தென் ஐ கேன் டாக் இட் ப்ரொஃபஷனலி. ஓகே ப்ரோ, லைக் சாம் ஆல்ட்மன் ஒரு பங்கு இருக்கு. எஸ், டெஃபினட்டா. ஸோ அதில் வந்து நோ டவுட் ஏஐ இல்லைன்னா நான் நிறைய விஷயங்களை வந்து டெக்னிக்கலாக என்னால் கற்றுக்க முடியாது. எஸ், ஆமாம், ஒரு எக்கனாமிக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து சில விஷயங்கள் டெஃபினட்டா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் யுவர் மோஸ்ட் ப்ரொடெக்டட் குவாலிட்டி அஸ் அ பிஸ்னஸ் ஓனர்? 2 கொஸ்டின் எழுதியிருக்காங்க உங்களுக்கு. ஓகே, வாட் இஸ் த மோஸ்ட் protected quality as a business owner? So என்னோட protected quality அப்படின்னா I would say delegation. So delegation. இப்போ ஏன் இந்த ஹேண்ட் ஷேக்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த 6 monthல அந்த கிளாரிட்டி, நான் மற்ற கிளாரிட்டி எல்லாம் ஆக்சுவலி உங்களுக்கு அந்த பாட்டில் அது பேசும்போது எனக்கு தெரிஞ்சுது. ஆக்சுவலி நம்ம ஒரு ஃபோன் கால் பேசியிருந்தனால எனக்கு ஆன் ரெக்கார்டில் இல்லை, ஆனால் இந்த விஷயம் சொன்னது எனக்கு பயங்கர இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்புறம். ஸோ அந்த டெலிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கில் நான் ஃபவுண்டருக்கு சொல்லுவேன். You might be a very technical person and you don't have to be a CEO. Okay, tech people are good at what they do, but you can be a non-technical person. You to be a CEO, you really need delegation. That's one of the most important skill I would say, because tech person will work only on tech, commercialization will work only on commercialization, finance will work on finance, but CEO has to work on everything. Right, so you should know what that team does. At the same time, you should need to spend time with them
and you should also get your time for your big vision and travel, family. We are also humans, right? நம்ம ஒன்றும் இல்ல இது சந்தைக்கு இது என்ன கோவிலுக்கு நேர்ந்து விட்ட ஆடு கிடையாது இல்லையா? ஸோ we do have our own life to work with that. ஸோ அதுக்கு இந்த டெலிகேஷன் will be very very powerful. ஓகே, இந்த டெலிகேஷன் உங்களுக்கு ஃபேமிலி டைம் தருதா ப்ரோ? Absolutely. So people say that work life balance கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஃபவுண்டரா இருந்தா there is no life. I would say I have more time. சம ப்ரோ. பட் எனக்கு ப்ரெஷர் இருக்கும், ஒர்க் இருக்கும், ட்ராவல் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி என்னோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே மோஸ்ட்லி ஐ யூஸ் டு பி அட் ஹோம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்ததுனால நான் வீட்டிலே இருந்தேன். இப்போ ஐ கெட் டு ட்ராவல் அ லாட் விச் ஐ என்ஜாய் டூயிங் இட். பட் ஐ ஸ்டில் ஹேவ் டைம் டு ப்ளே வித் மை டாட்டர், ஸ்பெண்ட் டைம் வித் மை வைஃப். யூனோ வெளியே போகணும், எங்கேயாவது போகணும், மூவிக்கு போகணும்னால வி ஸ்பெண்ட் டைம். ஓகே, அது டெலிகேஷன் தான் கொடுக்குது. இல்லாமல் நீங்கள் ஃபார் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்க்கே உங்களால் எக்ஸாஸ்ட் ஆகிருப்பீங்க. டெஃபினெட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு நம்ம இந்த பாட்காஸ்ட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் வீக் ஐ ஹேட் ட்ராவல் டு பெங்களூர் ஃபார் சம்திங். ஸோ மார்னிங் வரும்போது எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ சம்மன் இஸ் ஒர்க்கிங் ஆன் டு இட். ட்ராவல்லேருந்து அங்கே போய் ஏர்போர்ட்டில் யார் பிக்கப் பண்ணுவா, மீட்டிங், கிளைண்ட் மீட்டிங் யார் கூட்டிகிட்டு போகிறது, என்ன ஏதுன்றது எவ்ரி திங் இஸ் பிளான்ட். ஸோ நான் தான் ஈவினிங் போகிறேன்னா ஐ வில் ஹேவ் அ டெய்லி ரிப்போர்ட் ஆன் வாட் ஆல் ஆக்டிவிட்டி தட் ஹேப்பன் டுடே. என்னோட ஃபாலோ அப் ஷேர் பண்ணணும், அதெல்லாமே பண்ணி எனக்கு ரிப்போர்ட் வந்துடும். So my day, the moment I look at it in the phone, I know what happened today. Okay. So this is a big power. So அந்த சூப்பர் பவரை நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னா your life is very 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 feasible, flexible and more productive. Super. So that's something that I would say. நான் உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும்னு அந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக எடுத்துப்பேன் ப்ரோ. ஸோ ரிச்சுவலில் நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் எழுதிடுங்க. லைக் ஒரு கொஸ்டின் எழுதுனா போதும். லாஸ்ட்டில் உங்களுக்காக டஃப்பாக இருக்கணும் 2 கொஸ்டின் தந்திருக்காரு. 1 2 that's not an issue bro. என்னோட ஃபீட்பேக், ஓகே, ஓவரால் ஃபீட்பேக் எழுதிருங்க. ஓகே, ஆக்சுவலி பாட்காஸ்ட் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம் ப்ரோ. Thank you so much. Thank you. ஆமா, நீங்க கொஸ்டின் எழுதிருங்க. நம்ம இதோட தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு பீயிங் சீனியர்ஸ் வித் ஸ்ரீராம் செல்வன். இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இவான் ரிச்சர்டை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவரோட லிங்க்டின் ப்ரொஃபைல் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் இந்த பாட்காஸ்ட்டோட ஃபீட்பேக் சொல்லணும், இல்லை நீங்கள் என் கூட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோட மெயில் ஐடி எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வி கேன் கனெக்ட் த்ரூ தட். ஸோ நம்ம பாட்காஸ்ட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீராம் பாட்காஸ்ட் @YBL இந்த யூபி ஐடியில் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். எக்ஸைட்டிங் எபிசோட்ஸ் ஆர் கமிங் அப் இன் த பாட்காஸ்ட் இன் த ஃபியூச்சர் டேஸ். ஸோ மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டு Sriram Selvan YouTube channel and make sure you follow us on Spotify too.